பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய ஏக இறைவனின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். சகோதர சகோதரிகளே, சைபா ஐஏஇ மற்றும் பிரேஸ் இணைந்து நடத்தக்கூடிய அரசு வேலைக்கான வழிகாட்டுதல் பயிற்சி நிகழ்ச்சியில் இன்று கலந்து கொண்டிருக்கக்கூடிய ஆலி முகமது சாலி பொறியியல் கல்லூரி மாணவிகள், செண்டு பொறியியல் கல்லூரி மாணவிகள், ஆர்டிபி கலை அறிவியல் கல்லூரி மாணவிகள் உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் பெருமிதம் கொள்கின்றேன். அனைவருக்கும் என்னுடைய சலாமை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மற்றும் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கம். சகோதர சகோதரிகளே, மாணவர்களிடம் அடிக்கடி நம்ம சொல்றது ஒன்று, நல்லா படித்து அரசு வேலைக்கு போங்க, அப்படி இல்லைன்னா மற்றவர்களுக்கு தொழில் வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கக்கூடிய தொழில் அதிபர்களாக வாருங்கள் அப்படின்னு சொல்லி மாணவர்கள்கிட்ட அடிக்கடி சொல்றது. நீங்கள்லாம் கல்லூரியில் படித்து கொண்டிருக்கிறீங்க. படிக்கும் போதே அரசு வேலைக்கு தயாரானீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் அரசு வேலையில் முன்னேற முடியும் அப்படின்னு என்பதற்காக தான் இந்த பயிற்சியை நம்ம கொடுக்குறோம். சைபாவை பற்றி சொல்லணும் அப்படின்னா, சைபா இதுவரைக்கும் 14 லட்சத்திற்கு மேற்பட்ட மாணவர்களுக்கு உயர்கல்வி வழிகாட்டுதல் கொடுத்துருக்குறோம். 986 கல்வி வழிகாட்டி நிகழ்ச்சிகள் நடத்தியிருக்கோம். மாணவர்கள் நலனுக்காக 4 கல்வி வழிகாட்டி புத்தகங்களை வெளியிட்டிருக்கோம். வாட் நெக்ஸ்ட் ஆஃப்டர் 10th + 2, ஹையர் ஸ்டடீஸ் வித் ஸ்காலர்ஷிப் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி மற்றும் பிரெய்லி முறையில் பார்வையற்ற மாணவர்களுக்காக எங்களுடைய இந்தியாவின் முதல் பிரெய்லி கல்வி வழிகாட்டி புத்தகங்களை வெளியிட்டிருக்கிறோம். அது இல்லாமல் 14,600 பேருக்கு மேலே வேலை வாய்ப்புக்கான பயிற்சி கொடுத்து நிறைய துறைகளில் வேலைக்கு சென்றிருக்காங்க. இந்த ஆண்டு எங்கள் கூட +2 முடித்த மாணவர்கள் கிட்டத்தட்ட 44 மாணவர்களை நாங்கள் தேர்வு செஞ்சுருக்கிறோம். தேர்வு செஞ்சு கலை அறிவியல் படிப்போட அரசு வேலைக்கு தயாராகிறது. பிகாம் வித் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், அடுத்து பிகாம் ஆர் பிபிஏ வித் என்டர்பிரினர்ஷிப் பிஸ்னஸ்மேன் ஆகிறதுக்கு, பிஎஸ்சி விஸ்காம் வித் அனிமேஷன் கிராஃபிக்கல் டிசைன், இந்த மாதிரி நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் எங்களுடையது. இப்போ நாங்கள் அரசு வேலைக்கு மாணவர்களுக்கு பயிற்சி கொடுக்கணுங்கிறதுக்காக சிவில் சர்வீஸில் ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற பதவிகளுக்கான சிவில் சர்வீஸ் ஃபவுண்டேஷன் கோர்ஸ் 1 வருஷம் சனி ஞாயிறு நம்ம நடத்த போகிறோம். சாட்டர்டே 4 ஹவர்ஸு, சண்டே 4 ஹவர்ஸு. ரெண்டாவது, ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் எஸ்எஸ்சியில் தான் இந்தியாவில் அதிக அளவில் பேரை ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க. நிறைய பேருக்கு தமிழ்நாட்டில் அவேர்னஸ் இல்லை. ஸோ எஸ்எஸ்சியில் தான் உங்களுக்கு மினிஸ்ட்ரி போஸ்ட்டு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்எஸ்சியில் தான் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சிபிஐ, என்ஐஏ போஸ்ட்டு, இந்த மாதிரி ஹை லெவல் போஸ்ட் எல்லாம் இருக்குது. ஸோ இந்த எஸ்எஸ்சிக்கு சாட்டர்டே சண்டே ட்ரைனிங்கு. சாட்டர்டே 2.5 ஹவர்ஸு, சண்டே 2.5 ஹவர்ஸு. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய வாய்ஸ் உங்களுக்குலாம் கேட்குதுங்களா? கேட்குதுன்னா கொஞ்சம் எஸ்ன்னு டைப் பண்ணுங்க. வாய்ஸ் கேட்குதுங்களா? எஸ், தேங்க்யூ, போதும். ஸோ அது மாதிரி தமிழ்நாடு கவர்மெண்ட் நடத்தக்கூடிய டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, 2A, குரூப் 4 விஏஓக்காக 1 வருட பயிற்சி. இதில் சாட்டர்டே சண்டே நீங்கள் இப்போ காலேஜில் படிச்சுக்கிட்டீங்கன்னா, படிக்கும் போது இருந்தே தயாராகினீங்கன்னா இள வயசுலேயே நீங்கள் என்ன செஞ்சிடலாம், அரசு வேலைக்கு எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி யங் ஏஜில் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் ஆகலாம். ஸோ இந்த வாய்ப்பு உங்களுக்காக இருக்குது மாணவர்களை, இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. ஸோ இதுக்காக நாங்கள் நுழைவுத் தேர்வு வைக்கிறோம். நுழைவுத் தேர்வு வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை, அதாவது நாளைக்கு முதல் கட்ட நுழைவுத் தேர்வு நடக்க இருக்குது. அடுத்த வாரம் நுழைவுத் தேர்வு நடக்க இருக்குது. ஸோ உங்களுக்கு யாருக்கு விருப்பம் இருக்கோ நீங்கள் விண்ணப்பிக்கலாம். ஓகேங்களா? இதை பற்றிய முழு டீட்டெயிலும் உங்களுக்கு சார்ட்டில் கொடுப்போம். இப்போ நம்மளுடைய நிகழ்ச்சி ஆரம்பிப்பதற்கு முன்னால் முதலாவதாக கிராத் ஓதுவதற்காக சகோதரர் முகமது உவைஸ் அவர்களை நாளைக்கிறேன். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين. إياك نعبد وإياك نستعين. اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. آمين. صدق الله العظيم. நன்றி சகோதரர்களே.
அடுத்ததாக இந்த நிகழ்ச்சியின் முதல் நிகழ்ச்சியாக யூபிஎஸ்சி யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் நடத்தக்கூடிய சிவில் சர்வீஸ் எக்ஸாம் உடைய ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் போன்ற பதவிகளுக்கான சிவில் சர்வீஸ் தேர்வுக்கு எப்படி தயாராக வேண்டும், யார் தயாராகலாம், எப்படி விண்ணப்பிக்க வேண்டும், இது போன்று பல்வேறு உங்களுடைய கேள்விகளுக்கான வழிகாட்டுதல் கொடுப்பதற்காக சகோதரர் முகமது அஸ்லம் அவர்களை அழைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். குட் மார்னிங் டு எவ்ரிவன். ஸோ சைப்பா அண்ட் பிரேஸ் ரெண்டும் சேர்ந்து ஏற்பாடு செய்துள்ள இந்த அரசு வேலைவாய்ப்பு குறித்த வழிகாட்டுதல் முகாமிற்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். நம்ம இந்த செஷனில் யூபிஎஸ்சி பற்றி பார்க்க போகிறோம். நீங்கள் ரீசெண்ட் டேஸில் அதிகமாக கேள்விப்பட்ட ஒரு வார்த்தையாக யூபிஎஸ்சிங்கிறது இருக்கும். பல நேரங்களில் நீங்கள் வந்து இவன் சென்னையில் இருந்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக யூபிஎஸ்சிங்கிற வார்த்தையை நீங்கள் கேள்விப்படாமல் இருக்க முடியாது. இவன் தமிழ்நாட்டில் வேறு எங்கே இருந்தாலும் சரி யூபிஎஸ்சிங்கிற வார்த்தை அதிகமாக கேள்விப்பட்டிருப்பீங்க. குறிப்பாக நீங்கள் சென்னை அண்ணா நகர் பக்கம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா இடத்துலையும் யூபிஎஸ்சி, ஐஏஎஸ், ஐபிஎஸ்ன்னு சொல்லி ஒரு பெரிய பிரம்மாண்டத்தையே நீங்கள் சுற்றி சுற்றி பார்த்துருப்பீங்க. ஆனால் உங்களில் பல பேருக்கு வந்து யூபிஎஸ்சினா என்ன அப்படிங்கிறது தெரியாமல் இருக்கலாம். இன்னும் சில பேருக்கு நல்லாவே தெரிஞ்சு கூட இருக்கலாம். இந்த செஷன் என்ன பார்க்க போகிறோன்னு சொன்னால் யூபிஎஸ்சினா என்ன, யூபிஎஸ்சி எந்த மாதிரி எக்ஸாம்ஸ் தான் நடத்துகிறாங்க, அதில் குறிப்பாக சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ஸ் என்ன, அதுக்கு நம்ம எப்படி தயாராகிறது, எதெல்லாம் வந்து அதில் கேட்பாங்க, அதுக்கு தயாராகணும்னு சொன்னால் நமக்கு என்ன தேவை அப்படிங்கிற அந்த பேசிக்கை மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு சின்ன ஒரு ஓவர்வியூ தான். இதை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து ஐஏஎஸ் எக்ஸாம் பற்றி எல்லாமே தெரியும் அப்படிலாம் இல்லை. ஆனால் இந்த செஷன் அட்டன் பண்ணி முடிக்கிற நேரத்தில் உங்களுக்கு இந்த எக்ஸாம் குறித்த அடிப்படையாக இதுதான் இந்த எக்ஸாம் இதுதான் கேட்பாங்க, இது கேட்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். ஸோ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அது கொஞ்சம் கிளியர் கட்டாக நான் சொல்கிறத வாட்ச் பண்ணுங்க. வாய்ப்பு இருக்கவங்க நோட்ஸ் எடுக்கணும்னா எடுத்துங்க. உங்களுடைய சந்தேகங்களை நோட் பண்ணி வைங்க. நம்ம இந்த செஷனை ½ அன் ஹவர் முடிச்ச பிறகு நீங்கள் உங்களுடைய கொஸ்டின்ஸை ரைஸ் பண்ணலாம், குவரிஸை ரைஸ் பண்ணலாம். இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். நம்ம அந்த பிபிடி வழியாகவே வந்து எல்லாத்தையும் பார்த்துடலாம். ஸோ நீங்கள் நிறைய பேர் வந்து யூபிஎஸ்சி இந்த ஐஏஎஸ்ன்னு சொன்னால் ஒரு சில பிரமிப்பு இருக்கு இல்லையா? ஒரு ஐஏஎஸ் ஆகிட்டாரு, நம்ம தெரிஞ்சவர், நம்ம வீட்டில் நம்மளோட குடும்பத்தில் நம்ம பார்த்து பழகின ஒருத்தவங்க ஐஏஎஸ் ஆகிட்டாங்கன்னு சொன்னால் ஒரு பிரமிப்பு இருக்கும். ஏன்னா நம்ம அவரை ரொம்பவும் வந்து எளிமையான பார்த்துக்கிட்டு இருந்திருப்போம். திடீர்னு அவர் ஐஏஎஸ்ன்னு சொல்லிட்டு என்ன டக்குனு ஐஏஎஸ் ஆகிட்டாரு, ஐபிஎஸ் ஆகிட்டாரு சொல்லிட்டு பிரமிப்பு இருக்கும். அந்த பிரமிப்பு ஏன்னு சொன்னால் நம்ம வந்து ஐஏஎஸ், ஐபிஎஸ் குறித்து கூட சில கற்பனைகள் இருக்கும். ஐஏஎஸ்னா ஒரு சில கற்பனைகள் நம்ம கிட்ட இருக்கு, ஐபிஎஸ்னா கற்பனைகள் இருக்கு. அந்த கற்பனைகள் என்ன பண்ணுதுன்னு சொன்னா சில நேரங்கள்ல நம்மளை அதை நோக்கி பயணிக்கிறவங்க தடுக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா அந்த சிவில் சர்வீஸ் தேர்வுனா என்னென்ன ஆக்சுவலா புரிஞ்சுக்கிட்டோன்னு சொன்னா தேவையில்லாத கற்பனைகள்லாம் வராது. ஏன்னா இந்த கற்பனைகள் என்ன பண்ணுது, நிறைய பேரை அந்த எக்ஸாம்லாம் கஷ்டம், நம்மளால முடியாது, நம்ம வந்து அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டோங்கிற மனநிலையை கொண்டு வருது. ஸோ அதை சுற்றி இருக்கக்கூடிய அந்த மித்திரை நம்ம உடைச்சிட்டோம்னு சொன்னா அந்த எக்ஸாமோட குவாலிட்டி இவ்வளவுதான், அந்த எக்ஸாமுக்கு இதுதான் தேவை அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னா நம்ம அதை நோக்கி எளிமையா பயணிக்க முயற்சி செய்வோம். அது இல்லாம அதை கொஞ்சம் தூரமா வச்சு பிரமிப்பை பார்த்துக்கிட்டே இருந்தோம்னு சொன்னா நம்மளால அதுக்கு ப்ரிப்பரேஷன் பண்றவே மாட்டோம். நீங்க நிறைய பேர் பார்த்துக்கலாம். நீங்க நிறைய பேர் வந்து இதை சூஸ் பண்ணாததுக்கு அல்லது வந்து இந்த பக்கமே கவனம் செலுத்தாததுக்கு காரணம் இது ஒரு பெரிய விஷயம் பார்க்கறது. ஐஏஎஸ், ஐபிஎஸ் அந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ஸ் அப்படின்னு சொன்னா அதை பிரமிப்பை பார்க்கறது தான் அவங்களால வந்து இந்த பக்கத்துக்கு வரவே முடியாம போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அதை சூழ்ந்திருக்கக்கூடிய மித்தை உடைச்சிருவோம். அதை சூழ்ந்திருக்கக்கூடிய மித்தை எல்லாத்தையும் உடைச்சிட்டு அதோட ஆக்சுவல் ரியாலிட்டி என்ன அப்படிங்கிறத இந்த செஷன்ல பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் யூபிஎஸ்சி அப்படின்னு சொன்னா யூபிஎஸ்சிங்கிறது வந்து ஒரு எக்ஸாம் கிடையாது. எப்படி டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு சொல்றப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம், டிஎன்பிஎஸ்சிங்கிறது எக்ஸாம் கிடையாதுன்னு புரிஞ்சுக்கிறோம். டிஎன்பிஎஸ்சிங்கிறது அவங்க ஒரு அமைப்பு, அரசு பணிக்கு பொருத்தமான நபர்களை தேர்வு செய்யக்கூடிய ஒரு ஆணையம் தான் டிஎன்பிஎஸ்சி இல்லையா, தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். இதே மாதிரி ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும், ஒட்டுமொத்த இந்திய ஒன்றியத்துக்கும் தேவையான ஆல் இந்தியா சர்வீஸ்ல இருக்கக்கூடியவங்க அல்லது கிளாஸ் ஏ, கிளாஸ் பி அப்படிம்பாங்க, குரூப் ஏ, குரூப் பின்னு சொல்லி, அதாவது ஆல் இந்தியா சர்வீஸ்க்கு அடுத்தடுத்த இடங்கள், மிக முக்கியமான உயர் பதவிகளுக்கான நபர்களை வந்து ரெக்ரூட் பண்ற ஏஜென்சி பேர் தான் யூபிஎஸ்சி.
யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். உங்களுடைய வேலை என்னன்னு சொன்னா, நாட்டினுடைய மிக முக்கியமான பொறுப்புகளுக்கு, மிக முக்கியமான அதிகார பொறுப்புகளுக்கு நபர்களை தேர்ந்தெடுப்பதுதான் அவர்களுடைய முதன்மை பணி. அதுக்காக தான் அவங்கள தோக்குறாங்க. அது மட்டும் இல்ல, இன்னொரு விஷயமும் உங்களுக்கு சொல்றேன். இதை நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். நீங்க பார்த்திருப்பீங்க நிறைய இடத்துல வந்து கவர்மெண்ட்ல போறதுக்கோ, நிறைய இடத்துல வந்து ஊழல் நடக்குது, காசு கொடுத்து போயிடுறாங்க. அந்த மாதிரி நிறைய விஷயம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. யூபிஎஸ்சி பத்தி பெக்யூலரா சொல்லணும்னு சொன்னா, இன்னைக்கு வரைக்கும் அந்த மாதிரி ஒரு பெரிய அலிகேஷன், பெரிய குற்றச்சாட்டு யூபிஎஸ்சி மேல வந்தது இல்ல. யூபிஎஸ்சியில காசு வாங்கிட்டு உள்ள போயிட்டாங்க, பவர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி உள்ள போயிட்டாங்க, அந்த மாதிரி எந்த ஒரு குற்றச்சாட்டும் இது வரைக்கும் வந்தது இல்லைங்கிறது யூபிஎஸ்சியுடைய மிகப்பெரிய அட்வான்டேஜ். எதுக்காக உங்களுக்கு சொல்றேன்னு சொன்னா, உங்களுக்கு கிளியர் கட்டா புரியணும். நம்ம ப்ரிப்பேர் பண்றோம், நம்ம அந்த காம்பிடன்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னா நம்ம உள்ள போயிடலாம். பணமோ அல்லது அதிகாரமோ அங்க விளையாடி நம்முடைய வாய்ப்புகளை பறிக்க முடியாது அப்படிங்கிற புரிதல் வரணும் நம்மளுக்கு. ஸோ நீங்க கான்ஃபிடென்ஸா யூபிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் ஆகலாம். எந்த விதமான அதிகாரமோ அல்லது பணமோ அங்க வந்து செல்வாக்கு செலுத்த முடியாது. மிகவும் நியாயமான ஒரு ரெக்ரூட் ஏஜென்சியா இன்னைக்கு இந்தியால யூபிஎஸ்சி இருக்கு அப்படிங்கறத நம்ம என்ன பண்ண முடியுது பார்க்கலாம். ஸோ இந்த பிபிடி ஷேர் பண்றாங்க. இந்த பிபிடியை பார்த்தீங்கன்னாவே தெரியும். அந்த பிபிடியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்லைட் வழியாக வந்து நம்மளுடைய இந்த செஷனை பார்த்துடலாம். சார் நெக்ஸ்ட் ஸ்லைடா? ஆமா, ரெண்டாவது ஸ்லைட் வந்திருக்கேன். ஸோ இப்போ நான் சொன்ன செய்தி இதுதான். யூபிஎஸ்சினா என்னன்னு சொல்லியாச்சு, அவங்க யாரை ரெக்ரூட் பண்றாங்கன்னு சொல்லியாச்சு. மூணாவது, அவங்க வந்து ஒரு இம்பார்ஷியலா நடக்கக்கூடியவங்க. ஒரு பெரிய பார்ஷியாலிட்டி அல்லது ஒரு ஃப்ராட் அலிகேஷன்ஸ் அதெல்லாம் அங்கே இருக்காதுங்கிறது பார்த்தாச்சு. இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா, யூபிஎஸ்சிங்கிறது வெறும் அடுத்த சைடு போயிருங்க கொஞ்சம். யூபிஎஸ்சிங்கிறது வெறும் வந்து ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் எக்ஸாம்ஸ் மட்டும் நடத்தக்கூடிய ஒருத்தவங்க கிடையாது, ஒரு பாடி கிடையாது. அவங்க கிட்டத்தட்ட நிறைய எக்ஸாம்ஸ் நடத்துறாங்க. வெறும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் மட்டும் தான் யூபிஎஸ்சி நடத்துது. யூபிஎஸ்சி எக்ஸாம்னாவே ஐஏஎஸ் ஐபிஎஸ் அப்படி இல்லை. யூபிஎஸ்சி பார்த்தீங்கன்னு சொன்னா அதுல நான் அந்த லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பேன். நீங்க கொஞ்சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இன்ஜினியரிங் எக்ஸாம்ஸ் நடத்துறாங்க, இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம்ஸ் நடத்துறாங்க, எக்கனாமிக் சர்வீஸ் எக்ஸாம்ஸ் நடத்துறாங்க, சென்ட்ரல் ஆர்ம்டு ஃபோர்ஸோட எக்ஸாம்ஸ் நடத்துறாங்க, இன்னும் வந்து என்டிஏவோட எக்ஸாம்ஸ் நடத்துறாங்க. இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்ஸ் எதெல்லாம் வந்து துறைகிறோ அந்த எக்ஸாம்ஸ் யார் நடத்துவான்னு சொன்னா யூபிஎஸ்சி நடத்தும். சரியா? அது மட்டும் இல்ல, சில இடங்கள்ல சில துறைகள் என்ன பண்ணுவாங்க, யூபிஎஸ்சி ரெக்வெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி எங்களுக்கு இந்த நபர்கள் தேவைப்படுறாங்க, இந்த மாதிரியான ஆட்கள் தேவைப்படுறாங்க, இவங்களுக்கு எக்ஸாம்ஸ் நீங்களே வச்சு கண்டக்ட் பண்ணி கொடுங்கன்னு கேட்பாங்க. அப்போ அந்த எக்ஸாம்ஸ் என்ன பண்ணும் யூபிஎஸ்சி நடத்தும். அதுல ஒரு சில எக்ஸாம்ஸ் மட்டும் இந்த ஸ்லைட்ல லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். இப்போ சின்ன ஒரு கற்பனை, என்னைக்காச்சும் உங்களை நீங்க வந்து ஒரு ஐஏஎஸ் ஆவோ ஐபிஎஸ் ஆவோ உணர்ந்திருக்கீங்களா? என்னைக்காச்சும்? அதாவது ரொம்ப எளிமையா சொல்லணும்னு சொன்னா, உங்களுடைய பெயருக்கு பின்னாடி ஐஏஎஸ்ஓ அல்லது ஐபிஎஸ்ஓ உங்களுக்கு எது பிடிக்குமோ, இல்லை வேற ஏதோ ஐஆர்எஸ் ஐஎஃப்எஸ் சம்திங், அதை உங்க பேருக்கு பின்னாடி சஃபிக்ஸ்ல போட்டு என்னைக்காச்சும் மனசுக்குள்ள சொல்லி பார்த்துருக்கீங்களா? இது வரைக்கும் சொல்லி பார்க்கலன்னு சொன்னா ஒரு நிமிஷம் மனசுக்கு கண்ணை மூடிக்கிட்டு உங்க பேரை சொல்லி பேருக்கு பின்னாடி ஐஏஎஸ் அல்லது ஐபிஎஸ் அல்லது ஐஎஃப்எஸ் ஐஆர்எஸ் ஏதாச்சும் உங்களுக்கு பிடிச்சத சொல்லி பாருங்க. ஒரு நிமிஷம் ஒரு சின்ன கற்பனை மட்டும் பண்ணி பாருங்க. இப்போ நான் பண்ணி பார்த்துட்டேன், என் பேரை நான் மனசுக்குள்ள சொல்லி பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னா சாட் பாக்ஸ்ல எஸ்ன்னு சொல்லுங்க. எஸ், கிஷோர் எஸ், ஆரிஃப் எஸ், முகமது அல் ஷாஹில் எஸ், அஹமத் எஸ், முகமது பாசித் எஸ், ஓகே, நதீம் எஸ் எஸ் எஸ், ஓகே 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 ஓகே, தேங்க்யூ. ஸோ இந்த கற்பனையில நீங்க என்னதை ஃபீல் பண்ணீங்க? உங்க பேருக்கு பின்னாடி ஐஏஎஸ்ஓ அல்லது ஐபி ஒரு சின்ன, கண்டிப்பா உங்களே அறியாமலோ அல்லது உங்களை அறிஞ்சோ ஒரு புன்சிரிப்பு வந்திருக்கும். ஏதோ ஒண்ணு அது சொல்றப்ப ஒரு பெருமை வந்திருக்கும், ஒரு கெத்தா ஃபீல் பண்ணிருப்பீங்க இல்லையா? இது ரொம்ப சிம்பிள். இதுதான் இன்னைக்கு சொசைட்டில அல்லது ரியாலிட்டி ஒரு எக்ஸ்டென்ட் வரைக்கும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் உள்ள மரியாதை. நீங்க அதை ஃபீல் பண்றீங்க இல்லையா? உங்க பேரை பின்னாடி ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் இருந்தா நீங்க எப்படி இருக்கீங்க ஃபீல் பண்றீங்க பாத்தீங்களா? அதான். ஸோ இது வெறும் ட்ரீம் மட்டும் இல்லை, இந்த ட்ரீம்ஸ் கம்ஸ் ட்ரூ அப்படின்னு சொன்னா நம்ம அதுக்கு சில உழைப்பு செய்யணும்.
நம்ம அதுக்காக சில எஃபோர்ட் போடணும். நம்ம சில எஃபோர்ட் போடுறப்ப நம்மளால அந்த இடத்த அச்சீவ் பண்ண முடியும். இப்போ வாங்க யூபிஎஸ்சி மேஜர் நடத்தக்கூடிய சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஏன்னா அந்த எக்ஸாம் கிளியர் பண்ணாதான் இப்போ நீங்க உங்க மனசுல ஐஏஎஸ் நினைச்சீங்களோ ஐபிஎஸ் நினைச்சீங்களோ அதை அச்சீவ் பண்ண முடியும். ஸோ வாங்க அந்த எக்ஸாம்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்துடலாம். நெக்ஸ்ட் ஸ்லைட் போங்க சார். லாஸ்ட்டாக இந்த பிடிஎஃப் கூட பிபிடி கூட ஷேர் பண்ணி விட்டுருலாம் எல்லாத்துக்கும் டவுன்லோட் பண்ணுறது வசதியா. இப்போ சிவில் சர்வீஸ் எக்ஸாம் ஐஎஃப்எஸ் ஐஆர்எஸ் உள்ளிட்ட 26 முதன்மை துறைகளுக்கு பொருத்தமான நபர்களை தேர்வு செய்வதற்கு நடத்தக்கூடிய எக்ஸாம்ஸ் தான் வந்து இந்த யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன். வெறும் ஐஏஎஸ் ஐஏபிஎஸ் மட்டும் இல்லை, ஐஏஎஸ் இருக்கு, ஐபிஎஸ் இருக்கு, ஐஎஃப்எஸ் இருக்கு, ஐஆர்எஸ் இருக்கு, ஐஆர்டிஎஸ் இருக்கு, ஆடிட் அண்ட் அக்கவுண்ட் சர்வீஸ் இருக்கு. இந்த மாதிரி நிறைய துறைகளுக்கான உயர் அதிகாரிகளை தேர்வு செய்யக்கூடிய ஒரு தேர்வு தான் இந்த யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன். இந்த எக்ஸாம்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு 3 ஸ்டேஜஸ். இந்த எக்ஸாம்ஸ் பத்தி பார்த்துடலாம். இந்த எக்ஸாம்ஸ்ல என்ன எப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். இந்த எக்ஸாம்ஸ்ல 3 ஸ்டேஜஸ் இருக்கு. ஓகே ஓகே கொஞ்சம் தேவைப்படுறவங்க ஜூம் பண்ணி பார்த்துங்க. கொஞ்சம் உங்களுக்கு வந்து கிளியர் கட்டா தெரியலன்னு சொன்னா கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்துக்கிட்டீங்கன்னா கிளியர் கட்டா தெரியும். சார் நீங்க அந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ஸ் சைடு வாங்க சார். ஓகே சார், ஓகே சார். ஸோ இந்த எக்ஸாம்ஸ் பொறுத்தளவுக்கு ஒரு 3 ஸ்டேஜஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்னன்னு சொன்னா ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன். அதாவது இது எப்படின்னு சொன்னா நீங்க அந்த காம்படிஷனுக்குள்ள போகணும்ல, ஒரு ரேஸ்க்குள்ள நீங்க போறீங்க. ஒரு ரேஸ்க்கு போறப்ப அந்த ரேஸ்க்கு போறதுக்கு முன்னாடி உங்களோட தகுதியை செக் பண்ணுவாங்கல்ல, பிசிக்கலா நீங்க எப்படி இருக்கீங்கன்னு சொல்லி. அந்த மாதிரி தான் நீங்க இந்த எக்ஸாம்ஸ் உள்ள காம்படிஷன் போறதுக்கு முன்னாடி உங்களை செக் பண்றது. அந்த செக் பண்றது அல்லது வந்து லட்சக்கணக்கான பேர் மட்டும் உள்ள அனுப்புறது தேர்வு தான் வந்து ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன். இந்த ஒவ்வொரு வருஷம் பாத்தீங்கன்னு சொன்னா 5 to 10 லட்சம் நபர்கள் என்ன பண்றாங்க இந்த எக்ஸாம்ஸ்க்காக உள்ள வராங்க. அப்ப 10 லட்சம் பேருக்கும் போட்டியை நேரடியாக வச்சோன்னு சொன்னா அது ப்ராக்டிகலி நாட் பாசிபிள். அப்ப என்ன பண்ணி இவங்களை ஃபில்டர் பண்ணி ஒரு 10,000 அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும். 10,000 15,000 சொல்லி அந்த ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி அவங்களுக்கு இடையில ஒரு உண்மையான ஒரு காம்படிஷன் வைக்கணும். ஸோ அந்த காம்படிஷனுக்கான ஒரு ஃபில்டர் அதுதான் வந்து உங்களுடைய இந்த ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன். இந்த எக்ஸாம் யூஸ்வலா ஜூன் அல்லது மே இந்த காலகட்டங்களில் தான் நடக்க இருக்குது. சரியா? இந்த எக்ஸாம்ல என்ன இருக்குன்னு சொன்னா 2 பேப்பர் இருக்கும். ஒன்று வந்து நம்ம ஜென்ரல் ஸ்டடீஸ் 1ன்னு சொல்லுவாங்க, இன்னொன்று ஜென்ரல் ஸ்டடீஸ் 2ன்னு சொல்லுவாங்க. அது என்னன்னு சொல்லி பின்னாடி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஒன்ஸ் ஒருத்தர் என்ன பண்றாரு, இந்த ப்ரிலிமினரி எக்ஸாம்ஸ் இது ஃபுல்லாக அப்ஜெக்டிவ் டைப் தான். நீங்க வந்து 4 ஆப்ஷன் இருக்கும், ஒரு ஆப்ஷன் சூஸ் பண்ண போறீங்க, அவ்வளவுதான். ஒன்ஸ் ஒருத்தர் இந்த ப்ரிலிமினரி எக்ஸாம் சொன்னா அவர் அடுத்த கட்டமான அடுத்த ஸ்டேஜான மெயின்ஸ் எக்ஸாம்ஸ்க்கு குவாலிஃபை ஆவார். மெயின்ஸ் எக்ஸாம் பொறுத்தளவுக்கு இது ஃபுல்லா டிஸ்கிரிப்டிவ் எக்ஸாமினேஷன். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 முக்கியமான பேப்பர் இருக்கும். GS1, GS2, GS3, GS4 அப்படின்னு சொல்லிட்டு. அது இல்லாம நீங்க வந்து ஆப்ஷன் உங்களுடைய விருப்ப பாடங்களுக்கு தேர்வு செஞ்சு அதை 2 பேப்பர் எழுதுவீங்க. அப்புறம் ஒரு எஸ்ஏ பேப்பர் எழுதுவீங்க. இதெல்லாம் வந்து உங்களோட மெயின்ஸ் பேப்பர்ல இருக்கும். இந்த மெயின்ஸ் மார்க் தான் உங்களை வந்து உங்களுடைய ஃபைனல் ரிசல்ட்ல கணக்கு எடுத்துப்பாங்க. இந்த மெயின்ஸ் மார்க் இருக்கு இல்லையா, இதுதான் முக்கியம். இதுல நீங்க என்ன ஸ்கோர் எடுக்கிறீங்க அப்படிங்கிறது தான் வந்து ஃபைனலா அவங்க என்ன பண்ணுவாங்க, உங்களோட ரிசல்ட்ல கணக்கில் எடுத்துப்பாங்கிறத அவங்க புரிஞ்சுக்கணும். ஸோ யூஸ்வலா அக்டோபர்ல நடத்துவாங்க. ரிசல்ட் வந்து டிசம்பர்ல இல்லை ஜனவரியில அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னா இன்டர்வியூ 3rd ஸ்டேஜ். நீங்க ஒன்ஸ் மெயின்ஸ் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு அடுத்த உங்களுடைய ஸ்டேஜஸ் வந்து இன்டர்வியூ, பர்சனல் இன்டர்வியூ. இது உங்களுடைய பர்சனாலிட்டி. இது வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு பிப்ரவரி மார்ச் அந்த மாதிரி பண்ணி கரெக்டாக ஒரு ப்ரிலிம்ஸ்க்கு அடுத்த ப்ரிலிம்ஸ் இந்த இப்போ ஜூன்ல நடக்குதுன்னு சொன்னா மேலே அந்த வருஷத்துடைய ஃபைனல் ரிசல்ட்டை யூபிஎஸ்சி என்ன பண்ணுவாங்க, வெளியிடுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்க்கறது ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன். ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன்ங்கிறது அது ஒரு ஃபில்டர் டெஸ்ட். யாரெல்லாம் குவாலிட்டியா இருக்காங்களோ அவங்கள மட்டும் உள்ள விடுறது, மற்றவங்களை வெளியே தள்ளுறதுக்கான ஒரு பேசிக் தான் வந்து இந்த ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன். இதுல இருக்கக்கூடிய மார்க் வந்து வெறும் குவாலிஃபைங்காக மட்டுமே தவிர உங்களுடைய ஃபைனல் ரிசல்ட்டே இந்த மார்க்கை கவுண்டிங் எடுத்துக்க மாட்டாங்க.
2வது ஸ்டேஜ்ங்கிறது மெயின்ஸ் எக்ஸாமினேஷன், முதன்மை தேர்வு. இதுல 9 பேப்பர் இருக்கும். அதுல 4 பேப்பர் வந்து ஜெனரல் ஸ்டடீஸ், 2 பேப்பர் வந்து உங்களுடைய ஆப்ஷன் பார்ப்பீங்க. அப்புறம் வந்து உங்களுடைய ஒரு பேப்பர் வந்து எஸ்ஏ எக்ஸாமினேஷன் இருக்கும். இன்னொன்று வந்து ஒரு லாங்குவேஜ் பத்தி ஒரு எக்ஸாமினேஷன் இருக்கும். ஸோ இது வந்து 2வது. இதுதான் முக்கியம். இதுல மார்க் தான் ரொம்ப 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 உங்களுடைய ஃபைனல் ரிசல்ட்ல ரிஃப்ளெக்ட் ஆகும். 3rd ஸ்டேஜ், நீங்க ஒன்ஸ் மெயின்ஸ் கிளியர் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா 3rd ஸ்டேஜ் இன்டர்வியூ. இன்டர்வியூ வந்து டெல்லியில நடக்கும். நீங்க டெல்லிக்கு போவீங்க. டெல்லியில அந்த இன்டர்வியூ நடக்கும். அதுக்கு ஒரு 225 மார்க் இருக்கு. ஸோ இந்த மெயின்ஸ் அண்ட் பர்சனாலிட்டி இன்டர்வியூ, இந்த டெஸ்ட், இந்த 2த்தையும் வச்சு தான் உங்களுக்கு ஃபைனல் ரிசல்ட்ங்கிறது வெளியிடுவாங்க. சரியா? ஸோ நெக்ஸ்ட் பேருங்க. சபீர் சார், நெக்ஸ்ட் ஸ்லைட் போங்க சார். சார் நெக்ஸ்ட் ஸ்கிரீன் தெரியுதா? எலிஜிபிலிட்டி. தெரியுது தெரியுது சார், தெரியுது. ஸோ இப்போ நீங்க எக்ஸாம்ஸ் தான் என்னன்னு பார்த்துக்கிட்டீங்க. இப்போ எக்ஸாம்ஸ்க்கு உள்ள போகணும்னு சொன்னா என்ன எலிஜிபிலிட்டி? பேசிக் வந்து ஒன்றும் இல்லை, நீங்க ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும். அது ஒரு டிகிரி, எனி ஒரு டிகிரி நீங்க முடிச்சிருக்கணும். உங்க ஏஜ் வந்து 21 கம்ப்ளீட் ஆகி இருக்கணும். சரிங்களா? இந்த 2 தான் வந்து பேசிக் எலிஜிபிலிட்டிஸ். அப்புறம் இதை பொறுத்தளவுக்கு அட்டம்ப்ட்ஸ், நம்பர் ஆஃப் அட்டம்ப்ட்ஸ் எத்தனை அப்படின்னு பொறுத்தளவுக்கு அது வந்து டிஃபர் ஆகும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா ஜென்ரல் கேட்டகரியில் இருக்க ஒருத்தருக்கு வந்து 6 அட்டம்ப்ட் அட்டன் பண்ணலாம். 6 முறை இந்த எக்ஸாம்ஸ்க்கு அவர் வந்து முயற்சி செய்யலாம். 6 தடவையில அவர் ஏதாச்சும் ஒரு தடவை செலக்ட் ஆகிட்டாருன்னா போதும். 6 தடவையும் அவர் தேர்வாகலை, செலக்ட் ஆகலைன்னு சொன்னா அடுத்த முறை அவரால் போட்டி போட முடியாது. சரிங்களா? 6 தடவை தான் அவரால் போட்டி போட முடியும். இதே ஒரு ஓபிசி கேண்டிடேட் இருக்காரு அப்படின்னு சொன்னா, ஓபிசிங்கிறது நம்ம தமிழ்நாட்டில் பிசி, பிசிஎம்லாம் சொல்றோம்ல, பிசிஎம், எம்பிசி, இந்த கேட்டகரி தான் வந்து ஓபிசிங்கிறது. இவங்களை பொறுத்த அளவுக்கு 9 முறை என்ன பண்ணலாம், முயற்சி பண்ணலாம். 9 அட்டம் அவங்களுக்கு இருக்கு. அது மாதிரி எஸ்சி எஸ்டி பொறுத்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து அவங்களுடைய ஏஜ் பாராக வரைக்கும், அதாவது அவங்க 37 வயசு வரைக்கும் அவங்க எத்தனை தடவை வேண்டாலும் போட்டி போடலாம். ஸோ இதுதான் வந்து இது. ஓபிசிஸ், பிசி, பிசிஎம், எம்பிசி இவங்களுக்குலாம் எத்தனை வயசுன்னு சொன்னா 35. சரியா? ஜெனரல் கேட்டகரிக்கு 32. ஸோ இதுதான் வந்து வயது. இந்த வயதுக்குள்ள நம்ம வந்து இது பண்ணலாம். நெக்ஸ்ட் ஸ்லைட் போங்க சார். ஓகே, இப்போ சப்ஜெக்ட் உள்ள என்ன இருக்குங்கிறத லேசா பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்றேன், கேட்டுங்க. 7 அட்டம்ப்ட், 9 அட்டம்ப்ட், 6 அட்டம்ப்ட் கொடுக்குறாங்கல்ல, இதோட விஷயம் என்னன்னு சொன்னா, இத்தனை அட்டம்ப்ட் ஏன் கொடுக்கணும் அப்படின்னா வந்து யூபிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா குவாலிஃபைடு மார்க்குங்கிறது கம்மி தான். 50 மார்க் இருக்காரு, 40% எடுக்காருன்னா ஒரு குவாலிஃபைடு ஆக்சுவலா. அப்போ அவங்க எதிர்பார்க்குற தகுதி உங்களுக்கு வந்துருது. ஆனாலும் இது வந்து ஒரு ரிலேட்டிவ் தானே. 100 பேர் தான் வந்து ரெக்ரூட் பண்றாங்க அப்படின்னு சொன்னோம். ஆக்சுவலா வந்து 900 பேர் 1000 பேர் பண்ணுவாங்க. நான் சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன். 100 பேர் ரெக்ரூட் பண்றாங்க அப்படின்னு சொன்னா 1000 பேரும் குவாலிஃபைடா இருக்காங்க அப்படின்னு என்ன பண்ண முடியும்? டாப்ல இருக்க 100 தான் எடுக்க முடியும். ஸோ அதனாலதான் டாப்ல இருக்க 100 எடுக்கிறதுனால தான் 25% கூட சரியா உள்ள வர முடியாது. அதனாலதான் அவங்க என்ன பண்றாங்க, நிறைய அட்டெம்ப்ட் வச்சிருக்காங்க. 9 அட்டெம்ப்ட், 6 அட்டெம்ப்ட், அட்டெம்ப்ட் டில் அப்பர் ஏஜ், அந்த மாதிரிலாம் வந்து வச்சிருக்காங்க, பார்க்கணும். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரிலிம்ஸ் சொன்னோம் இல்லையா, ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன், நம்ம ப்ரிலிம்ஸ்னு சொல்லுவோம். அது என்னதான் கேட்பாங்க அப்படின்னு சொன்னா, நீங்க எதெல்லாம் ஸ்கூல்ல படிச்சீங்களோ, அதாவது 6வதுல இருந்து 12வது வரைக்கும் நீங்க எதெல்லாம் ஸ்கூல்ல படிச்சீங்களோ அதுதான் கேட்பாங்க. வேற ஒன்றும் இதுக்காக தனியா படிக்கிறது அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என்ன கேட்க போறாங்க? ஹிஸ்டரி கேட்பாங்க, ஜியாகிரபி கேட்பாங்க, சிவிக்ஸ் இருக்கும் இல்லையா, நம்ம பாலிட்டின்னு சொல்லுவோம், சிவிக்ஸ்னு சொல்லுவோம், அது கேட்பாங்க, எக்கனாமிக் கேட்பாங்க, ஜெனரல் சயின்ஸ் இது கேட்பாங்க. அப்புறம் வந்து அன்னைக்கு நாட்டு நடப்பு, கரண்ட் அஃபேர்ஸ், அன்னன்னைக்கு என்ன போய்கிட்டு இருக்குல்ல, இந்த கரண்ட் அஃபேர்ஸ் இதுல இருந்து கேள்வி கேட்பாங்க. பேசிக்கா பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம ஸ்கூல்ல படிச்ச புக்ஸ் தான் இதுக்காக படிக்க போறோம். புதுசா படிக்க போறது இல்லை. ஸ்கூல்ல எது படிச்சோமோ, ஸ்கூல்ல என்ன புக் படிச்சோமோ அதே புக்கு தான் திரும்ப படிக்க போறோம். எக்ஸ்ட்ராவா ஒரு சில புக்கு படிப்போம், அவ்வளவுதான். ஸோ இந்த ஸ்கூல் சிலபஸ் தான் கோர் இந்த ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனுக்கு. சரிங்களா? ஸோ பேப்பர் 1 தான் முக்கியம். பேப்பர் 1 எடுக்கிற மார்க் வச்சு தான் உங்களை செலக்ட் பண்ணுவாங்க, அதாவது மெயின்ஸ் எக்ஸாமுக்கு. பேப்பர் 2ங்கிறது குவாலிஃபை. பேப்பர் 2ங்கிறது நெக்ஸ்ட் சைடு போங்க. பேப்பர் 2ல என்ன கேட்பாங்கன்னு சொன்னா, நீங்க பார்த்துருப்பீங்க இல்லையா, ரீசனிங், ஆப்டிடியூடு,
இந்த இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன்லாம் நம்ம ஸ்கூல்ல படிச்சிருப்போம். இந்த காம்ப்ரிஹென்ஷன் இந்த மாதிரி பேசிக்ஸான விஷயம் தான். 10th படிக்கிற பிள்ளைக்கு என்ன தெரியணுமோ அதுதாங்க குவாலிஃபிகேஷன். அந்த மாதிரி தான் கொஸ்டின் பேப்பர் இருக்கும். இதுல நீங்க 33% மார்க் எடுத்தா போதும். நீங்க குவாலிஃபைட் அப்படின்றுவாங்க. ஸோ நீங்க பேப்பர் 1ல என்ன மார்க் எடுக்கிறீங்களோ அந்த அடிப்படையில இது 33% எடுக்கணும்னு பேப்பர் 1ல அது மேக்ஸிமம் மார்க் ஸ்கோர் பண்ணணும். எவ்வளவு மார்க் ஸ்கோர் பண்றீங்களோ அந்த மார்க் தான் உங்களை மெயின்ஸ்க்கு உள்ள கூட்டிட்டு போகும். ஸோ இதுதான் வந்து பேப்பர் 1 பேப்பர் 2 ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் முடிஞ்சுச்சு. அப்புறம் மெயின்ஸ் பார்ப்போம். அடுத்து போங்க மெயின்ஸ். இப்போ பாருங்க மெயின்ஸ்ல எத்தனை பேப்பர் இருக்கு பாருங்க. பேப்பர் 1 எஸ்ஏ. உங்களுக்கு நல்லா எழுத தெரியணும், வேற ஒன்றும் இல்லை. இங்கே நல்லா ஒரு கட்டுரை எழுத தெரியணும். அது வந்து நம்ம எழுதி எழுதி பழகிக்கலாம். பெரிய கஷ்டம்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் போய் ப்ரிப்பேர் ஆக ஆரம்பிச்சிட்டாவே எழுதி பழகிடுவீங்க. அந்த எஸ்ஏக்கு 250 மார்க். அப்புறம் ஜெனரல் ஸ்டடீஸ் 1, 2, 3, 4ன்னு சொல்லிட்டு 4 பேப்பர் இருக்கும். ஒவ்வொன்றையும் சப்ஜெக்ட் வைஸ் நீங்கள் எதை வந்து ப்ரிலிம்ஸ்க்கு படிக்கிறீங்களோ அதை இன்டெப்த்தாக படிக்கிற இடம் எதுன்னு சொன்னால் மெயின்ஸ் எக்ஸாம்ஸ்க்கு அதில் வந்து கொஞ்சம் இன்டெப்த்தாக நீங்கள் படிக்கணும். அவ்வளோ வேற ஒன்றும் இல்லை. ஸோ பேப்பர் 1ல கல்ச்சரு, ஜியாகிரஃபி, சொசைட்டி பற்றி வரும். பேப்பர் 2 அதாவது GS 2ல பொலிட்டி, இன்டர்நேஷனல் ரிலேஷன், இந்தியாவுக்கும் மற்ற அயல் நாட்டுக்கும் என்ன தொடர்பு அதை பற்றி வரும். பேப்பர் 3ல சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, அது மாதிரி வந்து எக்கனாமிக் டெவலப்மெண்ட் இந்த பற்றி வரும். பேப்பர் 4ங்கிறது வந்து உங்களோட எத்திக்கல் சம்பந்தமானது. எத்திக்ஸ் எந்த மாதிரியான அறநெறிகளை நம்ம ஃபாலோ பண்ணணுங்கிற எத்திக்ஸ் சம்பந்தமா வரும். அதுக்கு அடுத்த பேப்பர் என்னன்னு சொன்னா ஆப்ஷன். உங்களுக்கு விருப்ப பாடம், உங்களுக்கு எந்த பாடம் பிடிச்சிருக்கோ அந்த விருப்ப பாடத்தை நீங்க வந்து தேர்வு செஞ்சு நீங்க எழுதலாம். அதாவது உதாரணத்துக்கு உங்களுக்கு வந்து இன்ஜினியரிங்கும் பிடிச்சிருக்குன்னு சொன்னா இன்ஜினியரிங் பேப்பரை நீங்க சூஸ் பண்ணி படிக்கலாம். இல்லை எனக்கு இன்ஜினியரிங் பிடிக்கல, எனக்கு கெமிஸ்ட்ரி பிடிக்கல, கெமிஸ்ட்ரி படிக்கலாம். உங்களுக்கு வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸ் இன்ட்ரெஸ்ட் ஆகுனா பொலிட்டிக்கல் சயின்ஸ் சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுடைய விருப்ப பாடத்தை சூஸ் பண்ணி இந்த விருப்ப பாடத்துல 2 பேப்பர் வரும், அதை நீங்க எழுதணும். சார் ஸ்கிரீன் தெரியலையே. ஸோ இதுதான் வந்து ஒட்டுமொத்தமா இருக்கக்கூடிய பேப்பர்ஸ். ஓகேவா? இதெல்லாம் முடிச்ச பிறகு இன்டர்வியூல ஒரு 275 மார்க்ஸ் இருக்கும். அது லாஸ்ட் ஆகல. அடுத்தவங்க நெக்ஸ்ட் போலாம். ஸோ நான் சொன்னேன் இல்லையா உங்களுக்கு விருப்ப பாடம்னு சொல்லிட்டு எதெல்லாம் விருப்ப பாடமா சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா இந்த லிஸ்ட் இருக்கு பாருங்க. ஆந்த்ரோபாலஜி, பாட்னி, சிவில் இன்ஜினியரிங், கெமிஸ்ட்ரி, காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், ஜியாகிரபி, எலக்ட்ரிக்கல், ஜியாலஜி, ஹிஸ்டரி, லா, மேனேஜ்மெண்ட், இதுல வந்து எதை வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். தமிழ் லிட்ரேச்சர், ஈவன் தமிழ் லிட்ரேச்சர், நீங்க தமிழ் லிட்ரேச்சர். ஸோ இதெல்லாம் ஏதாச்சும் ஒரு சப்ஜெக்ட் சூஸ் பண்றீங்கன்னு சொன்னா அந்த சப்ஜெக்ட்ல இருந்து உங்களுக்கு 500 மார்க்குக்கு பேப்பர் 1 பேப்பர் 2 250 மார்க். உங்களுக்கு ஸ்கோரிங் ஏரியா இதுதான். நீங்க எந்த விருப்ப பாடம் சூஸ் பண்றீங்களோ அது உங்களுக்கு ஸ்கோரிங் ஏரியா. அதுல நீங்க எவ்வளவு அழகா பெர்ஃபார்ம் பண்றீங்களோ உங்க மெயின்ஸ் மார்க் அதிகமாகும். மெயின்ஸ் மார்க் அதிகமா இருந்துச்சுன்னு சொன்னா நீங்க இன்டர்வியூக்கு போறதுக்கான வாய்ப்பு அதிகம் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் போலாம் சார். ஸோ கடைசியா ஃபைனல். இப்போ இதெல்லாம் ஓகே, இதெல்லாம் இருக்குன்னு என்னென்ன எக்ஸாம்ஸ் அதெல்லாம் பார்த்துட்டேன். இதெல்லாம் என்கிட்ட இருந்தா நான் இந்த எக்ஸாமுக்கு ரெடி ஆகலாம். ப்ரீரெக்விசைட்ஸ் எதெல்லாம் என்கிட்ட இருந்தா நான் இந்த எக்ஸாம்ஸ்க்கு ரெடி ஆகுது. ஃபர்ஸ்ட் என்னன்னு சொன்னா நீங்க ரொம்ப வந்து புது விஷயத்தை கத்துக்கிறதுல இன்ட்ரெஸ்டா இருக்கணும். புதுசா உங்களை சுத்தி நடக்கக்கூடிய உங்க சொசைட்டியை பத்தி, இல்ல சயின்ஸை பத்தி, பொலிட்டிக்கல் பத்தி, ஹிஸ்டரி பத்தி ஒரு புது விஷயத்தை கத்துக்கக்கூடிய விருப்பங்கிறது உங்களுக்கு இருக்கணும். விருப்பம் இருக்கக்கூடியவர்கள் வந்து என்ன பண்ணலாம், இதை வந்து கண்டிப்பா நீங்க வந்து சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ஸை கிளியர் பண்ணலாம். 2வது கான்ஃபிடன்ஸ் இருக்கணும். ரொம்ப முக்கியம். நம்ம எல்லாத்துக்குமே கான்ஃபிடன்ஸ்ங்கிறது நமக்கு தேவை. ஒரு அட்லீஸ்ட் நம்ம காலேஜில் ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணா கூட ஒரு கான்ஃபிடன்ஸ் தேவை. அப்போ யூபிஎஸ்சிங்கிறது ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ங்கிறதுனால ஒரு கான்ஃபிடன்ஸ்ங்கிறது ரொம்ப முக்கியம். 3வது பெர்சிவரன்ஸ், தொடர் முயற்சி, பொறுமையா இருக்கணும். ரொம்ப இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் முயற்சி செய்றீங்க. ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல நீங்க மெயின்ஸ்ல போய் தோல்வி அடையலாம். ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணி மெயின்ஸ் தோல்வி அடையலாம். அதுக்காக அதை சோர்ந்துடக்கூடாது. அடுத்த தடவை முயற்சி செய்யணும். இந்த தொடர் முயற்சி இருக்குல்ல, இது இருந்துகிட்டு இருக்கணும். தோல்வி மனப்பான்மை வரக்கூடாது. ஏன்னு சொன்னா கவர்மெண்டே அதனால தான் 9 அட்டெம்ப்ட் 7 அட்டெம்ப்ட் வச்சிருக்கு. ஸோ நம்ம வந்து என்ன பண்ண கூடாது, ஒரு அட்டெம்ப்ட் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடனே வெக்ஸ் ஆகுறது, அந்த மாதிரி மென்டாலிட்டி இருக்கக்கூடாது. நம்ம எப்படியும் நம்முடைய அந்த அந்த ட்ரீமை வந்து அச்சீவ் பண்ணி தீருங்கிற அந்த ஸ்ட்ராங் மென்டாலிட்டி இருக்குன்னா அதுக்காக தொடர் முயற்சி செய்யக்கூடியவங்களா இருக்கணும். 4th டெடிகேஷன், அதாவது உங்களால குறைஞ்சபட்சம் 2 வருஷம் டெடிகேட்டிவா ப்ரிப்பேர் பண்றதுக்கு உங்க மைண்ட் செட்டை நீங்க ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணணும். சும்மா வர்றேன் 3 மாசம் படிக்கிறேன் 6 மாசம் படிக்கிறேன் படிச்சுட்டு செட் ஆனா இருக்கேன் இல்லைன்னா போயிடுறேன் அப்படி வரக்கூடாது. வர்றப்பே குறைஞ்சது 2 வருஷம் டெடிகேட்டிவா. எப்படி இன்ஜினியரிங் நீங்க வரீங்க இல்ல ஒரு ஆர்ட்ஸ் கோர்ஸ் சூஸ் பண்றீங்கன்னு சொன்னா ஒரு 3 வருஷம் 2 வருஷம் 4 வருஷம் சூஸ் பண்ணி வர்றீங்க உள்ள
அந்த மாதிரி யூபிஎஸ்சி வரப்ப மினிமம் 2 இயர்ஸ் நான் டெடிகேட்டிவா ஒர்க் பண்ண போறேன் அப்படிங்கிற மென்டாலிட்டியோட வந்தீங்கன்னு சொன்னா, 5வது அது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னு சொன்னா, இதெல்லாம் இருந்தாலும் கூட உங்களுக்கு ஒரு கன்சர்ன் இருக்கணும். ஒரு சீரியஸ் கன்சர்ன் இருக்கணும். என்னன்னு சொன்னா, நம்ம சொசைட்டிக்கோ அல்லது ஃபேமிலிக்கோ என்னால முடிஞ்சு ஒரு பங்களிப்பு நான் கொடுப்பேன். இப்ப நீங்க பார்த்துட்டீங்கன்னா, நம்ம அடிக்கடி ஊழல் பத்தி பேசுவோம். அடிக்கடி வந்து அதிகாரி நல்லா இல்ல, ஆபீசர்ல என்ன பண்றாங்க, கவர்மெண்ட் என்ன பண்ணுது அப்படின்னு கேள்வி கேட்கிறோம்ல. இந்த கேள்விக்கு நான் ஏன் பதிலா மாறக்கூடாது? அட்லீஸ்ட் என்னால ஆன ஒரு சின்ன கான்ட்ரிபியூஷன் ஏன் கொடுக்க கூடாது? சொசைட்டில நடக்கக்கூடிய தீமைகளுக்கு எதிராக என்னால போய் அதிகாரத்துல இருந்து நான் ஏன் பங்களிப்பு செய்யக்கூடாது? அது மாதிரி என்னுடைய ஃபேமிலி வந்து ரொம்ப யாரும் பெருசா படிக்காத ஃபேமிலி. அது மாதிரி வந்து யாரும் வந்து பெரிய லெவல்ல போஸ்டிங்ஸ்லாம் இல்ல. இந்த ஃபேமிலிக்கு நான் பேர் எடுத்து தரணும். அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு மோட்டிவ் உங்களுக்கு சீரியஸ் கன்சர்ன் ஃபேமிலி குறித்தோ, சொசைட்டி குறித்தோ இருந்துச்சுன்னு சொன்னா, அந்த கன்சர்ன் உங்கள இந்த இலக்கை நோக்கி உந்தி தள்ளும். ஸோ இந்த மாதிரி ஒரு புது விஷயம் கத்துக்கிறதுக்கு உறுதியா இருக்கிறது, கான்ஃபிடன்ஸ் அண்ட் கோல்ல வந்து உறுதியா இருக்கிறது, பொறுமையா இருக்கிறது, டெடிகேஷனா அட்லீஸ்ட் 2 இயர்ஸ் வந்து விட்டுட்டு வர்றது, அப்புறம் உங்க சொசைட்டி, உங்க ஃபேமிலி குறித்த கன்சர்னோட இருக்கிறது. இதெல்லாம் இருந்துச்சுன்னு சொன்னா, நிச்சயமா உங்களால என்ன பண்ண முடியும்? இந்த யுபிஎஸ்சி எக்ஸாம்ஸ பெர்ஃபெக்ட்டா உங்களால கிளியர் பண்ண முடியும். அதுக்கு தேவையானது இந்த விஷயங்கள் தான். நீங்க ஸ்ட்ரக்சரா ஆ கொஞ்சம் கரெக்ட்டா மூவ் பண்றீங்க. ரெகுலரா கோர்ஸ் அட்டெண்ட் பண்றீங்க. தொடர்ந்து படிக்கிறீங்க. அதிகமா டெஸ்ட் சீரிஸ் அட்டெண்ட் பண்றீங்க அப்படின்னு சொன்னா, இந்த எக்ஸாம்ஸ் உங்கள மேலும், 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 மேலும் வந்து மெருகேற்றும். எக்ஸாம்ஸ கிளியர் பண்றத தாண்டி உங்களுடைய உலக நோக்குங்கிறது, உலகத்த பார்க்கிறதுங்கிறது, உங்களுடைய அறிவுங்கிறது, ஒரு அனலைசிங் பவர்ங்கிறது வேற லெவல்ல இருக்கு. இந்த எக்ஸாம் பிரிப்பரேஷனுக்குள்ள வந்துட்டீங்கன்னு சொன்னா. ஸோ ஆ இதுதான் இந்த எக்ஸாம்ஸ் குறித்து. உங்களுக்கு வேற சந்தேகங்கள் இருந்தா நீங்க என்ட்ட இப்ப சாட் பாக்ஸ் கேளுங்க. நம்ம தொடர்ந்து பேசுவோம். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எதுவும் டவுட்ஸ் இருந்தா நீங்க சேட் பாக்ஸ்ல கேட்கலாம். சேட் பாக்ஸ் ஓப்பன்ல இருக்கு. உங்களுடைய டவுட்ஸுக்கு சார் வந்து ஆன்சர் பண்ணுவாங்க. ஸோ ஷஃபின் காதிர், ஒரு வருஷம் பாண்டிங் இருக்குங்கிறீங்க. ஒன்றும் பிரச்சனை இல்ல. நீங்க ஆக்சுவலா வந்து ஜாப்ல இருந்துகிட்டு இந்த எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்றதுங்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட் தான். சரியா? நம்ம இப்பதான் ஸ்டார்ட் பண்றோம். நமக்கு பெருசா ஒண்ணும் தெரியாது. இப்பதான் வந்து ஃப்ரம் ஸ்கிராச் 0ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம். நீங்க ஜாப்ல இருந்துகிட்டே படிக்கிறது. ஜாப்ல இல்லாம ஃபுல் ஃபிளெட்ஜ்டா படிக்கிறது நல்லது. வேற வழி இல்ல. ஏதாச்சும் ஒரு பாண்டிங் போட்டாங்க அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு உங்க மேல கான்ஃபிடன்ஸ் இருக்குன்னு சொன்னா, பாண்டிங்கை விட்டுட்டு யூபிஎஸ்சிக்கு வாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா, நீங்க ஒரு வருஷம் கம்ப்ளீட் பண்ணுங்க. அந்த நேரத்துல பார்ட் டைமா நீங்க கோர்ஸ்ல இருங்க. வீக்கெண்ட் கோர்ஸ்லாம் நம்ம செய்பாவும் பிரேஸும் நடத்துறாங்க. இந்த வீக்கெண்ட் கோர்ஸ்லாம் அட்டெண்ட் பண்ணுங்க. அதிலே உங்கள மெருகேத்திங்க. உங்களால இந்த உங்க ஜாபையும், பிரிப்பரேஷனையும் பார்த்துக்க முடியுதுன்னு சொன்னா, ஃபைன், வெல் அண்ட் குட். கன்டின்யூ பண்ணுங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா, உங்களுக்கு யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் அதிகமா வந்துருச்சு, உங்க மேல கான்ஃபிடன்ஸ் அதிகமா வந்துருச்சுன்னு சொன்னா, நீங்க உங்க ஜாப குவிட் பண்ணிட்டு 1 இயர் கழிச்சு வெளிய வந்துருங்க. வெளிய வந்து யூபிஎஸ்சி கிராக் பண்ணிட்டு போங்க. நெகட்டிவ் மார்க் இருக்கான்னு சொன்னா, எஸ், நெகட்டிவ் மார்க் இருக்கு. பிரிலிமினரி எக்ஸாம்ஸ்க்கு நெகட்டிவ் மார்க் இருக்கு. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அதெல்லாம் இல்ல. நீங்க எந்த ஒரு டிகிரி முடிச்சிருந்தாலும் சரி, ஈவன் பிஏ லிட்ரேச்சர் ஏதாச்சும் படிச்சிருக்கீங்கன்னா கூட நீங்க எலிஜிபிள் தான். ஒரு இது முடிக்கணும், அவ்வளவுதான். மீன்ஸ்ங்கிறது ஒரு எஸ்ஏ பேப்பர் இருக்கும். 4 ஜெனரல் ஸ்டடீஸ் பேப்பர் இருக்கும். 4 ஜெனரல் ஸ்டடீஸ்ங்கிறது அந்த எதெல்லாம் நீங்க பிரிலிமினரியில படிக்கிறீங்களோ, அந்த பிரிலிம்ஸ் எக்ஸாம்ஸ இன்டெப்த்தா படிக்கிறது தான் அந்த 4 ஜிஎஸ் பேப்பர். 4வது பேப்பர் மட்டும் எக்ஸெப்ஷன். 4வது பேப்பர்ல வந்து ஃபுல்லா அறம் சார்ந்து, எத்திக்ஸ் சார்ந்து வரும். அதுக்கப்புறம் ஆப்ஷனல். உங்களோட விருப்ப பாடம் ஏதாச்சும் ஒரு பாடத்தை நீங்க சூஸ் பண்ணணும். அந்த பாடத்துல 2 பேப்பர் இருக்கும். பிஎஸ்சி ஜுவாலஜி படிக்கிறீங்க, ஏன் நீங்க கண்டிப்பா யூபிஎஸ்சி அட்டெண்ட் பண்ணலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. செகண்ட் இயர் படிக்கிறீங்க, பிஇ செகண்ட் இயர் படிக்கிறீங்க, வெல் அண்ட் குட். நீங்க இப்பல இருந்தே என்ன பண்ணுங்க, ஐஏஎஸ் எக்ஸாம் பத்தி படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. பேசிக்கா நியூஸ் பேப்பர் ரீட் பண்ண ஆரம்பிங்க. வாய்ப்பு இருந்துச்சுன்னு சொன்னா இந்த சைபா பிரேஸோட வீக்கெண்ட் கோர்ஸ்ல நீங்க வந்து கலந்துங்க. அது மூலமா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். பின்னாடி நீங்க ஃபைனல் இயர்ல கூட இன்ஷா அல்லாஹ் கரெக்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஓபிசி ஏஜ் லிமிட் கேக்குறீங்க, 35 வயசு. குரூப் 4 எக்ஸாம் பத்தி பின்னாடி சொல்லுவாங்க. பின்னாடி ஒரு செஷன் இருக்கு, அதுல சொல்லுவாங்க. நெகட்டிவ் மார்க்ங்கிறது 33%. அதாவது 0.66 மார்க். ஒரு மார்க்குக்கு 2 ஒரு கொஸ்டின் ரைட்டா எழுதுனீங்கன்னா 2 மார்க் உங்களுக்கு கிடைக்கும். அதே ராங்கா எழுதுறீங்க அப்படின்னு சொன்னா 0.66 மார்க் வந்து டிடெக்ட் பண்ணுவாங்க. ஆர்ஆர்பி பத்தி ஒரு செஷன் வந்து தனியா நடத்துவோம். அதுல நம்ம இன்டெப்த்தா பேசலாம். இல்லைன்னு சொன்னா விச் கோச்சிங் பிளேஸ் இஸ் குட்னு கேக்குறீங்க. அந்த மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கோச்சிங் சென்டர் முக்கியம் இல்ல. ஃபர்ஸ்ட் நம்ம கோச்சிங் எடுக்கிற நம்ம தான் முக்கியம். நம்ம எந்த அளவுக்கு டெடிகேஷனா ஹார்ட் ஒர்க் பண்றோம், எந்த அளவுக்கு டெடிகேட்டிவா இருக்குங்கிறது தான் முக்கியம். ஸோ அந்த பஸ்ல சென்னையில இருக்க சென்டர்ஸும் ஓகே தான், டெல்லியில இருக்க சென்டர்ஸும் ஓகே தான். நீங்க எந்த அளவுக்கு
டெடிகேட்டிவா இருக்கீங்கிறது தான் முக்கியம். கோச்சிங்ங்கிறது வந்து செகண்டரி திங் தான். ஐஏஎஸ் எக்ஸாம் சொல்ல மறந்த விஷயம், அதெல்லாம் கேட்டீங்க. நீங்க தாராளமாக தமிழில் எழுதலாம். மெயின்ஸ் எக்ஸாம் பொறுத்தளவுக்கு. பிரிலிம்ஸ்ங்கிறது அப்ஜெக்டிவ் டைப் தான். மெயின்ஸ் எக்ஸாம் தாராளமாக நீங்கள் தமிழில் எழுதலாம். எந்த பிரச்சனையும் இல்ல. தமிழ்ல எழுதலாம், ஈவன் உருதுல எழுதலாம். பிரிலிமினரி எக்ஸாம்ஸ் ஒவ்வொரு முறையும் எழுதணும். அதாவது நீங்க ஒரு தடவை எழுதுறீங்க, பிரிலிம்ஸ் பாஸ் ஆகி மெயின்ஸ் போயிடுறீங்க. ஆக முடியல அப்படின்னு சொன்னாக்கா, நெக்ஸ்ட் டைம் எழுதுறப்ப பிரிலிம்ஸ்ல இருந்தா எழுதணும். டைரக்டா மெயின்ஸ் எழுத முடியாது. ஓகேவா? ஒவ்வொரு முறையும் நீங்க பிரிலிம்ஸ்க்கு போயிட்டு தான் வரணும். மேத்ஸ் வந்து நீங்க அப்துல் ரஹ்மான், நீங்க தாராளமா மேத்ஸ் வந்து உங்களுடைய ஆப்ஷனா சூஸ் பண்ணலாம். சாரதா, நீங்க இப்ப தேர்ட் இயர் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு நல்ல டைம் பீரியட். நீங்க என்ன பண்ணுங்க, வீக்கெண்ட் பேட்சஸ்ல யூபிஎஸ்சி கிளாஸஸ்ல நீங்க வந்து உங்களை என்ரோல் பண்ணிக்கிட்டீங்கன்னு சொன்னா, நீங்க தொடர்ந்து யூபிஎஸ்சில இந்த ப்ரிப்பரேஷன்ல உங்க ஸ்டடீஸ் பிளஸ் யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன்ல ஈவனா போக முடியும். அது ஒன்று தான் உங்களுக்கான ஆப்ஷன். அதை தாண்டி நீங்க வந்து நியூஸ் பேப்பர்ஸ் வந்து படிக்க ஆரம்பிங்க. குறிப்பா நியூஸ் பேப்பர்னா வந்து தினத்தந்தி, தினமலர் அப்படி இல்லை. ஹிந்து, தி ஹிந்து, தமிழ், இங்கிலீஷ் ரெண்டுமே படிக்க ஆரம்பிங்க. அது உங்களுக்கு போதுமானதா இருக்கும் ப்ரிப்பரேஷனுக்கு. இன்டர்வியூக்கு ஹிந்திலாம் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. நீ தமிழ்லயே பேசலாம் இன்டர்வியூல, இங்கிலீஷ்லயும் பேசலாம், தமிழ்லயும் பேசலாம். ஹிந்தி தெரிஞ்சுக்கணுங்கிற எந்த அவசியம், எந்த கட்டாயமும் கிடையாது. ஆப்ஷனல்ல ஒரு சப்ஜெக்ட் சூஸ் பண்றோம்னு சொன்னா, அது நம்மளோட இன்டர்வியூக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படிலாம் சொல்ல முடியாது. அது வேற, இது வேற. சப்ஜெக்ட்ல நான் ஸ்ட்ராங்கா இருப்பேன், எனக்கு அது வந்து கான்ஃபிடென்ட் இருக்கு அப்படின்னு சொன்னா, நீங்க படிக்கிற சப்ஜெக்ட் எதுவோ அதையே ஆப்ஷனா சூஸ் பண்ணுங்க. அப்படி இல்லாத பட்சத்துல ஃபெமிலியரான சில ஆப்ஷனல் சப்ஜெக்ட் இருக்கு. உதாரணத்துக்கு தமிழ் லிட்ரேச்சர், சோசியாலஜி, அது மாதிரி வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸ், ஹிஸ்டரி, இந்த மாதிரி ஒரு பேசிக்கா ஒரு 5-6 சப்ஜெக்ட்ஸ் இருக்கு. அது ஃபெமிலியரான சப்ஜெக்ட்ஸ், அதை சூஸ் பண்ணிக்கலாம் நீங்க. முகமது ஜாஃபர் காதர், சாரி, நீங்க சிஏ பத்தி இங்க கேக்குறீங்க. இங்க இதுக்கான வழி இல்லை. நம்ம தனியா வேற இடத்துல பேசலாம். இங்க வந்து யூபிஎஸ் போய் மட்டும் கேளுங்க, ஏன்னா டைவர்ட் ஆயிடும் செஷன். இன்டர்வியூல எத்தனை மார்க் பாஸ் அப்படி இல்லைங்க. உங்க மெயின்ஸ் மார்க் இன்டர்வியூல 275 மார்க். அவுட் ஆஃப் 275 எத்தனை மார்க் எடுக்கிறீங்க, பிளஸ் மெயின்ஸ்ல நீங்க எத்தனை மார்க் எடுத்து வச்சுதான் அவங்க மார்க் போடுவாங்க. இத்தனை மார்க் அத்தனை மார்க் அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. ஆல்ரெடி சொல்லிட்டேன், இன்டர்வியூ நீங்க தமிழ்ல தாராளமா பேசலாம். ஓகே, நம்ம முடிச்சுப்போம். இவ்வளவு நேரம் பொறுமையா இருந்து கேட்ட உங்க அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நீங்க வந்து தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க. உங்களை திறமைசாலி நிறைய பேர் இருக்கீங்க. ஒரு நல்ல சிவில் சர்வீஸ் உங்கள்ல இருந்து பார்ப்பேங்க நம்புறேன். நம்பிக்கையோடு முடிச்சுக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். Thank you, Muhammad Aslam sir, tax assistant, income tax department of Tamil Nadu. You gave a complete explanation about this exam and such a inspirational words to our students. I think definitely it would have been very useful to the students, and it's a great pleasure to have you on our event, sir. Once again, I thank you, very thank you, sir. Thank you. Okay, next I welcome Muhammad Rafiq sir, tax assistant, income tax department, to conduct a session on SSC. சபி கேக்குதா? Yes sir. அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த செஷன்ல கிட்டத்தட்ட ஒரு 300 பேர் இருக்கீங்க. ஸோ இன்னைக்கு ஒரு சனிக்கிழமை. இந்த சனிக்கிழமையோட காலை நேரத்துல ஒரு 300 பேர் உட்காந்துருக்கீங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 கல்லூரிகள் சேர்ந்த ஒரு இது. இந்த 3 கல்லூரிகளை ஒட்டுமொத்தமா சேர்த்த ஒரு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு 4000 பேர் 5000 பேர் வருவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த 5000 பேர்ல கிட்டத்தட்ட ஒரு 300 பேர் வாழ்க்கையில் ஏதாவது சாதிக்கணும், ஏதாவது இந்த சமுதாயத்திற்கு, இந்த சமூகத்திற்கு ஏதாவது ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும். நம்ம எத்தனையோ ஃபார்வர்டு வாட்ஸ்அப் மெசேஜஸ், ஃபேஸ்புக் மெசேஜஸ் எல்லாம் ஃபார்வர்ட் பண்றோம், ஒரு இயக்கத்தோட ஃபார்வர்ட் பண்றோம். ஏதாவது நம்மளால மாத்திர முடியாதா, இந்த ஃபார்வர்ட் மெசேஜ் பண்றது மூலம் ஏதாவது மாத்திர முடியாதான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இயக்கங்களும் அவாவும் நமக்கு நிறைய பேருக்கு இருக்கு.
ஸோ அந்த ஏக்கத்தோடையும் நான் வாழ்க்கையில கட்டாயமா சாதிக்கணுங்கிற அந்த ஏக்கத்தோட எல்லாருமே இருக்கும். உங்கள் அனைவருக்கும் என்ன சொல்றதுன்னா என்னுடைய பாராட்டுக்கள். இது முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் என்னன்னா, நான் பார்த்துட்டு இருந்தேன், கிட்டத்தட்ட 300 பேர் இருக்கீங்க. ஆரம்பத்துல இருந்து இந்த 300, 320 அந்த மாதிரி தான் ஏறி ஏறி இறங்கியது. நான் கிட்டத்தட்ட ஒரு 20-25 பேர் அட்மிட் பண்ணேன். 20-25 பேர் அட்மிட் பண்ணாலும் அந்த ஒரு எண்ணிக்கை, அதாவது என்னன்னா ஒரு 10 பேர் உள்ள வராங்க, 10 பேர் வெளியே. ஸோ இந்த மாதிரி இருந்தது. நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் ஒரு அரை மணி நேரம் தான் எடுத்துக்க போறேன். ஸோ பெருசா எடுத்துக்க போறது கிடையாது. இது காலேஜுடைய ஒரு வாத்தியாருடைய செஷன் மாதிரி இருக்க போறது கிடையாது. ஒரு இன்டராக்டிவா இருக்க போது. நான் சில விஷயங்களை சொல்ல போறேன், சில விஷயங்களை உங்ககிட்ட நான் கேட்க போறேன். அதனால கொஞ்சம் பொறுமை காத்து, அதாவது ஜூலியஸ் சீசரை கொலை பண்ணிடுவாங்க. கொலை பண்ண பிறகு மார்க் ஆண்டனி என்ன பண்ணுவாருன்னா, அந்த ரோமன் மக்கள் கிட்ட உங்களுடைய காதுகளை எனக்கு கடன் கொடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்லுவாரு. உங்களுடைய காதுகளை எனக்கு கடன் கொடுங்கள்ங்கிற சொல்லுவாரு. இது ஜூம் மீட்டிங்கு, ஒன்லி காதுகள் மட்டும் நான் கடன் கேட்டா செட் ஆகாது. நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுடைய காதுகளையும் உங்களுடைய கண்களையும் உங்களுடைய பார்வையையும் எனக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு கடன் கொடுங்க. வெளியே போவாதீங்கன்னா இந்த செஷன் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. சரியா? ஏன்னா நானும் ஒரு இன்ஜினியர் தான். இதுக்கு முன்னாடி பேசின சகோதரர் அஸ்லமும் இன்ஜினியர் தான். எஸ்எஸ்சி நிறைய பேர் கிளியர் பண்றவங்க பெரும்பாலான இன்ஜினியர்ஸ் தான். யூபிஎஸ்சியா இருக்கட்டும், டிஎன்பிஎஸ்சிலேயே ஈவன் குரூப் 4 விஏவா வர்றவங்க கூட இன்னைக்கு மெஜாரிட்டி இன்ஜினியர்ஸ் தான். ஸோ இன்ஜினியர்ஸ் மட்டும் மையப்படுத்தி பேசல, ஒரு ஆர்ட்ஸ் காலேஜும் இதுல இருக்கு. முக்கியமா சொல்ல வந்த விஷயம் என்னன்னா, இந்த ஒரு செஷன் நாங்க படிக்கிற காலகட்டத்துல இந்த மாதிரி எந்த ஒரு செஷனும் நடத்தல. ஏன்னா இப்ப ஜூம்ங்கிற ஒரு விஷயமே கிடையாது, ஆன்லைன் கிளாஸ்ங்கிற ஒரு விஷயமே கிடையாது. பிளேஸ்மெண்ட் தான் இருக்கணும், எல்லாமே பிரைவேட் பிளேஸ்மெண்டா தான் இருக்கும். ஸோ கவர்மெண்ட் எக்ஸாம்ஸுக்கான அவேர்னஸ் எதுவுமே அந்த அளவுக்கு இருக்கவே இருக்காது. இது ஒரு முக்கியமான ஒரு என்ன சொல்றதுன்னா, நம்ம கட்டாயமா இதை நம்ம யூஸ் பண்ணி ஆகணும். ஒரு அரை மணி நேரத்துக்கு, நான் ரொம்ப டைம் எடுக்க போறது இல்லை, ஒரு அரை மணி நேரத்துக்கு நாம என்ன சொல்றதுன்னா இங்க இருப்போம். அடுத்து டிஎன்பி செஷன் இருக்கு, அது அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். இந்த ஒரு செஷனை ஒரு 3ஆ பிரிச்சுப்போம். முதல்ல என்ன நான் சொல்ல போறேன், ஏன் நம்ம அரசு வேலைக்கு போகணும், நான் ஒரு இன்ஜினியர் ஏன் அரசு வேலைக்கு போகணுங்கிற ஒவ்வொரு கேள்வி எல்லாருடைய மனசுல இருக்கும். ரெண்டாவது விஷயம், எஸ்எஸ்சி பத்தி நான் ஒரு சுருக்கமா ஒரு விஷயத்த சொல்ல போறேன். மூணாவது, உங்களுக்கு என்ன கேள்விகள் இருக்கோ, ஓகே, உங்களுக்கு என்னென்ன கேள்விகள் இருக்கோ அதை நீங்க 3வது செஷன்ல என்கிட்ட கேளுங்க. சோ நான் முதல்ல சொல்ல வர்றது என்னன்னா, நான் ஏன் அரசு வேலைக்கு போகணும்? ஏன்னா நான் இன்ஜினியர், நான் ஏன் அரசு வேலைக்கு போகணும்? எனக்கு டிசிஎஸ்ல, சிடிஎஸ்ல இல்ல ஏதாவது ஒரு கோர் கம்பெனில வேலை ரெடியா இருக்கு, நான் கண்டிப்பா பிரைவேட் பிளேஸ்மெண்ட் தான் அவங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அரசு வேலையில என்ன மாதிரியான ஒரு பெனிஃபிட்னு நம்ம பார்த்தோம்னா, 2 விஷயங்கள் இதெல்லாம் பண்ண முடியும். ஒண்ணு, இப்போ சகோதரர் அஸ்லம் பேசிட்டு போனாரு, ஒண்ணு எனக்கான மாற்றத்தை நான் பண்ணிக்க முடியும். நீங்க அரசு வேலையில எக்ஸாம் கிளியர் பண்ணி பாஸ் பண்ணி அரசு வேலையில ஜாயின் பண்ணீங்கன்னா அந்த ஒரு வித்தியாசத்தை நீங்க கண்டிப்பா பாப்பீங்க. நான் உதாரணமா எல்லா மேடைகள்லயும் சொல்றது என்னன்னா, நம்மளுடைய காலகட்டம், அதாவது அரசு வேலை யாரெல்லாமே ப்ரிப்பேர் பண்ண வராங்களோ அந்த 2ஆ பிரிச்சுக்கலாம். அதாவது கிமு கிபி மாதிரி அரசு வேலைக்கு முன், அரசு வேலைக்கு பின், அதாவது ஆமு ஆப்பின் அப்படி பிரிச்சுக்கலாம். சோ அரசு வேலைக்கு முன் பொறுத்த வரைக்கும் யாருமே நம்மளை மதிக்க மாட்டாங்க. இவன் ஒரு ஸ்டூடெண்ட் தான், சோ இவன் சும்மா ஏதோ விளையாடிட்டு இருக்கான், ஏதோ என்ன சொல்ல தெரியாதனமா பண்ணிட்டு இருக்கான், இவன் வாழ்க்கையில கண்டிப்பா தோக்க போறான்னு சொல்லி நிறைய பேருடைய பார்வைகள், நிறைய பேருடைய ஏளனங்கள் நம்ம மேல இருக்கும். அதுவே நீங்க அரசு வேலை கிளியர் பண்ண பிறகு அது அப்படியே மாறி இருக்கும். அதுக்கு முன்னாடி கஸ்டமர் கால் மட்டும் தான் நம்மளுக்கு நிறைய வந்திருக்கும். அதுக்கப்புறம் நிறைய பேர் கால் பண்ண ஆரம்பிப்பாங்க, நிறைய பேர் Facebookல ஃப்ரெண்ட் ரெக்வெஸ்ட் கொடுப்பாங்க. இந்த மாதிரி நிறைய மாற்றங்கள் வர ஆரம்பிக்கும், எனக்கான மாற்றங்கள் வரும். சோ உங்க எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் உள்ள ஒரு இது இருக்கும், அதாவது எப்படியாவது மாற்றத்தை கொண்டு வரணும். என்ன நிறைய பேர் ஏளனம் செஞ்சிருப்பாங்க, என்ன நிறைய பேர் என்ன சொல்றதுன்னா இகழ்ந்திருப்பாங்க, உன்னால முடியாதுன்னு சொல்லிட்டு நம்மள ரொம்ப டீக்ரேட் பண்ணியிருப்பாங்க. இவங்களுக்கு எல்லாமே கட்டாயமா நீங்க பதில் சொல்லணும். சோ அதுக்கு ஒரு சிறந்த ஒரு ஆப்ஷன் அரசு வேலை. 2வது விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, இன்னைக்கு இருக்கிற சமுதாயத்திற்கு ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமானது. அதாவது நீங்க இந்த சமுதாயத்துக்கு ஏதாவது ஒரு பண்ண முடியும், இந்த சமூகத்திற்கு, இந்த இந்திய திருநாட்டுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ண முடியும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, ஒவ்வொரு Facebookல ஷேர் பண்ணும்போதும் சரி, ஒவ்வொரு வாட்ஸ்அப் மெசேஜ் ஃபார்வர்ட் பண்ணும்போதும் சரி, அது விவசாயிகள் பத்தி இருந்தாலும் எந்த ஒரு விஷயத்தை பத்தி இருந்தாலும் ஒரு ஆதங்கத்தோட ஃபார்வர்ட் பண்றோம். சோ எப்படியாவது மாற்றம் வந்துராதான்னு சொல்லி அந்த மாற்றத்துக்கான ஒரு தூணா நீங்க இருங்க. இந்த சமுதாயத்துக்கு கட்டாயமா நீங்க ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும். உதாரணத்துக்கு சொல்ல போனா, இன்னைக்கு இருக்கிற சமுதாயத்துல இன்னைக்கு இருக்கிற மக்களே ஏதாவது ஒரு நல்ல அரசு அலுவலர் வந்துட மாட்டாரா, ஏதாவது நல்ல ஒரு அரசு அதிகாரி வந்துட மாட்டாரா, நம்மளுடைய பிரச்சனைகளை காது கொடுத்து கேட்க மாட்டாரா, நம்மள பிரச்சனைகளை சால்வ் பண்ண மாட்டாராங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஏக்க பார்வை ஒண்ணு இருக்கு. அதனால இந்த ஒரு அரசு வேலைக்கு நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கான மாற்றம் கட்டாயமா நடக்கும். அதே மாதிரி சமுதாயத்துக்கான மாற்றமும் கட்டாயமா நடக்கும். இதுதான் முதல் விஷயம். நீங்க ஏன் அரசு வேலைக்கு வரணும்னா இந்த 2 விஷயங்கள் மட்டும்தான். சாரி. அப்போ நான் சிடிஎஸ் போனா, டிசிஎஸ் போனா, இல்ல ஏதாவது கோர் கம்பெனிக்கு போனா இந்த மாற்றங்கள் எல்லாம் வராதானா? முதல் மாற்றம் வரும். நீங்க சிடிஎஸ் பண்ணீங்கன்னா, டிசிஎஸ் பண்ணீங்க, உங்களுக்கு சம்பளம் கிடைக்கும், உங்களால மாற்றம், அதாவது உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் வரும், உங்களுடைய லைஃப் அப்கிரேட் ஆகும். நீங்க என்ன சொல்றதுன்னா ஒரு சொசைட்டில நல்ல ஒரு அந்தஸ்துக்கு போவீங்க.
ஆனா அது ரெண்டாவது மாற்றம் இருக்கு பாத்தீங்களா, நம்ம எல்லாருக்குமே ஒரு சமூகத்துக்கு மேல ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு அர்ப்பணிப்பு உணர்வு இருக்கு. சோ அந்த சமூகத்தை மாத்த முடியுமா, ஓகேவா, அந்த என்ன சொல்றதுன்னா இந்த சொசைட்டிக்கு ஏதாவது பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு ஏதாவது நீங்க யோசிச்சீங்கன்னா, இந்த பிரைவேட் ஜாபால எதுவுமே நம்ம பண்ண முடியாது. அரசு வேலையால நம்மளால கட்டாயமா சாதிக்க முடியும். சரிங்களா? சோ அரசு வேலைங்கிற ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கான மாற்றமும் வரும். அதே மாதிரி சமூகத்துக்கான மாற்றம் இந்த நாட்டிற்கான இல்ல இந்த நாட்டு முடியும். முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், எஸ்எஸ்சி பொறுத்த வரைக்கும் நான் ஒரு சுருக்கமா ஒரு இது சொல்லிட போறேன். ஒரு 10 நிமிடங்கள் மட்டும்தான் எடுக்கும். ஒரு 10 நிமிடங்கள் மட்டும்தான் இருக்கும். இந்த எஸ்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு தமிழ்நாட்டுல எஸ்எஸ்சி பொறுத்த வரைக்கும் நான் அடிக்கடி சொல்றதுதான். ஏன்னா எனக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு ஆசை, எஸ்எஸ்சில நிறைய தமிழர்கள் உள்ள போக மாட்டாங்களான்னு சொல்லி. நாம வருஷம் பார்த்துட்டு வரோம், தமிழர்களோட எண்ணிக்கை ரொம்ப 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 குறைஞ்சிட்டே வருது. சரியா? ஒரு மாசத்துக்கு முன்னாடி நம்ம டிபார்ட்மெண்ட்ல கிட்டத்தட்ட ஒரு 100 டாக்ஸ் அசிஸ்டன்ட் வந்தாங்க. இப்போ 2018ல செலக்ட் ஆனவங்க. இந்த 100 டாக்ஸ் அசிஸ்டன்ட்ல நம்பவே மாட்டீங்க, 5 பேர் மட்டும் தான் தமிழர்கள், 95 பேர் என்ன சொல்றதுன்னா வடக்க சேர்ந்தவங்க. சோ இந்த மாதிரி நம்மளுடைய அதாவது இந்த தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு விஷயம் இது என்ன சொல்றதுன்னா வருடாவரம் பறிக்கப்படுகிறது. என்ன ஒரு காரணம்னா, அங்க தப்பு நடக்குதுன்னு சொல்லிட்டு நெகட்டிவ் பாயிண்ட் ஆஃப் வியூ நிறைய இருக்கலாம். ஆனா முக்கியமான விஷயம் நாம அப்ளை பண்றது கிடையாது. நமக்கான அதாவது எஸ்எஸ்சி பத்தியான அவேர்னஸ் சுத்தமா நம்ம கிட்ட கிடையவே கிடையாது. யூபிஎஸ்சி பத்தி அவேர்னஸ் இருக்கு, யூபிஎஸ்சி நிறைய பேர் கிளியர் பண்றாங்க. டிஎன்பிஎஸ்சி பத்தி அவேர்னஸ் இருக்கு, எங்க பார்த்தாலும் புற்றிசல் மாதிரி டிஎன்பிஎஸ்சி அகாடமிகள் இருக்கு. ஆனா எஸ்எஸ்சிக்கான ஒரு இது ஒரு நல்ல அகாடமின்னு சொல்லி நீங்க ஒரு எடுத்துக்காட்ட முடியுமா? இது ஒரு நல்ல அகாடமிங்க, இங்க இந்த எஸ்எஸ்சில எத்தனை பேர் வந்திருக்காங்கன்னு சொல்லி நம்ம சொல்ல முடியுமா? முடியவே முடியாது. என்னன்னா நம்ம கிட்ட அவேர்னஸ் இல்லை. மார்க்கெட் இருந்தா தானே கடை இருக்கும், நம்ம கிட்ட மார்க்கெட்டே இல்லையே. அதாவது எஸ்எஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்றதுக்கான மாணவர்கள் இல்லாத போது அவங்க எப்படி அகாடமி ஆரம்பிப்பாங்க? சோ எஸ்எஸ்சி என்னோட முக்கியமான நோக்கம் என்னன்னா, எஸ்எஸ்சிக்கான அவேர்னஸ் எந்த அளவு இந்த தமிழ்நாட்டில் ஏற்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு ஏற்படுத்தும். ஏன்னா எஸ்எஸ்சி அந்த மாதிரியான ஒரு வாய்ப்புகளையும் எல்லா விஷயத்தையும் கொடுக்குது. அதாவது அறிஞர் என்ன சொல்லுவார் இல்லையா, மாற்றம் தொட்டது மல்லிகைக்கும் மனம் உண்டுன்னு சொல்லி. நான் என்ன சொல்றேன், எஸ்எஸ்சிக்கும் மனம் உண்டு, அதுல டிஎன்பிஎஸ்சி விட சிறந்த மனம் உண்டுன்னு சொல்றேன். ஓகேவா? அதாவது யூபிஎஸ்சிங்கிறது ஒரு அல்டிமேட் டார்கெட். எனக்கும் சரி உங்களுக்கும் சரி யூபிஎஸ்சிங்கிறது அல்டிமேட் டார்கெட். என் வாழ்க்கையில நான் கட்டாயமா நான் ஐஏஎஸ் ஆகணும், என் வாழ்க்கையில கட்டாயமா நான் ஐபிஎஸ் ஆகணுங்கிறது ஒவ்வொரு என்ன சொல்றது இளைஞனுக்கும் இருக்கிற ஒரு கனவு. பட் அதை தாண்டி ஒரு என்ன சொல்லி ஒரு இன்குபேஷன் பீரியட் இருக்கும் இல்லையா, கட்டாயமா நான் அந்த ஒரு இலக்கு அடைவேன். பட் இந்த ஒரு 3 வருஷம் 4 வருஷத்துக்கு நான் என்ன பண்றது? ஓகேவா, நான் சொசைட்டிக்கு பதில் சொல்லி ஆகணும், வீட்டுக்கு பதில் சொல்லி, எனக்கு நானே பதில் சொல்லி ஆகணும். அதுக்காக தான் என்ன சொல்றேன், எஸ்எஸ்சி ஜாப் ஒரு பெட்டரான ஒரு டைம் பீயிங் ஆப்ஷனா இருக்கும். அதனால எஸ்எஸ்சிக்கு வாங்க, நிறைய பேர் அப்ளை பண்ணுங்க. நம்ம ஒரு சுருக்கமான ஒரு இதுவை பார்க்க போறோம், இன்ட்ரோவை பார்க்க போறோம். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சிடும் எஸ்எஸ்சி எந்த அளவுக்கு ஈஸியா இருக்கு, எத்தனை பேர் அவங்க எடுக்கிறாங்க. ஏன்னா வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 50,000ல இருந்து 60,000 வேகன்சி இருக்கு. உலகத்துல எந்த ஒரு ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷனோ, இன்க்ளூடிங் சைனாவே இருக்கட்டும், எந்த ஒரு ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷனோ இந்த அளவுக்கு ஒரு 60,000 பேர் என்ன சொல்றதுன்னா எக்ஸப்ட் மிலிட்டரி எடுப்பானாங்கிறது வாய்ப்பு. அதனால ஒரு எஸ்எஸ்சி பத்தி ஒரு சின்னதா ஒரு இன்ட்ரோ பார்க்கலாம், ஒரு 10 நிமிஷம் தான். ஸோ எஸ்எஸ்சினா என்ன மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, இதுல என்ன மாதிரியான எக்ஸாம் பேட்டர்ன் இருக்கு. முதல் விஷயம், யாருங்க எஸ்எஸ்சி? எடுத்தோன்னே நம்மளுக்கு வர கேள்வி, யாருங்க எஸ்எஸ்சி? எஸ்எஸ்சிங்கிறது ஒரு ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சி. கிட்டத்தட்ட அதாவது நமக்கு யூபிஎஸ்சின்னு ஒன்று இருக்கு, எஸ்எஸ்சின்னு ஒன்று இருக்கு. யூபிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் இருக்கிற ஆல் இந்தியா சர்வீசஸ், ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், அதை தாண்டி இருக்கிற குரூப் ஏ சர்வீஸ், இதுக்கு ஆள் எடுக்கிற ஒரு ஏஜென்சி. இதை தாண்டி இருக்கிற பெரும்பாலான, ஓகேவா, பெரும்பாலான சொல்றதை விட என்ன சொல்றதுன்னா பெரும்பான்மையான பதவிகளுக்கு ஆள் எடுக்கிற ஒரு ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சி தான் எஸ்எஸ்சி. யாருக்கெல்லாம் எந்தெந்த போஸ்ட்டுக்கு எல்லாமே அவங்க ஆள் எடுக்கிறாங்கன்னா குரூப் பி அண்ட் குரூப் சி. யாருக்காகனா ஆப்வியஸ்லி சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸோ என்ன மாதிரியான போஸ்ட் இருக்கு, என்ன மாதிரியான சேலரி இங்க நான் கொடுப்பாங்க. ஏன்னா இங்க சேலரியை மென்ஷன் பண்ணியிருக்கேன்னா, சேலரியை பொறுத்த வரைக்கும் டிஎன்பிஎஸ்சியோட எந்த அளவுக்கு பெனிஃபிட்டடா இருக்குங்கிறத முக்கியமான ஒரு விஷயம். எடுத்தோடனே சிஜிஎல் இருக்கு, வருஷத்துக்கு 8000 வேகன்சிஸ் வருது. வருஷத்துக்கு 8000 வேகன்சிஸ் வந்து சிஜிஎல்ல தேர்ந்தெடுக்கப்படுறவங்க எல்லாருமே என்ன சொல்றதுன்னா வடக்குல இருந்து தான் வராங்க, எல்லாரும் இன்ஜினியர்ஸா தான் வராங்க. ஸோ இங்க இருக்கிற இன்ஜினியர்ஸுக்கு என்ன சொல்ல தலை சிறந்த ஒரு என்ன சொல்ற ஒரு பெஸ்டான ஒரு ஆப்ஷன் இது. ஸோ வருஷத்துக்கு ஒரு 8000, நான் சொல்றது மினிமமா சொல்றேன், கிட்டத்தட்ட 8000க்கு மேல வேகன்சிஸ் வருது. சேலரியை பொறுத்த வரைக்கும் மினிமமா உங்களுக்கு 40,000 ரூபாய் கிடைக்கும். அதிகபட்சமா நீங்க ஒரு இன்ஸ்பெக்டரா போறீங்க, கஸ்டம்ஸ் அண்ட் எக்ஸைஸ் இன்ஸ்பெக்டரா போறீங்க, அடுத்தது இன்கம் டாக்ஸ் இன்ஸ்பெக்டரா போறீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 60,000 ரூபாய் சேலரி கிடைக்கும். ஸோ அடுத்தது அதுக்கு ஒரு சின்ன ஒரு கிரேடு குறைஞ்சி சிஹெச்எஸ்எல் கம்பைன்ட் ஹையர் செகண்டரி லெவல், இதுவும் ஒரு வருஷத்துக்கு ஒரு 8,000ல இருந்து 10,000 வேகன்சிஸ் வருது. இதுல சம்பளம் ஸ்டார்டிங் உள்ள போனாலே ஒரு 25,000 கிடைக்கும். எடுத்தோன்னே டிசிஎஸ்க்கு போனா கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபா தந்துட போறது இல்லை. அவனும் ஒரு 25,000, 24,000, 20,000 இப்படிதான் நம்மளுடைய என்ன சொல்றதுன்னா சம்பளம் இருக்கும். ஸோ அதே சம்பளத்தை உங்களுக்கு சிஹெச்எஸ்எல்ல கொடுக்குறாங்க. அதுல இருக்கிற என்ன சொல்றதுன்னா ஒரு போஸ்டல் அசிஸ்டன்ட் ஒரு போஸ்ட் இருக்கு, அதை எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 36,000 ரூபாய் சேலரி கிடைக்கும். அடுத்தது அதுக்கு ஒரு கிரேடு கம்மி எம்டிஎஸ், அதுல போனீங்கன்னா சாதாரணமா நமக்கு 25,000 ரூபாய் ஆவரேஜா சம்பளம் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு.
இதை தாண்டி சிஏபிஎஃப் நீங்க நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க, சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ். இப்ப நான் ஒரு ஏர்போர்ட்டுக்கு போறோம்னா, நாங்க ஏர்போர்ட்டுக்குள்ள போகும்போது ஒருத்தர் என்ன சொல்றதுன்னா, பாஸ்போர்ட் எல்லாமே செக் பண்ணுவாரு, நம்மளோட ஏர் டிக்கெட்டை செக் பண்ணுவாரு, நம்மளோட ஐடி கார்டை செக் பண்ணுவாரு. அதெல்லாம் யாருன்னா சிஆர்பிஎஃப், சிஏபிஎஃப்ல இருக்கிற ஒரு போலீஸ் ஃபோர்ஸ் சிஆர்பிஎஃப். சரிங்களா? சரி, மன்னிக்கணும், சிஏஎஸ் தான் அங்க இருப்பாங்க, அந்த சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ். அதே மாதிரி நீங்க ஹைகோர்ட் எல்லாம் போறீங்கன்னா ஹைகோர்ட்ல சிஆர்பிஎஃப் போலீஸ் இருப்பாங்க. சோ அங்கெல்லாமே சப் இன்ஸ்பெக்டரா தேர்ந்தெடுக்கப்படணும்னா நீங்க இந்த எஸ்எஸ்சி எக்ஸாம் எழுதணும். அதே மாதிரி அதே போலீஸ் ஃபோர்ஸ்ல அதே சிஏபிஎஃப்ல நீங்க கான்ஸ்டபிளா போனோம்னா இந்த ஒரு எக்ஸாம் எழுதணும். அதே மாதிரி ஸ்டெனோகிராஃப் கூட அவங்க தொடர்ந்து தேர்ந்தெடுத்துட்டு வராங்க. ஸோ ஒரு நான் சிஜிஎல் கிளியர் பண்ண எந்த மாதிரி வேலைக்கு போவேன்? இப்போ தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுல சென்னையில செக்ரட்டேரியட் இருக்கு, தமிழ்நாடு செக்ரட்டேரியட் இருக்கு. அதே மாதிரி டெல்லியில சென்ட்ரல் செக்ரட்டேரியட் ஒன்று இருக்கு. அதுல எல்லா மினிஸ்ட்ரி, நீங்க எந்த ஒரு மினிஸ்ட்ரியா இருங்க, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸா இருக்கட்டும், மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸா இருக்கட்டும், ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் உள்ளதான எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸா இருக்கட்டும், எந்த மினிஸ்ட்ரியோடைய அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் எல்லாமே இந்த சிஜிஎல் மூலமா தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஸோ ஒருவேளை நீங்க சிஜிஎல்ல இந்த சிஎஸ்எஸ், அதாவது சென்ட்ரல் செக்ரட்டேரியட் சர்வீஸ்ன்னு சொல்லுவோம், அந்த சென்ட்ரல் செக்ரட்டேரியட் சர்வீஸை தேர்ந்தெடுக்கப்பட்டீங்கன்னா ஒரு 10-15 வருஷத்துக்குள்ள உங்களுடைய கூட இருக்கிறவங்க எல்லாருமே ஐஏஎஸ் ஆபீசர்ஸா இருப்பாங்க. உங்களுடைய கூட இருக்கிறவங்க எல்லாம் மேக்சிமம் ஜாயிண்ட் செக்ரட்டரி. ஏன்னா ஜாயிண்ட் செக்ரட்டரிங்கிறது, அதாவது ஒரு மினிஸ்ட்ரியோட ஜாயிண்ட் செக்ரட்டரிங்கிறது ஒரு லேசப்பட்ட ஒரு விஷயம் கிடையாது. இந்த போஸ்ட்ல நீங்க தேர்ந்தெடுக்கப்பட்டீங்கன்னா மினிமம் ஜாயிண்ட் செக்ரட்டரி நீங்க போக முடியும். ஸோ அதே மாதிரி இன்கம் டேக்ஸ் இன்ஸ்பெக்டர், ஜிஎஸ்டி இன்ஸ்பெக்டர், அதே மாதிரி இடி டிபார்ட்மெண்ட், என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர், அமலாக்கத்துறை நிறைய வரும். அதே மாதிரி சிபிஐ சப் இன்ஸ்பெக்டர், அதே மாதிரி சிபிஎன் சென்ட்ரல் பியூரோ ஆஃப் நார்கோட்டிக்ஸ் சப் இன்ஸ்பெக்டர், அடுத்தது நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி, இதுல சப் இன்ஸ்பெக்டர், இது எல்லாமே இது மூலமா தான் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஸோ அடுத்தது சிஹெச்எஸ்எல் பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம பார்த்தோம் எல்லா மினிஸ்ட்ரி, இந்த மினிஸ்ட்ரியில எல்டிசின்னு சொல்லுவோம். ஏன்னா இவங்க தான் எல்டிசிக்கு அப்புறம் யூடிசிக்கு அப்புறம் ஹெட் கிளர்க்கு, அப்புறமா அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸருக்கு போவாங்க. சோ இவங்க எல்லாமே இந்த எக்ஸாம் மூலமா தான், இந்த சிஹெச்எஸ்எல் எக்ஸாம் மூலமா தான் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. சோ அதுக்கு ஒரு கிரேடு கம்மி. சிஹெச்எஸ்எல், அதாவது சிஹெச்எஸ்எல் தேர்ந்தெடுக்கப்படுற லோவர் டிவிஷன் கிளர்க்குக்கும் எம்டிஎஸ்க்கும் பெருசா வித்தியாசம் எதுவுமே கிடையாது. ரெண்டுமே ஒரு ஈக்குவல் கிரேடு தான். அடுத்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ் பார்த்தோம் இல்லையா, அதுல சப் இன்ஸ்பெக்டர், அதுல கான்ஸ்டபிளா நீங்க போகணும்னா அதுக்கு நீங்க இந்த எக்ஸாம் எழுதி ஆகணும். சரி, எடுத்த உடனே நம்மளுக்கு வர, நீங்க எல்லாருமே கல்லூரி மாணவருங்கிறதுனால இது அந்த அளவுக்கு தேவை இருக்காது. ஏன்னா நம்ம ஜென்ரலான ஒரு பிபிடி தான் இது. நீங்க ஒரு கல்லூரி மாணவர்களால உங்களுக்கு ஏறக்குறைய வயது 21, 20, 22 இப்படிதான் இருக்கும். அதனால வயதை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு இது கிடையாது. ஸோ மேக்சிமம் நீங்க வரைக்கும் நீங்க எழுத முடியும். அதே மாதிரி நீங்க ஓபிசியா இருக்கிற பட்சத்துல 3 வருஷம் உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. நான் சொல்றேன், நீங்க கேள்வி கேளுங்க, நான் சப் இன்ஸ்பெக்டர் பத்தி நான் தெளிவா சொல்றேன். ஏன்னா இது கொஞ்சம் வேகமா முடிச்சிடலாம், ஏன்னா நம்ம லேட் எடுத்தாலும் இதுவே கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆகும். எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்க சிஜிஎல் எழுதுனீங்கன்னா கட்டாயமா உங்களுக்கு ஒரு பேசிக் மினிமம் டிகிரி ஒண்ணு வேணும். சிஜிஎல் எழுதுறேன், நான் சப் இன்ஸ்பெக்டரா போறேன்னா, நம்ம தமிழ்நாட்டுல சப் இன்ஸ்பெக்டரா போகனாலும் நீங்க டிகிரி பாஸ் பண்ணிருக்கணும். அதே மாதிரி இங்க ஏதாவது சப் இன்ஸ்பெக்டரா போனா நீங்க டிகிரி பாஸ் பண்ணிருக்கணும். ஓகே, சோ அதே மாதிரி சிஹெச்எஸ்எல் போனா 12வது ஒரு அரிய வாய்ப்பு என்னன்னா, எல்லாருமே என்ன சொல்றாங்க, கிராஜுவேட், அதாவது எல்லாருமே கல்லூரி மாணவர்கள் படிச்சுட்டு இருக்கீங்க. இப்ப சிஹெச்எஸ்எல் நோட்டிபிகேஷன் ஒன்று வந்திருக்கு. ssc.nic.in அந்த வெப்சைட்டுக்குள்ள போனீங்கன்னா இப்போ சிஹெச்எஸ்எல் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, ஒவ்வொரு மினிஸ்ட்ரியில இருக்கிற லோவர் டிவிஷன் கிளர்க்கை பொறுத்த வரைக்கும் ஒரு நோட்டிபிகேஷன் வந்திருக்கு. அதற்கான கடைசி தேதி 12 டிசம்பர் 2020. போய் தாராளமா அப்ளை பண்ணுங்க. பெண்களுக்கு ஃபீஸே கிடையாது, ஆண்களுக்கு பொறுத்த வரைக்கும் 100 ரூபாய் தான் ஃபீஸ். அப்ளை பண்ணுங்க, எக்ஸாம் எப்படி இருக்குன்னு பாருங்க. முதல்ல இறங்கணும், என்ன ஃபீல்டுங்கிறத இறங்கி பார்த்தா தான் தெரியும். தூரத்துல இருந்து ஓகே இது நமக்கு ஆகாது, இது நமக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்றதை விட நம்ம இறங்கி பார்த்தா நம்மளுக்கு தெரிய வரும் இது எந்த அளவுக்கு ஈஸிங்கிறது நமக்கு புரிய வரும். அடுத்தது ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் என்ன பேட்டர்ன்ல இருக்கும். ஸோ எல்லாருமே இன்ஜினியரிங் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸுங்கிறதுனால, ஸோ ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸும் இருக்கீங்க. மோஸ்ட்லி பொறுத்த வரைக்கும் ஸ்டேஜ் 1 பொறுத்த வரைக்கும், ஏன்னா எஸ்எஸ்சினாலே அதிகமா பெரும்பான்மை வகிக்கிறது இங்கிலீஷ் பிளஸ் மேக்ஸ் தான். மேக்ஸ்னாலே அப்படியே பயந்துராதீங்க. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் தெளிவா சொல்லியிருக்காங்க, 10வது ஸ்டாண்டர்ட்ல தான் கேட்போம். ஈவன் டயர் 2 அதை தான் சொல்லியிருக்காங்க. அவங்க நடத்துற டயர் 2 என்ன சொல்லியிருக்காங்கன்னா 10வது ஸ்டாண்டர்ட்ல தான் கொஸ்டின்ஸ் எல்லாமே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப அடிப்படையா இருக்கும். இந்த கேள்விகள், இதுல கேட்கப்படுற கேள்விகள்ல கேட்கப்படுற பாடங்கள் எல்லாமே ஏதோ வானத்திலிருந்து இறங்கினது எதுவுமே கிடையாது. ஏதோ திடீர்னு செவ்வாய் கிரகத்திலேயோ புதன் கிரகத்திலேயோ இறங்கினது கிடையாது. ஏற்கனவே நாம 6வதுல 7வதுல 8வதுல நம்மளுடைய ஸ்கூல்ல என்ன படிச்சோமோ அதுதான் கேட்க போறாங்க. அதே மாதிரி நீங்க ஆர்ட்ஸ் பசங்களா என்ன சொல்லலாம், ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருப்பீங்க. ஸோ நீங்க உங்களுடைய பாட புத்தகங்களை, நீங்க பிஎஸ்சி பிசிக்ஸா இருக்கலாம், பிஏ மேக்ஸா இருக்கலாம், பிஎஸ்சி மேக்ஸா இருக்கலாம், பிஏ ஹிஸ்டரியா இருக்கலாம். ஸோ நீங்க இந்த காலகட்டத்துல என்ன பாடங்கள் படிக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு கேட்க போறாங்க. ஸோ ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2, ஏன்னா அதாவது சிஹெச்எஸ்எல் எம்டிஎஸ்ல ஸ்டேஜ் 2 இருக்கும், ஸ்டேஜ் 1 அதாவது
மன்னிக்கணும், சிஹெச்எஸ்எல் எம்டிஎஸ்ல ஸ்டேஜ் 1 இருக்கும், ஸ்டேஜ் 2 இருக்கும். ஆனா சிஜில பொறுத்த வரைக்கும் 3 ஸ்டேஜ், ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3 இந்த மாதிரி இருக்கும். ஸோ சிலபஸ் ஏற்கனவே நான் சொன்னதுதான், பெருசா சிலபஸ் ஒண்ணுமே வானத்துல இருந்து இறங்கினது அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. பிளட் ரிலேஷன் மாதிரியான சிலபஸ். பிளட் ரிலேஷன் என்ன கேட்க போறாங்கன்னா, ஏங்கிறது பிக்கு அப்பா, அதே மாதிரி பிங்கிறது சிக்கு அப்பா, சிக்கும் ஏக்கும் என்ன தொடர்பு, இந்த மாதிரியான கேள்விகள் தான் அமையும். இந்த ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் இப்ப கொடுத்தாலும் இதுல இருக்கிற கிட்டத்தட்ட 300 பேர் இருக்கீங்க, இந்த 300 பேருமே உடனே சால்வ் பண்ணிடுவீங்க. பிரச்சனை எங்கன்னா டைமிங். நீங்க இந்த 25 கேள்விகளை 1/4 மணி நேரத்துக்குள்ள முடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எல்லாமே எல்லா விஷயங்களும் எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். ஓகேவா? இது அதாவது ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் இருக்காங்களே, அவங்க மட்டும் தான் கிளியர் பண்ண முடியும். ஸோ இதுல எல்லாம் யார் அறிவாளிகள், அவங்க தான் கிளியர் பண்ண முடியும், அப்படி எதுவுமே கிடையாது. இங்க வர்றவங்க யாரான மிடில் பெஞ்ச் ஸ்டூடெண்ட், லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் மட்டும்தான். ஏன்னா அவங்க என்ன சொன்னா தொடர்ந்து போராடுவாங்க. அதனால இந்த விஷயங்கள் எல்லாமே ரொம்ப எனக்கு அறிவு இருக்கணும், ரொம்ப எனக்கு விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும், அப்படி எதுவுமே கிடையவே கிடையாது. இதுல இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனையே டைமிங் தான். ஏன்னா 25 கிட்டத்தட்ட 100 கேள்விகள் கேட்பாங்க. 100 கேள்விகளை பொறுத்தவரை உங்களுக்கு 1 மணி நேரம் தான் டைம். உங்களுக்கு ஒரு சிஸ்டம் கொடுத்துருவாங்க. அந்த சிஸ்டம் கொடுத்துட்டு அந்த சிஸ்டம்ல ஒரு வாட்ச் ஒன்று ஓடிட்டே இருக்கும். ஸோ அந்த ஒரு சிச்சுவேஷன்ல நீங்க இதை கரெக்டா பண்றீங்களா இல்லையாங்கிறது தான். இதுல இன்னொரு பிரச்சனை நெகட்டிவ் மார்க்கிங். ஸோ அந்த ஒரு சிச்சுவேஷன்ல இதற்கான கேள்விகளுக்கான விடைகளை நீங்க கரெக்டா கொடுக்குறீங்களாங்கிறது தான் இப்போ உங்களுக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச். அடுத்தது இதுல இருக்கிற சேலஞ்சஸ் ஏற்கனவே சொல்லிட்டேன். 100 கேள்விகள் இருக்கும். டயர் 1 பொறுத்த வரைக்கும் 100 கேள்விகள் இருக்கு, 1 மணி நேரம். ஓகேவா? நீங்க இதுல எத்தனை கேள்விகளை அடிக்கிறீங்க? ரெண்டாவது பிரச்சனை இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி. கேள்விகளை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஆங்கிலத்திலையும் ஹிந்தியில மட்டும் தான் இருக்கும். ஸோ இது மிகப்பெரிய பிரச்சனையா நம்ம எடுத்துக்க முடியாது. ஏன்னா ஆங்கிலம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப அடிப்படையான ஆங்கிலத்துல தான் கேள்விகள் இருக்கும். ஓகேவா? அதாவது ஹிந்தி மீடியம் ஸ்டூடெண்ட் நம்ம கூட ஒர்க் பண்றவங்களே சொல்லுவாங்க, ஹிந்தியில படிச்சா புரியல, இங்கிலீஷ்ல படிச்சா புரிஞ்சுதுன்னு. ஸோ அந்த மாதிரியான டிரான்ஸ்லேஷன் ரொம்ப டிஃபிகல்ட். இங்கிலீஷ்ல இருந்து தமிழுக்கு டிரான்ஸ்லேட் பண்றதை விட இங்கிலீஷ்ல இருந்து ஹிந்திக்கு டிரான்ஸ்லேட் பண்றது ரொம்ப டிஃபிகல்ட். அதே மாதிரி நிறைய வார்த்தைகளை என்ன சொல்றதுன்னா அவங்க விட்டுருவாங்க. அடுத்தது மூணாவது இதுல இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை ஏற்கனவே சொல்லிட்டேன், நெகட்டிவ் மார்க். அந்த 1 மணி நேரத்துல நான் 60 கேள்விகளை நான் அட்டன் பண்ணணும். எனக்கு அந்த ஒரு சிச்சுவேஷனை கொடுத்துருவாங்க. நான் தப்பா பண்ணேன்னா எனக்கு -1/4 இந்த இதுல -1/2. அதாவது உங்களுக்கு ஒரு கேள்விக்கு 2 மதிப்பெண்கள், அரை மதிப்பெண்கள் கழிக்கப்படும் எதிரிடை மதிப்பெண் தான். ஸோ இந்த சேலஞ்சஸ் இருக்கு. ஸோ இதுக்கு என்னதான் தீர்வு, இது எப்படிதான் நம்ம அணுகிறதுனா, ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். டிஎன்பிஎஸ்சி பொறுத்தவரை ஒரே நாள் எக்ஸாம் நடத்திட்டு போயிடுவாங்க. உங்க போர்டு எக்ஸாம் ஒரே நாள்ல எக்ஸாம் நடத்திட்டு போயிடுவாங்க. சரியா? உங்க போர்டு எக்ஸாம் என்னைக்காவது இன்ஜினியரிங் பிசிக்ஸ்னு ஒரு சப்ஜெக்ட் ஸ்டூடெண்ட் இருக்கு, அதுக்கு 4 ஸ்லாட் ஏதாவது நடத்தி பார்த்திருக்கீங்களா? ஏன்னா குறைவான எண்ணிக்கை ஈஸியா நடத்திட்டு போயிடலாம். ஆனா இங்க எஸ்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 40 லட்சம் பேர், 50 லட்சம் பேர், அதுல உண்மையான ஆஸ்பிரண்ட் ரொம்ப கம்மியா இருப்பாங்க, அது வேற கதை. 40 லட்சம் பேருக்கு 50 லட்சம் பேருக்கு அவங்க எக்ஸாம் நடத்துறதுனால அவங்களால ஒரே ஸ்லாட்ல நடத்த முடியாது. ஏன்னா ஆன்லைன்ல நடத்துறாங்க. எல்லாத்துக்குமே ஒரு சிஸ்டம் ஒண்ணு வேணும். அதனால கிட்டத்தட்ட 40-50 ஸ்லாட்ல நடத்துவாங்க. 40-50 கொஸ்டின் இன்னைக்கு காலகட்டத்துல ப்ரிப்பேர் பண்றது இலேசப்பட்ட காரியம் கிடையாது. அதனால கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்கும்னா எல்லாமே ரிப்பீட்டடா இருக்கும். திருப்பி 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 வந்த கேள்விகளா தான் வரும். இதுக்கான ஒரே ஒரு ஆப்ஷன், எப்படி நம்ம ஜெயிக்கணும்னா என்ன சொல்யூஷன்னா, பிராக்டிஸ் பிராக்டிஸ் பிராக்டிஸ். திரும்ப 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 நம்ம பிராக்டிஸ் பண்ணணும். எதை பிராக்டிஸ் பண்ணணும்னா பழைய இயர் கொஸ்டின். ஸோ இதுக்கு ஏதாவது ஒரு என்ன சொல்ல உந்துதல் தேவையா, இதுக்கு ஏதாவது என்ன சொல்ல பயிற்சி தேவை. ஆமா, கட்டாயமா நம்ம பயிற்சி தேவை. ஏன்னா நம்ம வேற மெத்தட்ல படிச்சிருப்போம். இங்க அதாவது உதாரணத்துக்கு இப்ப சைப்பால கிளாஸ் எடுக்கிறாங்க, அடுத்து சாட்டர்டே சண்டே வீக்கெண்ட்ல கிளாஸஸ் இருக்க போது இங்க இருக்கிறவங்க எல்லாம் ஏற்கனவே என்ன சொல்ல எக்ஸாம்ஸை கிளியர் பண்ண அவங்க சொல்லுவாங்க, நீங்க இந்த மெத்தட்ல இந்த ப்ராப்ளம் என்ன சொல்றதுன்னா ஃபேஸ் பண்றீங்க, சால்வ் பண்றீங்க, இது இந்த மெத்தட்ல போட்டு பாருங்க, இது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரியான நம்ம பண்ண வேண்டியது கத்துக்கிட்டு பிராக்டிஸ் பிராக்டிஸ் பிராக்டிஸ். ஸோ பழைய கொஸ்டினை, பழைய வருஷத்துக்கான கொஸ்டினை திரும்ப 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 நம்ம பிராக்டிஸ் பண்றது மூலமா கட்டாயமா நம்ம ஜெயிக்க முடியும். சரியா? ஸோ இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா தொடர்ந்து போராடுறது. ஓகே, நம்ம ஏற்கனவே நிறைய தலைவர்களை பார்ப்போம். ஒரு மோட்டிவேஷன் செஷனால என்ன நிறைய பத்தி பேசுவோம். ஆபிரகாம் லிங்கனை பத்தி பேசுவோம், ஐன்ஸ்டீனை பத்தி பேசுவோம், எல்லார பத்தி பேசுவோம். அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க, ஒரே நாள்ல ஜெயிச்சாங்களா? இல்ல, தொடர்ந்து போராட்டம். ஏன்னா இன்ஜினியரிங் கிராஜுவேட்டே தொடர் போராட்டம் தானே. கிட்டத்தட்ட அத்தனை 8 செமஸ்டர்ல ஒவ்வொரு செமஸ்டருக்கும் 7 பேப்பரு, ஒரு 3 என்ன சொல்றதுன்னா பிராக்டிக்கல், இது எல்லாமே எவ்வளவு தடைகளை தாண்டி வந்திருக்கும். இது நம்மளால முடியாதா? கட்டாயமா முடியும். ஆனா நாம பண்ண வேண்டியது என்னன்னா தொடர்ந்து போராடணும். எடுத்தோடனே வெற்றி கிடைக்குமா? சில பேருக்கு கிடைக்கும். ஆனா எடுத்தோடனே தோல்வி கிடைக்குமா? கட்டாயமா கிடைக்கும். பெரும்பாலான தோல்வி தான் கிடைக்கும். எல்லாருக்குமே, உலகத்துல சரித்திர நாயகர்கள் எல்லாருக்குமே எடுத்தோடனே தோல்விதான் கிடைச்சது. அதனால தொடர்ந்து போராடினா கட்டாயமா ஒரு நாள் ஜெயிப்பீங்க. ஸோ இங்க ஒரு 300 பேர் வந்திருக்கீங்கன்னா, இந்த 300 பேரை பொறுத்த வரைக்கும் அமேசான் 1 மாசம் ஃப்ரீ கொடுத்துருக்கான்னு நினைக்கிறேன். நீங்க பப்ஜி விளையாடி இருக்கலாம், அமேசான்ல என்ன சொல்ல ஏதாவது மூவிஸை பார்த்திருக்கலாம். ஆனா அதை தாண்டி
ஏதாவது ஒண்ணு சாதிக்கணும், இந்த வாழ்க்கையில ஏதாவது ஒண்ணு சாதிக்கணும், அதாவது மாற்றத்தை கொண்டு வரேன்னு சொல்லி எதிர்பார்த்தீங்களா? ஸோ கட்டாயமா உங்களால முடியும். தொடர்ந்து போராடுங்க. உங்களுக்கு என்ன கேள்விகள் இருக்கோ, இந்த செஷனை பொறுத்த வரைக்கும் என்ன கேள்விகள் இருக்கோ அதை நீங்க சாட் பாக்ஸ்ல கேளுங்க. ஐ ட்ரை டு ஆன்சர். ஏஜ் லிமிட் கேட்டிருக்கீங்க. ஏற்கனவே நான் சொன்னதுதான், ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 18ல இருந்து 30. ஏன்னா எஸ்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் டிஎன்பிஎஸ்சி மாதிரி நிறைய கேள்விகள் எல்லாம் சரி நிறைய டைம் எல்லாம் நம்ம கொடுக்க மாட்டாங்க. 30 வயசு நீங்க ரிசர்வ் கேட்டகரி 5 வருஷம் ரிலாக்ஸேஷன் இருக்கு. அப்ளிகேஷன் லைவா இருக்கு. நீங்க தாராளமா போய் அப்ளை பண்ண முடியும். 14ஆம் தேதி வரைக்கும் முடிஞ்சா இன்னைக்கு அப்ளை பண்ணிடுங்க. நன்றே செய், அதையும் இன்றே செய், உடனே செஞ்சிருங்க. ஏன்னா 13ஆம் தேதி 14ஆம் தேதி சர்வர் டவுன் ஆயிடும். ப்ரிஃபேர் பண்ணணும். கண்டிப்பா நீங்க கிளாஸ்ல சேர்ந்தாலே ஓகேவா, கிளாஸ் சேர்ந்தாலே அந்த விஷயங்களை நம்ம தொடர்ந்து சொல்லுவோம். ஏன்னா புக்னா ஒரு பெரிய லிஸ்ட் போவோம், இட் டேக்ஸ் டைம். கண்டிப்பா நாம சொல்லுவோம். நீங்க சைபாவை கான்டாக்ட் பண்ணுங்க. இது சைபாவை கான்டாக்ட் பண்ணா நம்மளுடைய ஒரு சேனல் இருக்கு, யூடியூப் சேனல் அன்புடன் நண்பன் ஒரு சேனல் இருக்கு. அதையும் நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. அந்த அன்புடன் நண்பன் சேனல் ஆரம்பிக்கப்பட்ட முக்கியமான நோக்கம் என்னன்னா, இந்த எஸ்எஸ்சி ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணிட முடியாதா, ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸுக்கு அவேர்னஸ் கிரியேட் பண்ண முடியாதான்னு சொல்லி. ஸோ அதையும் பாருங்க. அதுலயும் நம்ம நிறைய விஷயங்களை தொடர்ந்து ஷேர் பண்ணிட்டு வரோம், போட்டுட்டு வரோம். சில கேள்விகள் ஸ்கிப் ஆயிடும். ஸோ சாரி, ஒருவேளை நான் ஆன்சர் பண்ணலாம், தொடர்ந்து 2வது முறை கேளுங்க. Tier 3 எக்ஸாம் ஆஃப்லைன் தான். எஸ்ஏ கண்டிப்பா எழுதணும். நீங்க ஆஃப்லைன் தான், அது ஆன்லைன் கிடையாது. ஸோ கிளாஸ் ரூம் மாதிரி நினைச்சுக்காதீங்க. தொடர்ந்து கேள்விகளை கேளுங்க. ஹவு லாங் நீட் ப்ரிப்பரேஷன்? இது பெருசா ப்ரிப்பரேஷனுமே கிடையாது. 1 வருஷத்துக்குள்ள கட்டாயமா நீங்க சாதிக்க முடியும். உங்களுக்கு அந்த ஒரு என்னால சாதிக்க முடியும், என்னால தொடர்ந்து சாதிக்க முடியும்னு சொல்லிட்டு கட்டாயமா நீங்க ஜெயிக்க முடியும். 1 வருஷம் போதும். பெருசா எதுவுமே தேவையில்லை. லிங்க் என்ன லிங்க் கேக்குறீங்க? எக்ஸாம் அப்ளை பண்றது நினைக்கிறேன். நான் தெளிவா ஸ்பெல் பண்றேன். ssc.nic.in. இந்த வெப்சைட்டுக்குள்ள போனீங்கன்னா நோட்டிபிகேஷன் அவைலபிளா இருக்கு. நீங்க உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி சிம்பிள் ப்ராசஸ் தான். நீங்க உமனா இருக்கிற பட்சத்துல ஃபீஸே பே பண்ண வேண்டியது. சிம்பிள் ப்ராசஸ் தான், அப்ளை பண்ண முடியும். உடனே பண்ணிடுங்க. ஏன்னா நிறைய பேர் அப்ளை பண்ணாதான், சண்டை செஞ்சா மட்டும்தான் என்னங்கிறது தெரிய வரும். இந்த ஒரு கேள்விகள் I have applied the exam, but whether it's online? ஆன்லைன் தான். இங்க எல்லாமே ஆன்லைன் தான். சப் இன்ஸ்பெக்டர் சேலரியை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 4200 கிரேட் பே அவங்களுக்கு. ஸோ சாலிடா உங்களுக்கு 55,000 ரூபாய் சேலரி கிடைக்க வாய்ப்பு இருக்கு. சப் இன்ஸ்பெக்டரை பொறுத்த வரைக்கும் சாலிடா உங்களுக்கு 55,000 சேலரி கிடைக்க வாய்ப்பு இருக்கு. எல்டிசி தாராளமா பண்ணுங்க. சிஹெச்எஸ்எல் இருக்கு. வாட் இஸ் த வெப்சைட்? ssc.nic.in. ssc.nic.in. ஒரு விஷயத்த நான் சொல்ல மறந்துட்டேன். இப்போதான் ஒருத்தர் ஞாபகப்படுத்தினாரு, இன்ஜினியரிங். இதுதான் நான் சொல்ல வந்து இந்த விஷயத்த நான் பேசுறதுல மறந்துட்டேன். இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இன்ஜினியர்ஸை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுல இந்தியாலேயே அதிகமான இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்கிற ஒரு மாநிலம் தமிழ்நாடு. வருடம் லட்சக்கணக்கான இன்ஜினியர்ஸ் வெளியில வராங்க. அவங்க எல்லாமே அகாமடேட் பண்ற அளவுக்கு இந்தியாவுடைய மேனுஃபேக்சரிங் செக்டாரா இருக்கட்டும், சர்வீஸ் செக்டாரா இருக்கான வாய்ப்பே கிடையாது. ஆனா அதை தாண்டி எஸ்எஸ்சி ஜூனியர் இன்ஜினியர் எக்ஸாம் வருஷம் நடத்துறாங்க. டிஎன்பிஎஸ்சி வருஷம் அசிஸ்டன்ட் இன்ஜினியரிங் எக்ஸாம் நடத்துறாங்க. அதே மாதிரி நிறைய பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ்ல வாய்ப்புகள் இருக்கு. முக்கியமா ஓஎன்ஜிசி, கெயில், செயில் இதுல எல்லாம் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஆனா யாருமே அப்ளை பண்றது கிடையாது. நீங்க வேணா பாருங்க, தமிழ்நாட்டுல எஸ்எஸ்சி விடுங்க, தமிழ்நாட்டுல வேற ஏதாவது பப்ளிக் செக்டர் இருப்பாங்களே, ஏதாவது ஒரு ஓஎன்ஜிசி ஆபீசருக்கா போங்க, யாராவது என்ன சொல்லுவாங்க, வடக்கு தான் ஒருத்தர் ஒரு இன்ஜினியரா உட்காந்துருப்பார், ஜேஏவாவோ ஏஇஆவோ. ஸோ இதுதான் நடக்குது. ஸோ தமிழ்நாட்டில் ஆப்வியஸ்லி தமிழர்கள் தான் போவாங்க. பட் எஸ்எஸ்சியில இந்த மாதிரியான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா நம்ம இன்ஜினியரிங் காலேஜை பொறுத்த வரைக்கும் பிரைவேட் பிளேஸ்மெண்ட் பக்காவா இருக்கும். எப்படியாவது ஒரு கம்பெனி, ஒரு 20 கம்பெனி 30 கம்பெனி வந்துடும் ஃபைனல்ல. ஆனா கவர்மெண்ட் பிளேஸ்மெண்ட்டுக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்கானா? இல்ல. அதற்கான அவேர்னஸ் சுத்தமா கிடையாது. அதற்கான அவேர்னஸ் நம்ம கிரியேட் பண்ணணும். ட்ரை பண்ணுங்க. நிறைய வாய்ப்புகள் இருக்கு. நிறைய இன்ஜினியர்ஸை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் செக்டர்ல நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அது மூலமா மாற்றத்தை கொண்டு வர முடியுமா? கட்டாயமா மாற்றத்தை கொண்டு வர முடியும். இன்ஜினியரிங் பண்ணிக்கிட்டு இந்த எக்ஸாம்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ண டைம் இருக்குமானா தாராளமா இருக்கும். ஸோ உங்களுக்கே தெரியும். ஸோ வாட் இஸ் இன்ஜினியரிங்? நானும் இன்ஜினியர் தான், ஓகேவா? ஸோ அதற்கான டைம் அவைலபிலிட்டி எல்லாமே தாராளமா இருக்கும். நம்மளால தாராளமா ப்ரிப்பேர் பண்ண முடியும். சார் என்ஏடி பத்தி சொல்லுங்க. இல்ல நீங்க என்ஏடி சொல்றீங்களா என்டிஏ சொல்றீங்களான்னு தான் தெரியல எனக்கு. மேபி அது என்டிஏ இருக்கலாம். என்டிஏ நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி பொறுத்த வரைக்கும் அவங்க சிடிஎஸ் 1, சிடிஎஸ் 2, யூபிஎஸ்சி நடத்துறாங்க. அந்த ஒரு எக்ஸாம்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க யூபிஎஸ்சி வெப்சைட் உங்களுக்கு தாராளமா அதுல விஷயங்கள் இருக்கு. ஏன்னா இது நம்ம தொடர்ந்தோன்னா ரொம்ப நேரம் போகும். ஹவு மச் அட்டம்? எஸ்எஸ்சி பொறுத்த வரைக்கும் அட்டம்ப்ட்ங்கிறதே கிடையாது. ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் மட்டும்தான். எத்தனை முறை வேணா எழுதலாம். உதாரணத்துக்கு ஒரு 21 வயசு, 9 வருஷம் நீங்க தாராளமா வருடம் எழுத முடியும். அதை பத்தி பிரச்சனையே கிடையாது. அட்டம்ப்ட்ங்கிறது யூபிஎஸ்சி மாதிரி கிடையவே கிடையாது. எத்தனை முறை வேணா நம்ம ட்ரை பண்ண முடியும். இன்னும் 2 நிமிடங்கள் இருக்கு. ஏதாவது உங்க கேள்விகள் கேட்க விருப்பப்பட்டீங்கன்னா கேட்டுருங்க. எஸ்எஸ்சி சப்ஜெக்ட் ஏற்கனவே சொன்னது மட்டும்தான். இந்த பாலிட்டி, எக்கானமி எல்லாம் இருக்கும், ரொம்ப அடிப்படையா இருக்கும். பெருசா ரொம்ப டிஃபிகல்ட்டாலாம் கொஸ்டின்லாம் கேட்ட மாட்டாங்க. இல்ல அதுதான் நான் டிஸ்கஸ் பண்ணேன். மினிமம் சேலரி ஒருத்தர் கேட்டிருக்கீங்க, அதுதான் நான் டிஸ்கஸ் பண்ணேன். மினிமம் சேலரி உங்களுக்கு 30,000 கிடைச்சிருவாங்க. 25 30. கிராமத்து பக்கம் ஒர்க் பண்ணீங்கன்னா 25,000 கிடைக்கும். சென்னையில் வந்து ஒர்க் மினிமம் சொல்றேன் 30,000 கட்டாயமா கிடைக்கும். ஒரு டாக்ஸ் அசிஸ்டண்டா உள்ள போறீங்கன்னா 40,000 ரூபாய் சேலரி உங்களுக்கு கேரண்டி. சரிங்களா? அதே இன்ஸ்பெக்டரா வரீங்கன்னா 60,000 சேலரி கேரண்டி. இப்ப 40,000 ரூபாய் நீங்க சேலரி வாங்கினா டிஎன்பிசில குரூப் கிளியர் பண்ண மட்டும் தான் முடியும்.
எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கு அட்டெம்ப்ட் இல்லை, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். விச் புக் ஆர் ப்ரிப்பேர்டு, நீட் டு பி ப்ரிப்பேர்டு. ஸோ வில் என்ன சொல்றதுன்னா, கிளாஸஸ் நம்ம சொல்லுவோம் எந்த மாதிரியான ப்ரிப்பேர் பண்ணணும், அப்ரோச் பண்ணணும். ஏன்னா நாம ஒன்று சொல்லி, ஏன்னா எஸ்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு என்ன சொல்றதுன்னா, ஒரு நேக் ஒன்று இருக்கு. ஏன்னா எவ்ரி எக்ஸாம் ஹேஸ் யூனிக் நேச்சர் இல்லையா, அதனால நான் சொல்றேன். குரூப் 3 பத்தி, குரூப் டிஎன்பிஎஸ்சி அடுத்து வர டிஎன்பிஎஸ்சி பத்தி தான் பேச போறாரு சகோதரர் சபி. அவர் தெளிவா சொல்லுவாரு குரூப் 2 என்ன, குரூப் 3 என்னங்கிறத. ஆன்லைன் புக்ஸ் ஆப்வியஸ்லி நம்ம சொல்லுவோம், ஏன்னா தொடர்ந்து நம்ம சொல்லுவோம். ஏன்னா எஸ்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் அதாவது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த அகாடமி நல்ல அகாடமிங்கிறது யாரையுமே நம்ம சொல்ல முடியாது, சரியா? இப்ப சைப்பா ஒரு புது முயற்சி உள்ள இறங்கி இருக்காங்க, ஓகேவா? புது முயற்சியில நம்ம சைப்பா இறங்கி இருக்காங்க. கண்டிப்பா அவங்க பெஸ்டா தான் கொடுக்க போறாங்க. அதாவது பெஸ்ட்டா நாம தான் கூட, ஏன்னா பிரேஸும் சைப்பா இணைஞ்சு அந்த ஒர்க்கே பண்ண போறோம். அதனால கட்டாயமா இது பெஸ்டா தான் இருக்கும். ஏன்னா கிளாஸஸ்க்கு எடுக்க போறவங்க ஏற்கனவே இதை கிளியர் பண்ணவங்க. ஸோ அவங்களுக்கு தெரியும் இது எப்படி கிளியர் பண்றதுங்கிறது. அதற்கேற்ற மாதிரி தான் வகுப்புகள் இருக்கும். அதனால இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு இருக்கு, தயவு செஞ்சு நீங்க பயன்படுத்திங்க. கிளாஸஸ் எல்லாமே வீக்கெண்ட்ல தான் அமைய போகுது. எஸ்எஸ்சி கோச்சிங், எஸ்எஸ்சிக்கும் கோச்சிங் இருக்கு, டிஎன்பிஎஸ்சிக்கும் இருக்கு, யூபிஎஸ்சிக்குமே இருக்கு. ஐ வேரிங் ஸ்பெக்ஸ், ஐ எம் எலிஜிபிள். ஸோ சென்ட்ரல் சர்வீஸ் அதெல்லாம் மிகப்பெரிய பிரச்சனை எதுவுமே கிடையாது. அதனால யூ கேன் வியர். கேள்விகள் இருந்தா கேளுங்க. இல்ல இன்டர்வியூல, எஸ்எஸ்சில இன்டர்வியூல எடுத்துட்டாங்க, எஸ்எஸ்சில இன்டர்வியூல எடுத்துட்டாங்க. இப்போ எல்லாமே இன்டர்வியூ இல்லாம தான் ஒரு என்டையர் ப்ராசஸ் எல்லாமே நடக்குது. நீங்க என்ன வேலை செய்றீங்க? ஸோ இட் ஹஸ் பீன் ஆல்ரெடி மென்ஷன்ட் இன் தட் ஃபிளையர்ஸ், ஓகேவா? ஸோ ஐ எம் ஒர்க்கிங் ஆஸ் எ டாக்ஸ் அசிஸ்டன்ட் இன் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட். ஏன்னா நாமளும் என்ன சொல்றது, நம்மளுடைய பேட்ச்ல எல்லாம் சேர்ந்தவங்க டிஎன்பிசி நிறைய எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணோம். என்ன பொறுத்த நான் குரூப் 2, குரூப் 2A எல்லாமே கிளியர் பண்ணியிருக்கேன். ஸோ குரூப் எல்லாமே மெயின்ஸ் அதெல்லாமே கொடுத்துருக்கோம். கிளியர் பண்ணி கூட எஸ்எஸ்சியில் இருக்கிற முக்கியமான காரணமே இதில் அந்த அளவுக்கு ப்ரெஷர் இருக்காது. நீங்க தொடர்ந்து ப்ரிப்பேர் பண்ண முடியும். நம்மளுடைய எய்ம் என்ன, அல்டிமேட் எய்மை நம்ம அதை அடைய முடியும். அதனாலதான் ஸோ கரண்ட்லி நான் மட்டும் கிடையாது, நம்மளுடைய பேட்சஸ் சேர்ந்த நிறைய பேர் கரண்ட்லி ஒர்க்கிங் இன் சென்ட்ரல் கவர்மெண்ட்னா கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் இருக்கும், கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும். இந்த செஷன் நம்ம முடிச்சுக்கலாம். ஏதாவது நீங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா நீங்க என்ன சொல்லலாம், சைப்பாவை கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த வாய்ப்பினை வழங்கிய சைப்பா குழுமத்தினருக்கும் 3 கல்லூரிகளின் நிர்வாகத்தினருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். நன்றி, வணக்கம். Thank you so much, sir. Thank you so much, Rafiq Ahmad, sir, a tax assistant. I hope your content would be very useful for the students. As we informed earlier that SAIPA is going to organize first entrance exam test that is going to be held on tomorrow. So students, those who want to join, we request the student to join as soon as possible. The students who are registering before the evening, they will be allowed to write examination on tomorrow. If you are permitted, if you are applying on tomorrow, then it will be held at next Sunday. So make sure that you are applying as soon as possible, and I hope I have a better information from this session. Now I request, now next session is going to be about TNPSC. Now I request Muhammad Sabi, sir, the educational officer in the SAIPA, and now I request Mr. Muhammad Sabi, sir, to handle this session. You are most welcome, sir. இந்த டிஎன்பிஎஸ்சி செஷன்ல டிஎன்பிஎஸ்சி அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன, தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், ஓகேவா? தமிழ்நாடு தேர்வாணையத்தால் நடத்தப்படக்கூடிய தேர்வுகள். இதுக்கு முன்னாடி இருந்த செஷன்ல உங்களுக்கு யூபிஎஸ்சினா என்ன, எஸ்எஸ்சினா என்ன அப்படிங்கிறத எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருந்தாங்க. அதுலேயே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன கேட்டிருந்தீங்கன்னா, சார் குரூப் 2 பற்றி சொல்லுங்கள், குரூப் 4 பற்றி சொல்லுங்கள் அப்படின்லாம் நீங்கள் எல்லாரும் கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கான செஷன் தான் இது. ஃபஸ்ட்டு இந்த ஒரு காமனான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் தான் என்ன அப்படின்னா, இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸுக்கு படிக்கிற ஃபீல்டுக்குள்ளே வரும்போது ஃபஸ்ட்டு ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா செல்ஃப் அனலைசிங். நீங்கள் உங்களை செல்ஃப் அனலைஸ் பண்ணாமல் இந்த ஃபீல்டில் இருக்கவே முடியாது, ஓகேவா? செல்ஃப் அனலைசிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன் செல்ஃப் அனலைசிங் முக்கியம் அப்படின்னா, நம்ம என்ன நினச்சிக்குவோம்னா, நம்மளும் காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிறோம் அப்படின்னு நினச்சிட்டு எல்லாரும் உள்ளே வந்திருப்போம். ஆனால் நமக்கு எந்த ஏரியா செட் ஆகும், நம்முடைய இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படிங்கிறது தெரியாமையே நம்ம பேசாட்டுக்கு ஏதோ ஒரு எக்ஸாமுக்கு படிச்சுக்கிட்டே இருப்போம். ஸோ அது ரொம்ப தப்பு, அப்படி பண்ணக்கூடாது. இந்த எக்ஸாம்ஸுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபுல் அனலைஸ்டாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொல்லி சொன்னால், அதுக்கடுத்து என்ன பண்ணுங்க, நீங்கள் உங்களை ஒரு செல்ஃப் அனலைஸ் பண்ணுங்க. என்ன செல்ஃப் அனலைஸ் பண்ண போறீங்க அப்படின்னா, டிஎன்பிசியில் இந்த சிலபஸ் இருக்கு, எஸ்எஸ்சியில் இது மாதிரி. இப்போ எஸ்எஸ்சி சிலபஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது மோஸ்ட்லி பேஸ்ட் ஆன் ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் தான். ஆப்டிடியூட் ரீசனிங் எந்த அளவுக்கு பக்காவா ஒருத்தர் இருக்கிறாரோ அவரால் எஸ்எஸ்சியில் ரிசல்ட் கொடுக்க முடியும். இப்போ லைக் அதே டிஎன்பிசி அப்படின்னு வரும்போது, டிஎன்பிசியில் ஜிஎஸ் பார்ட்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும், அதே மாதிரி லாங்குவேஜ் பார்ட்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும்.
மோஸ்ட்லி டிஎன்பிசி ஸ்டூடெண்ட்ஸ் வரவங்க எல்லாருமே இந்த தமிழ் மீடியம்ல இருந்து வந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் எதை செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம டிஎன்பிசி படிக்கலாம், ஆரம்பத்துலேருந்தே நம்ம வந்து தமிழ்ல தான் படிச்சுட்டு வரோம், ஸோ அதனால டிஎன்பிசிங்கிறது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சி உட்காருவாங்க. ஆனால் அவருடைய பொட்டன்ஷியல் லெவல் வந்து மோர் தென் டிஎன்பிசியை விட எஸ்எஸ்சியில் நல்லா ஷைன் பண்ணுற ஆளாவோ அல்லது நல்ல ஒரு அனலைஸ், நல்ல ஒரு என்ன சொல்றது, ஒரு நல்ல தாட் ப்ராசஸ் இருக்கக்கூடிய நபராக இருப்பார். அவருக்கு என்னவும் வரும், யூபிஎஸ்சி வரக்கூடிய நபராக இருக்கும். ஆனால் அவர் என்ன பண்ணிட்டு இருப்பாருன்னா, நான் தமிழ் மீடியம் அதனால எனக்கு டிஎன்பிசி தான் வரும் அப்படின்னு தன்னைத்தானே வந்து சுருக்கிட்டு டிஎன்பிசியில் படிச்சுட்டு உட்காந்துருப்பார். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு படிக்க வரீங்க அப்படின்னா, கோ த்ரூ த சிலபஸ். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, சிலபஸை கோ த்ரூ பண்ணுங்க. எஸ்எஸ்சியில் என்ன சிலபஸ் இருக்கு பாருங்க, எனக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் ஏரியா என்னென்ன இருக்கு, எனக்கு இது இந்த போர்ஷன்ஸ்ல எது நல்லா வரும், எனக்கு நல்ல நான் இது வரைக்கும் எதுல நல்லா வெல்வெஸ்டா இருக்கேன், இது எல்லாம் பாருங்க. ஓகேவா? பார்த்துட்டு அதை பேஸ் பண்ணி ஒரு செட் ஆஃப் சிலபஸ், ஒன்று எஸ்எஸ்சிக்கு படிக்க போறேன்னா எஸ்எஸ்சி, அப்படி இல்லையா நான் வந்து டிஎன்பிசிக்கு படிக்க போறேன் அப்படின்னா டிஎன்பிசி சிலபஸ், இப்படி ஏதாவது ஒரு சிலபஸை எடுத்து வச்சு என்ன பண்ணுங்க, படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, அப்போ என்ன சொன்னேன், ஃபர்ஸ்ட் செல்ஃப் அனலைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். நீங்க இந்த ஃபீல்டுக்குள்ள வரும்போது என்ன பண்ணணும், செல்ஃப் அனலைசிங் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, இந்த சிலபஸை பத்தி தெரிஞ்சுக்கங்க. இந்த எக்ஸாம்ஸ்க்காக டெடிக்கேட்டடா கொஞ்சம் ஃபோக்கஸ்டா படிக்க உட்காருங்க. நானும் எக்ஸாமுக்கு படிக்க வந்தேன், ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் அட்டன் பண்ணேன் அப்படின்ட்டு சில பேர் என்ன பண்ணுவோம், கிளாஸஸும் அட்டன் பண்ணுவோம், ஆனா ரொம்ப என்னவா இருப்போம் அப்படின்னா, ஃபோக்கஸ்டே இல்லாம நம்மளும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றோம் அப்படிங்கிற மைண்ட் செட்ல படிச்சுட்டு இருப்போம். அப்படி வேணாம். ஓகேவா? நம்மளை சுத்தி இருக்க பேரண்ட்ஸ் எல்லாம் நம்மள என்ன சொல்லிட்டு இருப்பாங்கன்னா, என் பையன் வந்து குரூப் 1 படிச்சுட்டு இருக்கிறான், காலேஜ் முடிச்சோடனே என் பையன் வந்து கலெக்டர் ஆகி வேலை வாங்கிட்டு வந்துருவான், குரூப் 2 படிச்சுட்டு இருக்கான் என் பையன் விஏஓ ஆக போறாங்கிற மாதிரி அவங்க பெரிய கனவுல இருப்பாங்க. ஓகேவா? அந்த கனவெல்லாம் என்ன பண்ணிடாதீங்க, சிதைச்சிடாதீங்க, அதுல மண்ணை தூக்கி போட்டுறாதீங்க. ஸோ பி ரெஸ்பான்ஸ் யுவர் செல்ஃப். உங்களுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்ஸா இருங்க, செல்ஃப் அனலைஸ் பண்ணுங்க, ஃபோக்கஸ்டா இருங்க. ஸோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஃபீல்டு செட் ஆகும். இல்லை இது நம்ம செமஸ்டர் எக்ஸாம் மாதிரி கிடையாது இது. ஓகேவா? மினி ஜெராக்ஸ் கொண்டு போய் எழுதலாம் செமஸ்டர் எக்ஸாமா இருந்தா, பக்கத்துல இருக்கவன்ட்ட கேட்டு எழுதலாம், நெத்தியா மூக்கா இதான்னு சொல்லி ஆப்ஷன் ABCDன்னு கேட்டு குறிக்கலாம் செமஸ்டர் எக்ஸாமா இருந்தா. ஸோ இதெல்லாம் என்ன பண்ண முடியாது, நம்ம எக்ஸாம்ஸ்ல இங்க பண்ண முடியாது. ஓகேவா? அது 10 பைசாக்கும் பிரோஜனம் இல்லை. அப்படி ரொம்ப செக்யூரா இருக்கும் நம்முடைய எக்ஸாம்ஸ். ஸோ நீங்க எந்த அளவுக்கு எவால்வ் ஆயிருக்கீங்க, எந்த அளவுக்கு நாலேஜ் கேதர் பண்ணிருக்கீங்க. யூபிஎஸ்சி செஷன்ல ஃபர்ஸ்ட் அஸ்லம் சார் சொல்லும் போது சொன்னாங்க இல்லையா, இந்த சொசைட்டிக்கு நீங்க எப்படி ரெஸ்பான்ஸ் பண்றீங்க, இந்த சொசைட்டியை நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படிங்கிறதுல தான் உங்களுடைய வெற்றியே இருக்கு. ஒரு அஸ்பிரண்ட்க்கு இந்த படிக்கிறத தாண்டி முக்கியமான விஷயம் நான் சொல்றதா இருந்தா, இந்த சொசைட்டியை எந்த கண்ணோட்டத்தோடு நீங்கள் அணுகுறீங்க, இந்த சொசைட்டியில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ்க்கு உங்களுக்கு என்ன சொல்யூஷன் தோணுது, உங்களால இந்த சொசைட்டிக்கு என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல படிக்க உட்காருங்களேன். நீங்க இந்த ஸ்டடி ப்ராசஸ்க்கு அப்புறம் நீங்கள் முன்ன இருந்த நபரை விட வேறு ஒரு நபராக காட்சி அளிப்பீர்கள். அது உங்களுக்கே ஒரு ஒரு நல்ல ஃபீல் ஆகும். இவ்வளவு விஷயங்கள் தெரிஞ்சிருக்கேன், என்னால கொஞ்சம் வந்து என்ன சொல்றது, ஒரு நியூட்ரலா என்னால் திங்க் பண்ண முடியுது, என்னால இன்டெலெக்சுவலா நடந்துக்க முடியுது அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் வந்து உங்களை சுத்தி உண்டாகும். ஓகேவா? சரி, லெட் வி கோ டு த செஷன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த டிஎன்பிசி எக்ஸாம்ஸ்ல 2 டைப்பான எக்ஸாம்ஸ் இருக்கு. என்ன அப்படின்னா, ஒன்னு டெக்னிக்கல் எக்ஸாம்ஸ், நான் டெக்னிக்கல் எக்ஸாம்ஸ். வாட் இஸ் டெக்னிக்கல் எக்ஸாம்? டெக்னிக்கல் எக்ஸாம்னா நீங்க படிச்ச இன்ஜினியரிங்கா இருக்கட்டும், அக்ரிகல்ச்சரா இருக்கட்டும், பர்டிகுலர் குரூப்ஸ் இருக்கு. என்னன்னா, இப்போ MA தமிழ் அப்படின்னு எடுத்தா லைப்ரரியன் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். இன்ஜினியரிங்ல வந்து ஏஇ போஸ்ட் இருக்குது. அதே மாதிரி அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்ல தனியா எக்ஸாம்ஸ் இருக்குது. இந்த EEE, ECE இது மாதிரி டிபார்ட்மெண்ட்ஸுக்கு தனித்தனியா வந்து எக்ஸாம்ஸ் இருக்குது. இதெல்லாம் டெக்னிக்கல் பேஸ்ல நடத்தக்கூடிய எக்ஸாம்ஸ். ஓகேங்களா? இதுக்கு தனியா உங்களுடைய கோர் பேப்பர் என்னவோ அது ஒரு பேப்பரும், காமனா இருக்கக்கூடிய ஜிஎஸ் பேப்பரும் இருக்கும். இது வருஷத்துல அதிகமா நடக்கும். அது இல்லாம அதிகமான நபர்கள் காம்பீட் பண்ணக்கூடிய எக்ஸாம்ஸ் என்னன்னா நான் டெக்னிக்கல் சைடு. நான் டெக்னிக்கல் சைடு அப்படிங்கிறது சிவில் போஸ்ட். என்னென்ன, குரூப் 1, குரூப் 2, குரூப் 4, குரூப் 2A, VAO இது மாதிரி இருக்கக்கூடிய எக்ஸாம்ஸ் நான் டெக்னிக்கல் எக்ஸாம்ஸ். இதுக்கு உங்களுடைய சப்ஜெக்ட் எதுவுமே வராது. நீங்களே யோசிக்கலாம், விடுங்க சார் 4 வருஷம் இன்ஜினியரிங்ல தான் M1 பேப்பர் M2 பேப்பர்லாம் முடிச்சிட்டோம், திருப்பி இங்க வந்து இதெல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்கணுமா அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் டெக்னிக்கல் எக்ஸாம் சைடு வந்து ட்ரை பண்ணலாம். இல்லை நான் வந்து என்னுடைய கோர் சைடில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன், என்னுடைய இன்ஜினியரிங் பேப்பரில் நான் ஸ்ட்ராங்காக இருக்கேன், என்னுடைய ஸ்டடீஸில் நான் ரொம்ப நல்லா படித்து நல்ல மார்க் வச்சுருக்கேன், எனக்கு அதில் நல்ல நாலேஜ் இருக்குன்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டெக்னிக்கல் சைடு எக்ஸாம்ஸ் வந்து ட்ரை பண்ணலாம். சரி, நான் டெக்னிக்கல் எக்ஸாம்ஸை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பேச போகிறோம். அடுத்து பேஸ்ட் ஆன் இன்ட்ரெஸ்ட் இன்னும் அடுத்தடுத்து வரக்கூடிய செஷனில் டெக்னிக்கல் என்னென்ன இருக்குங்கிறது நெக்ஸ்ட் பேசலாம். சரி, ஃபர்ஸ்ட் நான் டெக்னிக்கல்
நான் டெக்னிக்கல் தான் எப்பவுமே வந்து ஒரு ஹையர் அத்தாரிட்டியா வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு அதிகாரமிக்க ஒரு பவர்ஃபுல் போஸ்டிங்கா இருக்கும். ஓகேவா? அதுல ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தா டிஎன்பிஎஸ்சி குரூப் 1. ஓகே, குரூப் 1ல என்னென்ன போஸ்டர்ஸ் இருக்கு? ஓகேவா? சரி, டெப்டி கலெக்டர் நம்ம சொல்றோம் இல்லையா, மாவட்ட ஆட்சியர் அப்படின்னு சொல்லி, அதுக்கு அவங்களுக்கு கீழே அடுத்து இருக்கக்கூடிய துணை மாவட்ட ஆட்சியர் டெப்டி கலெக்டர். டைரக்டா யூபிஎஸ்சியில் செலக்ட் ஆகி வரக்கூடிய ஐஏஎஸ் வந்து கலெக்டராக இருப்பாங்க. அவங்களுக்கு கீழே நீங்கள் வந்து ஒரு டிசியா ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இருப்பீங்க, டெப்டி கலெக்டராக இருப்பீங்க. ஒரு 10 வருஷம் நீங்கள் அதில் ஒர்க் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் 10 to 15 வருஷம் வரைக்கும் நீங்கள் டெப்டி கலெக்டராக ஒர்க் பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் என்னவாயிருவீங்கன்னா கன்ஃபர்ட் டு ஐஏஎஸ் ஆகவோ, டெப்டி சூப்பரிண்டென்டென்ட்ல இருந்தால் ஐபிஎஸ் ஆகவோ நீங்கள் வந்து கன்ஃபர்ட் ஆக முடியும். சரிங்களா? சரி, இந்த டெப்டி கலெக்டருக்கும் டைரக்டா கிளியர் ஆகி வர ஐஏஎஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு என்ன வித்தியாசம்னா சேலரி வைஸ் அவங்களுக்கு கொஞ்சம் அதிகம் இருக்கும், டெப்டி கலெக்டருக்கு கொஞ்சம் சேலரி கம்மியாக இருக்கும். அதே மாதிரி ஐஏஎஸ்ல கிளியர் பண்ணி வரக்கூடிய நபர் இருக்கார் இல்லையா, அவருக்கு வந்து அது வந்து ஆல் இந்தியா சர்வீஸ். அப்போ இந்தியா ஃபுல்லா அவங்களுக்கு எங்க வேணாலும் போஸ்டிங் போடுவாங்க. ஓகேவா? ஐஏஎஸ் அப்படிங்கிறது ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் இதெல்லாம் ஆல் இந்தியா சர்வீஸ். இந்தியாவில் உங்களுக்கு எங்கே வேணாலும் சர்வீஸில் போடுவாங்க. நம்முடைய தமிழ்நாடு டிஸ்ட்ரிக்டில் தமிழ்நாடு ஸ்டேட்டில் இந்த டிஸ்ட்ரிக்டில் கிடைக்கணும் அப்படின்னா அது கிடைக்காது. ஓகேவா? பட் ஆனால் குரூப் 1 பொறுத்தளவுக்கு நீங்கள் டெப்டி கலெக்டர் ஆகிட்டீங்கன்னா தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு இடத்துல ஈவன் உங்களுடைய சொந்த டிஸ்ட்ரிக்ட்ல கூட என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் போஸ்டிங் வாங்கிக்கலாம். இந்த ஒரு ப்ரிவிலேஜ் எதில் இருக்குது அப்படின்னா குரூப் 1ல இருக்குது. அதே மாதிரி இதில் இருந்துட்டு நீங்கள் ஒரு 10 to 15 வருஷம் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் கன்ஃபர்ட் ஐஏஎஸ் ஆகவோ கன்ஃபர்ட் ஐபிஎஸ் ஆகவோ என்ன பண்ணிக்கலாம், ஹைரார்க்கில மாறிக்கலாம். ஸோ அப்போ ஐஏஎஸ் அப்படிங்கும்போது ஓவரால் இந்தியானா அதுக்கு பவர் அதிகம். நீங்கள் ஒரு கலெக்டர் ஒரு ஐஏஎஸ் கீழே தான் நீங்கள் இருப்பீங்க. டெப்டி கலெக்டரா ஆர்டிஓவா டிஆர்ஓவா என்ன பண்ணிட்டு இருப்பீங்க, ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க. ஆனால் எனக்கு சொந்த ஊரில் வேலை வேணுங்க, நான் வந்து தமிழ்நாட்டை விட்டு வேற எங்கேயும் போகக்கூடாது, தமிழ்நாட்டுக்கு நான் சர்வீஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், அதுவும் என் சொந்த ஊர்லேயே நான் இருக்கணும்னு நினைக்கிறேன், சைரன் காரில் வந்து நான் சுற்றணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா உங்களுக்கு வந்து டிஎன்பிசி பெட்டர். டெப்டி கலெக்டருடைய போஸ்ட் வந்து அது ஒரு நல்ல ஃபீல் தரும். ஓகேவா? டெப்டி கலெக்டர், அதுக்கப்புறம் டெப்டி சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸ், அசிஸ்டன்ட் கமிஷனர், டெப்டி ரெஜிஸ்டர் ஆஃப் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ், அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட்ஸ் இப்படின்னு சொல்லி இது எல்லாமே ஆஃபீஸர்ஸ் லெவலில், அதாவது ரொம்ப பவர்ஃபுல் போஸ்டிங்ஸ் எல்லாமே எதில் வருது அப்படின்னா இந்த குரூப் 1ல வருது. ஓகேவா? அதே மாதிரி தான் இந்த டிஎஸ்பிங்கிறது. நீங்கள் டிஎஸ்பியா ஒரு 10 to 15 வருஷம் இருந்ததுக்கப்புறம் என்னவா கன்ஃபர்ட் ஆவீங்க அப்படின்னா ஐபிஎஸ்ஸாக கன்ஃபர்ட் ஆவீங்க. ஓகேவா? சரி, இப்போ இந்த குரூப் 1 எக்ஸாம் இருக்கு இல்லையா, இதுக்கு எப்படி எக்ஸாம் நடத்துறாங்க, எத்தனை மோடு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதுக்கு 3 ஸ்டேஜஸ்ல எக்ஸாம் நடக்குது. ஓகேவா? ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ், இன்டர்வியூ. ப்ரிலிம்ஸ் வந்து ஒரே பேப்பர், அப்ஜெக்டிவ் டைப்ல 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதுல ஏதாவது ஒன்று நீங்க சூஸ் பண்ற மாதிரி இருக்கும். மொத்தம் வந்து 200 கொஸ்டின்ஸ் இருக்கும், 300 மார்க்ஸ். மெயின்ஸ் அப்படிங்கிறது 3 பேப்பர், பின்னாடி அது என்னங்கிறதெல்லாம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இன்டர்வியூ 100 மார்க். இப்படி 3 ஸ்டேஜ்ல என்ன பண்றாங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் கண்டக்ட் பண்றாங்க. இதுல இந்த ப்ரிலிம்ஸ் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட எது மாதிரி தானா யூபிஎஸ்சி உடைய ப்ரிலிம்ஸ் மாதிரி தான். உங்களை வந்து ஃபில்டர் பண்றதுக்கான இது ஓகேங்களா? உங்களுடைய ப்ரிலிம்ஸ் மார்க் என்ன பண்ணிக்க மாட்டாங்கன்னா ஃபைனல் ரிசல்ட்டுக்கு எடுத்துக்க மாட்டாங்க. நீங்க மெயின்ஸ்ல என்ன மார்க் எடுக்கிறீங்களோ அந்த மார்க்கும் இன்டர்வியூல என்ன மார்க் எடுக்கிறீங்களோ அந்த மார்க்கை பேஸ் பண்ணி தான் ஃபைனல் மெரிட் லிஸ்ட் வந்து ரெடி பண்ணுவாங்க. ஸோ அப்போ அந்த ப்ரிலிம்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா நீங்க ஜஸ்ட் வந்து ஃபில்டர் பண்றோம். ஒரு 5 லட்சம் பேர் அப்ளை பண்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல அதுல இருந்து ஒரு 2.5 லட்சம் பேர், அதாவது குறைஞ்சது ஒரு 4 லட்சம் பேரை வந்து கழிக்கணும். ஏன்னா சீரியஸ் கேண்டிடேட் 1 லட்சம் பேர் தான் இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்கள கழிச்சுட்டு மீதி இருக்கக்கூடிய 1 லட்சம் பேர் என்ன பண்ண வைக்கணும், மெயின்ஸ் எக்ஸாம்ஸ் எழுத வைக்கணும். ஸோ அதுக்கான ஒரு ஃபில்டர் ஸ்டேஜ் தான் அந்த ப்ரிலிம்ஸ் அப்படிங்கிறது. ஓகே, இந்த ப்ரிலிம்ஸ்ல மொத்தம் வந்து 200 கொஸ்டின் இருக்கு இல்லையா, மொத்தம் 300 மார்க். இதனுடைய சிலபஸ் எப்படி பிரிச்சிருப்பாங்க அப்படின்னா 175 கொஸ்டின்ஸ் வந்து ஜிஎஸ் இருக்கும், 25 கொஸ்டின்ஸ் வந்து ஆப்டிடியூட் இருக்கும், மொத்தம் 200 கொஸ்டின்ஸ். இந்த சிலபஸ்ல என்னங்கிறது நான் அடுத்து வரக்கூடிய ஸ்லைடுல நான் உங்களுக்கு சொல்றேன். சரி, இப்போ இந்த 200 கொஸ்டின்ஸ்ல அவுட் ஆஃப் 200க்கு எத்தனை கொஸ்டின்ஸ் நீங்க கரெக்டா ஆன்சர் பண்ணிருந்தீங்கன்னா உங்களால ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ண முடியும்னா above 130 கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? above 130 to 140 கொஸ்டின்ஸ் வரைக்கும் நீங்க கரெக்டா ஆன்சர் பண்ணிருந்தீங்கன்னா நீங்க ப்ரிலிம் ஸ்டேஜை கிளியர் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போக முடியும். ஓகே, சரி, தென் இவங்களுடைய ஏஜ் லிமிட் என்ன? ஓகேவா? குரூப் 1 எக்ஸாம் நீங்க எழுதணும்னா மினிமம் உங்களுக்கு 21 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கணும். ஓகேவா? மேக்ஸிமம் இயர் என்னவா இருக்கும்னா 37 அப்படிங்கிறது இந்த கேட்டகரிக்கு மட்டும். எஸ்சி, எஸ்டி, பிசி, பிசிஎம், விடோ இந்த கேட்டகரிக்கு 37. அதர் தென் இவங்க இல்லாம ஜென்ரல் கேட்டகரியில வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு 32 இருக்கும். ஓகேங்களா? அதே தான் எல்லா இதுக்கும். இந்த அசிஸ்டன்ட் கமிஷனருடைய போஸ்டிங்க்கு மட்டும் மேக்ஸிமம் ஏஜ் வந்து 38 and 33. மற்ற போஸ்டர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே 37, 32 தான். ஓகேவா? சரி, எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன?
எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பற்றிலாம் பெருசாக யோசிக்காதீங்க. எனி டிகிரி அதில் ப்ரெஃபரன்ஸ் இருக்கும். என்னன்னா நீங்கள் எனி டிகிரி இருந்தாலே என்ன பண்ணிடலாம், குரூப் 1 அப்பியர் பண்ணி எழுதிடலாம். கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் ஒரே மார்க்ல இருக்கீங்க அல்லது ஒரே ஏஜ்ல இருக்கீங்க, கொஞ்சம் யாருக்காவது ஒரு ப்ரெஃபரன்ஸ் கொடுக்கணும்னா சம் டிகிரிஸ்க்கு வந்து ப்ரெஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அந்த டிகிரி தான் இங்கே கொடுத்துருக்குறாங்க. என்னன்னா ப்ரெஃபரன்ஷியல் குவாலிஃபிகேஷன் தானே தவிர மஸ்ட் இதுதான் அப்படின்னு கிடையாது. ஓகேங்களா, ப்ரெஃபரன்ஷியல் தான், அது ஞாபகம் வச்சுங்க. நீங்க எனி டிகிரி முடிச்சிருந்தாலே இன்ஜினியரிங் முடிச்ச ஸ்டூடெண்ட் கூட என்ன ஆக முடியும், டிஎஸ்பி ஆக முடியும். இப்போ உதாரணத்துக்கு டெப்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ்க்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஏ டிகிரி ஆர் டிப்ளமோ இன் கிரிமினாலஜி அண்ட் ஃபாரன்சிக் சயின்ஸ் அண்ட் ஆல்சோ தூ ஹூ பொசஸ் நேஷனல் அவார்ட் ஃபார் பிசிக்கல் எஃபிஷியன்சி. ஸோ இது ஓகேவா. சரி, அடுத்த அசிஸ்டன்ட் கமிஷனருக்கு எ டிகிரி போத் இன் காமர்ஸ் அண்ட் லா டுகெதர் வித் எ டிப்ளமோ இன் டாக்ஸஸ் லா. அதே மாதிரி அதுக்கு செகண்ட் ப்ரெஃபரன்ஸ், தேர்ட் ப்ரெஃபரன்ஸ், ஃபோர்த் ப்ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எடுத்தவொடனே இதெல்லாம் போட்டு ரொம்ப குழப்பிக்காதீங்க. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இருக்க முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய பேர் சேட்ல கேட்பீங்க, நான் நிறைய செஷன்ஸ் அட்டன் பண்ணியிருக்கேன், நிறைய பேர்த்திட்ட பேசியிருக்கேன். எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் சொல்லக்கூடியது என்னன்னா, சார் நான் இந்த டிகிரி படிச்சிருக்கேன் எனக்கு வேலை கிடைக்குமா சார், நான் பிபிஏ படிச்சிருக்கேன் எனக்கு வேலை கிடைக்குமா, நான் பிகாம் படிச்சிருக்கேன் எனக்கு வேலை கிடைக்குமா சார். ஏன் அந்த ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கிறீங்க? ஏன் நீங்க படிச்ச டிகிரிக்கு வேலை இல்லையா என்ன? எல்லா டிகிரிக்கும் வேலை இருக்கு. பிஏ ஹிஸ்டரிக்கு வேலை இருக்கு, பிஏ தமிழுக்கு வேலை இருக்கு. நீங்க எந்த அளவுக்கு பொட்டன்ஷியலா மண்டையில சரக்கோட வரீங்கிறதா முக்கியம். ஆனா வந்து நம்மள்ட்ட இருக்க இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், நம்ம சரியா ஒண்ணுமே பண்ணிருக்க மாட்டோம் காலேஜ் டேஸ்ல. கடைசியில முடிச்சுட்டு வந்துட்டு ஏதோ அந்த டிகிரி மேல குற்றம் சுமத்துவீங்க. நீங்க தெரிஞ்சுதானே அந்த டிகிரி எடுத்தீங்க, நம்ம தெரிஞ்சுதானே எடுத்தோம். பிபிஏ பண்ண போறோம், இன்ஜினியரிங் பண்ண போறோம். இன்னைக்கு இன்ஜினியரிங்னாலே கெத்துங்கிற லெவல்ல எடுக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. நான் தப்பு சொல்லல. உங்களுக்கு என்ன வரும், நம்ம அதில் எந்த அளவுக்கு ஷைன் பண்ண போறோம் அப்படிங்கிறத இது பண்ணி உங்களோட இன்ட்ரெஸ்ட் ஏரியாவை பொறுத்து நீங்க டிகிரி செலக்ட் பண்ணணும். பண்ணதுக்கு அப்புறம் இது மாதிரி ஒரு செஷன்ஸ்ல நடக்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன கேட்பாங்கன்னா, சார் நான் வந்து பிஎஸ்சி மேக்ஸ் சார், நான் அக்ரி சார், அக்ரிக்கெல்லாம் வேலை கிடைக்குமா சார். ஸோ அப்போ உங்களுடைய டிகிரி மேல உங்களுக்கே நம்பிக்கை இல்லை, நீங்க என்ன பண்ணிக்கிங்க, அதை குறைச்சு மதிப்பிட்டுக்கிறீங்க அப்படிங்கிறதா உண்மை. ஓகேவா. ஸோ அந்த மென்டாலிட்டிலாம் ஃபர்ஸ்ட் விட்டுருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து நம்மளுடைய எஃபோர்ட்டை கொடுப்போம், படிப்போம். ஓகேங்களா. எல்லா டிகிரிக்கும் வேலை இருக்கு. ஓகேவா. குரூப் 1 பொறுத்த அளவுக்கு எனி டிகிரி, ஏதாவது ஒரு டிகிரி நீங்க படிச்சிருந்தீங்கனாலே இந்த எக்ஸாம்ஸ் எழுதலாம், நல்ல மார்க் எடுத்தீங்கன்னா வேலை கிடைக்கும். ஓகேவா. ஸோ அதை மட்டும் மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. ஸோ அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, இந்த செலெக்ஷன் ப்ரொசீஜர் சொன்னேன் இல்லையா, சேம் ப்ரிலிமினரி, மெயின் அண்ட் ஓரல். இதை நான் வந்து அடுத்த இதில் எக்ஸ்பிளைன் பண்றேன். அடுத்து என்ன சிலபஸ் இருக்கு அப்படிங்கிறத பாத்துங்க. ஓகே, என்ன சிலபஸ் இதுக்குன்னா, காமனா நம்ம வந்து நான் என்னோட இந்த செஷன் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் சொன்னதுக்கு பின்னாடி நான் தெளிவாகவே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். நீங்க டிஎன்பிசியை பொறுத்த அளவுக்கு என்ன படிக்கணும், எப்படி ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கிற எல்லா மெத்தடும், எல்லா ஸ்ட்ராட்டஜியும் நான் என்னுடைய செஷனோட சொல்லி தான் உங்களுக்கு முடிப்பேன், கவலைப்படாதீங்க. சிலபஸ் என்ன அப்படின்னா, ஜென்ரல் சயின்ஸ்ல நமக்கு தெரியும் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி. கரண்ட் ஈவெண்ட்ஸ், நடப்பு நிகழ்வுகள். இந்த நடப்பு நிகழ்வுகளை இதோட சப்ஜெக்டோட பொறுத்து படிக்கணும். இப்போ ஹிஸ்டரி, பொலிட்டிக்கல் சயின்ஸ், ஜியோகிராஃபி, எக்கனாமிக் சயின்ஸ்னு சொல்லி இந்த சப்ஜெக்ட்ஸோட பொறுத்து இன்னைக்கு என்னென்ன நடப்பு நிகழ்வுகள் நடக்குது அப்படிங்கிற விஷயங்கள் வரும். ஜியோகிராஃபி, ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா, இந்தியன் பாலிட்டி, இந்தியன் எக்கானமி, இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங். ஸோ இதுதான் வந்து என்னவா வரப்போகுதுன்னா நமக்கு சிலபஸா இருக்க போகுது. இது எதற்கான சிலபஸ்னா, ப்ரிலிம்ஸ்க்கான சிலபஸ். நான் சொன்னேன் இல்லையா, 175 கொஸ்டின்ஸ் பிளஸ் வந்து 25 ஆப்டிடியூட்னு. இதுல 175 கொஸ்டின்ஸ் ஜிஎஸ்ஆ இருக்கும், 25 கொஸ்டின்ஸ் ஆப்டிடியூடா இருக்கும். ஓகேவா. இந்த ப்ரிலிம்ஸ் மோட நீங்க கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் மெயின்ஸ் நான் சொன்னேன் மொத்தம் 3 ரவுண்டா நடக்கும் அப்படின்னு சொல்லி. அதுல நமக்கு யூபிஎஸ்சியை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு அங்க வந்து 9 பேப்பர் சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு இங்க என்ன அப்படின்னா வெறும் 3 பேப்பர் தான். ஓகேவா. 3 பேப்பரை நீங்க கிளியர் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து இன்டர்வியூ ஸ்டேஜுக்கு போயிடலாம். ஜென்ரல் ஸ்டடீஸ்ல நம்ம அங்க ஃபர்ஸ்ட் ப்ரிலிம்ஸ்ல ஜிஎஸ் படிச்சிருப்போம் இல்லையா. ஸோ அதவே தான் இங்க என்னவா பண்ண போறீங்கன்னா, டெஸ்கிரிப்டிவ் டைப்பா வந்து விவரிச்சு எஸ்ஏ மாதிரி எழுத போறீங்க. கொஞ்சம் நிறைய ஃபேக்சுவல் டேட்டாஸ், உங்களுக்கு நிறைய நாலேஜ், என்ன சொல்றது, புக்ஸை நிறைய படிச்சு நிறைய தகவலை உள்வாங்கிட்டீங்க. உங்களுக்கு வந்து ஒரு கம்பேரிசன் பண்ணக்கூடிய ஒரு அந்த அனலைசிங் பண்ணக்கூடிய ஒரு திறமை உங்களுக்கு வந்துருச்சு. வரலாற்றை படிச்சு வரலாற்றை உங்களால பகுத்து ஆராய்ந்து ஒரு தீர்வு சொல்ற அளவுக்கு. இப்போ உதாரணத்துக்கு காந்தியன் எரா அப்படின்னு ஒண்ணு இருக்கு, காந்தியுடைய காலகட்டம் அப்படின்னு சொல்லி. இப்ப கொஸ்டின்ஸ்ல எப்படி கேட்பாங்க அப்படின்னா, காந்தியுடைய அணுகுமுறைக்கும் நேருவுடைய அணுகுமுறைக்கும் உள்ள வித்தியாசத்தை விவரி, அல்லது அதை நீ எப்படி பாக்குற அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அப்போ நீங்க ஃபர்ஸ்ட் காந்தியை பத்தி ஃபுல்லா உள்வாங்கி இருந்தாலும், அதே மாதிரி நேருவை பத்தி உள்வாங்கி இருந்தாதான் இது ரெண்டுக்கான டிஃபரெண்ட்டை உங்களால எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். குரூப் 1 கிட்டத்தட்ட யூபிஎஸ்சி உடைய கொஸ்டின்ஸ் மாதிரி தான் குரூப் 1 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஆனாலும் குரூப் 1 பொறுத்த அளவுக்கு நம்ம தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படிங்கறனால ஃபேக்சுவல் டேட்டாஸ் கொஞ்சம் நிறைய இருக்கும். கொஸ்டின்ஸ் கொஞ்சம் அப்பட்டமா கொஞ்சம் பை ஹார்ட் பண்ணி எழுதுற மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். அனலைசிங் பார்ட் கொஞ்சம் குரூப் 1 கம்மியா தான் இருக்கும், ரொம்ப பெருசா இருக்காது. நீங்க சமச்சீர் புக்ல இருக்கக்கூடிய நம்ம சிலபஸ் படி நீங்க ஃபுல்லா தரவு பண்ணி வச்சிருந்தாலே
பண்ணாலே போதும். ஆனா மெயின்ஸை பொறுத்த அளவுக்கு நல்ல ரிட்டன் ப்ராக்டிஸ் நிறைய வேணும். அங்க உட்காந்துட்டு நம்ம வந்து யோசிச்சு எழுதிட்டு இருக்க அளவுக்குலாம் டைம் இருக்காது. கரெக்டா எழுதுறதுக்கும் உங்களுடைய மைண்ட்ல இருந்து பாயிண்ட் வரதுக்கும் கரெக்டா இருக்கும். மைண்ட்ல இருந்து பாயிண்ட் வந்துகிட்டே இருக்கணும், நீங்க அதை எழுதிட்டே இருக்கணும் சர சர சரன்னு. கொஞ்சம் கூட வந்து ஏதாவது ஒரு பாயிண்ட் யோசிச்சு எழுதலாம் அப்படிங்கிற அளவுக்குலாம் அங்க டைம் இருக்காது. ஸோ அந்த அளவுக்கு நீங்க இந்த ஃபீல்டுக்குள்ள வந்துட்டீங்கனாலே என்ன ஆயிருவீங்க, ட்ரைன்ட் ஆயிருவீங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பெருசா தெரியும். ஒரு ஒரு 2-3 மந்த்ஸ் படிக்க உட்காருவீங்க, உங்களுக்கே அதுல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். ஸோ நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல பாலிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம நிறைய பேத்துக்கு வந்து இப்போ வரைக்கும் பில்னா என்னன்னு தெரியாது, ஆக்ட்னா என்ன அப்படின்னு சொல்லி தெரியாது, ஆர்டினன்ஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லி தெரியாது, பார்லிமெண்ட் ஏன் எம்எல்ஏ எம்பி யாருன்னே தெரியாது. அது கூட தெரியாத ஒரு பேசிக் லெவல்ல கூட நம்ம இருக்கலாம், அது தப்பு இல்லை. ஆனா இதெல்லாம் வந்து நம்ம இயல் வாழ்க்கையோட எந்த அளவுக்கு நம்மளாம் அரசியல் பேசுவோம், நம்மளாம் டீ கடை அரசியல் பேசிட்டு உட்காந்துருப்போம், இவன் அப்படி அவன் அப்படின்னு. ஆனா நம்ம அஸ்பிரண்ட் ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னா அப்படிலாம் பேச முடியாது. நீங்க வந்து ஒரு இன்டெலெக்சுவலா இருப்பீங்க. நீங்க வந்து பை த கான்ஸ்டிடியூஷன் உங்களுக்கு என்ன அறிவை உள்வாங்கி இருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி நீங்க பேசுவீங்க. உங்களுடைய பேச்சு ஒவ்வொன்றும் மதிக்கத்தக்கதா இருக்கும். உங்களுடைய பேச்சை 4 பேர் கேட்பாங்க. அப்படிங்கும்போது நீங்க எந்த அளவுக்கு நீங்க இருக்கணும் அப்படிங்கறத யோசிச்சு பாத்துங்க. ஸோ அந்த அளவுக்கு தான் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா இந்த மெயின்ஸ் பேப்பருக்கு சப்ஜெக்டை உள்வாங்குவீங்க, படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? இந்த 3 பேப்பர் வந்து மெயின்ஸ்ல இருக்கும். ஓகே, சரி. தென் இவ்வளவுதான் குரூப் 1 எக்ஸாம். இந்த மெயின்ஸ் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு இன்டர்வியூக்கான கால் வரும். ஸோ இன்டர்வியூல உங்களுடைய ஆட்டிடியூடை வந்து டெஸ்ட் பண்ற மாதிரி சம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ அதுக்கு நீங்க ஆன்சர் பண்ணுவீங்க. ஸோ இந்த மெயின்ஸுடைய மார்க்கையும் இன்டர்வியூடைய மார்க்கையும் வச்சு உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, ஃபைனல் ரிசல்ட் ரெடி பண்ணுவாங்க. தென் ரிசல்ட் கவுன்சிலிங் வரும். உங்களுக்கு பிடிச்ச போஸ்ட்டை உங்களுக்கு பிடிச்ச டிஸ்ட்ரிக்ட்ல நீங்க என்ன பண்ணிக்கலாம், செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? திஸ் இஸ் ஏ குரூப் 1 எக்ஸாம். நெக்ஸ்ட் வி கோ டு குரூப் 2. டிஎன்பிசி குரூப் 2 அப்படிங்கிறது என்னன்னா குரூப் 1க்கு அடுத்த கேடர்ல இருக்கக்கூடிய ஆபீசர்ஸ் லெவல். ஓகேவா? இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஊர்ல ஆர்ஐ இருப்பாங்க தெரியுமா, ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் இருப்பாங்க. அதே மாதிரி பத்திரப்பதிவுத்துறைக்கு போனா சப் ரெஜிஸ்டர் இருப்பாங்க. ஸோ இது மாதிரி குரூப் 1 லெவல், குரூப் 1 ஆஃபீஸருக்கு அடுத்த கேடர். இவங்களுக்கும் சைனிங் அத்தாரிட்டி இருக்கு, இவங்களுக்கும் பவர்ஃபுல் போஸ்ட் தான் இவங்களும். ஸோ இதுல யார் யார் வராங்க அப்படிங்கிறத பாருங்க. சப் ரெஜிஸ்டர் இந்த டிஎன்பிசி குரூப் 2லயே சொல்லுவாங்க, சப் ரெஜிஸ்டருங்கிறது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான மக்களோட கம்யூனிகேட் பண்ணக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட். அது ரொம்ப ராஜா மாதிரி வாழலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா பத்திரப்பதிவுத்துறை அப்படிங்கறதுனால ரொம்ப பவர்ஃபுல். அந்த போஸ்டிங்க்குலாம் வந்து ஒரு ரொம்ப ஹை லெவல்ல யார் மார்க் எடுத்திருக்காங்களோ அந்த கட் ஆஃப் பேஸ்ல அவங்களுக்குலாம் சப் ரெஜிஸ்டர் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. மற்ற போஸ்டர்ஸுமே நல்ல போஸ்டர்ஸ் தான். முனிசிபல் கமிஷனர், அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர், இவங்க எல்லாத்துக்குமே பேசிக் சேலரி என்னவா இருக்கும்னா 40 ரூபா இருக்கும். நம்ம இது அதாவது 36ல இருந்து 40 ரூபா வரைக்கும் நீங்க நெட்டா கையில வாங்குவீங்க. ஓகேங்களா? குரூப் 2ல. குரூப் 1 இருக்கக்கூடிய பட்சத்துல குறைஞ்சது 50 ரூபா வாங்குவீங்க. ஓகேங்களா? 50 ரூபா உங்களுடைய கைக்கு வாங்கக்கூடிய சேலரியா இருக்கும் குரூப் 1ல. குரூப் 2ல வந்து குறைஞ்சது 40 ரூபா வாங்குவீங்க. ஸோ அதனாலதான் நமக்கு முன்னாடி பேசின ஸ்பீக்கர்ஸும் எல்லாம் சொல்லுவாங்க, உங்களுக்கு ஜாப் செக்யூர் அப்படிங்கிறது கவர்மெண்ட் செக்டார்ல தான் இருக்கு. அதே மாதிரி சாட்டிஸ்ஃபைடான சேலரி அப்படிங்கிறதும் கவர்மெண்ட் செக்டார்ல தான் இருக்குது. ஓகே, அதே மாதிரி உங்களுக்கான ஒரு சோசியல் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறதும் எதுல தான் இருக்கு, இந்த கவர்மெண்ட் செக்டார்ல தான் இருக்கு. ஓகே, தென் இந்த குரூப் 2க்கான எக்ஸாம்ஸ் எப்படி நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். சேம் இதுக்கும் 3 ஸ்டேஜஸ் தான். ஓகேங்களா? ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ், இன்டர்வியூ அப்படிங்கிற 3 ஸ்டேஜஸ்ல இந்த எக்ஸாம்ஸ் நடக்குது. ப்ரிலிம்ஸை பொறுத்த அளவுக்கு சேம் அதே தான். குரூப் 1க்கு என்ன ப்ரிலிம்ஸ் எக்ஸாமோ அதே ப்ரிலிம்ஸ் எக்ஸாம்ஸ் தான் இதுக்கும். 200 கொஸ்டின்ஸ், 300 மார்க்ஸ். மெயின்ஸ் வந்து இதுக்கு ஒரே பேப்பர், சாரி 2 பேப்பர். ஓகேங்களா? போன சிலபஸ் வரைக்கும் ஒரு மெயின்ஸ் பேப்பர் இருந்துச்சு. இந்த தடவை 2 மெயின்ஸ் பேப்பரா வச்சிருக்காங்க. இந்த 2 மெயின்ஸ் பேப்பருக்கும் என்ன டிஃபரெண்ட், எது ரொம்ப ஈஸி இப்ப படிக்கிறதுங்கிறத நான் உங்களுக்கு இப்ப இதுல எக்ஸ்பிளைன் பண்றேன். இன்டர்வியூ வந்து 40 மார்க்ஸ். இதுல பாருங்க, இதுக்கான சிலபஸ் எல்லாமே அந்த குரூப் 1க்கான சிலபஸ் தான். நீங்க ஒரு குரூப் 1 சிலபஸை எடுத்து அதை ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சாலே என்ன பண்ணிடலாம், கீழே இருக்கக்கூடிய குரூப் 2 எக்ஸாம்ஸ், குரூப் 4 எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம வந்து சப்ஜெக்டை தான் உள்வாங்குறோம். ஓகேங்களா? பர்டிகுலரா இந்த எக்ஸாமுக்கு படிக்கணும் அந்த எக்ஸாமுக்கு படிக்கணுங்கிற ஒரு கான்செப்டே ஆக்சுவலி இல்ல. சரிங்களா? நீங்க வந்து ஃபர்ஸ்ட் நாலேஜை கேதர் பண்றேன்னு நினைச்சு சப்ஜெக்டை படிக்க ஆரம்பிங்க, நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் எந்த எக்ஸாமுக்கு உங்களுடைய நாலேஜ்ல இருந்து எந்த இடத்துல இருந்து எடுத்து அப்ளை பண்ணுமோ அதை பண்ணுங்க. கொஸ்டின்ஸ் உடைய டெப்த் வந்து வேரி ஆகலாம். ஓகேங்களா? குரூப் 1க்கு கொஞ்சம் கொஸ்டின்ஸ் டெப்தா டஃபா கேட்கலாம். குரூப் 4க்கு ஃபேக்சுவலா வெளியே ஏதாவது ஒரு இயரோ ஒருத்தருடைய பேரோ கேட்கலாம். அவ்வளவுதானே தவிர இதுக்கு தனியா படிக்கணும் அதுக்கு தனியா படிக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டே இங்க இல்ல. ஸோ இதை வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் விளங்கவே மாட்டாங்க. என்னப்பா படிச்சுட்டு இருக்க அப்படிங்கிற, நான் குரூப் 4க்கு படிக்கிறேங்க. நீ எதுக்குப்பா படிக்கிற, குரூப் 2க்கு படிக்கிறேங்க. அப்படி ஒரு இதே கிடையாது. ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணுங்க, நான் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு காமனா சப்ஜெக்டை கேதர் பண்றேன்னு நினைச்சு படிங்க. அந்த எக்ஸாமுக்கு தகுந்த மாதிரி மெயின்ஸ் பேப்பர்ல சின்ன சின்ன டாக்டிஸ் இருக்கும். அந்த டாக்டிஸ் வேற, படிக்கணும் அப்படிங்கிற அந்த விஷயங்கள் வேற. ஓகேங்களா?
சரி, சிலபஸ் சேம் சிலபஸ் தான். இப்போ மெயின்ஸுக்கு வரலாம். குரூப் 2 உடைய மெயின்ஸ் வந்து எப்படி நடக்குது அப்படின்னா, சேம் அதே மாதிரி அதில் 175 கொஸ்டின்ஸ், 25 வந்து ஜிஎஸ். அதில் எத்தனை கொஸ்டின்ஸ் குரூப் 2ல எத்தனை கொஸ்டின்ஸுக்கு அபவ் நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்தீங்கன்னா மெயின்ஸ் பேப்பருக்கு போக முடியும் அப்படின்னா அபவ் 150 கொஸ்டின்ஸ், 140 to 150 கொஸ்டின்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து குரூப் 2ல கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் குரூப் 2 உடைய மெயின்ஸுக்கு எலெக்ட் ஆவீங்க. ஓகேவா? குரூப் 2 உடைய மெயின்ஸ் பேப்பரை ரெண்டா வச்சிருக்கோம். என்னன்னா பேப்பர் 1, பேப்பர் 2. பேப்பர் 1ல என்ன இருக்கும் அப்படின்னா அது வெறும் 100 மார்க்ஸ்க்கு தான். தமிழ் டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் 2 கொஸ்டின், இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷன் 2 கொஸ்டின். ஒரு பேரா கொடுத்து அதை டிரான்ஸ்லேட் பண்ண சொல்லுவாங்க. ஒவ்வொன்றுக்கும் 50 மார்க். இது 100 மார்க். இதுக்கு 1.5 மணி நேரம் எக்ஸாம் நடக்கும். இது என்னன்னா இதை உங்களுடைய மெரிட் லிஸ்ட்ல சேர்த்துக்க மாட்டாங்க. இது மெயின்ஸ் பேப்பரா இருந்தாலும் ஃபைனல் ரிசல்ட்டுக்கு இது கிடையாது. ஜஸ்ட் இது வந்து குவாலிஃபையிங் பேப்பர் மட்டும்தான். மினிமம் குவாலிஃபையிங் மார்க்ஸ் வந்து இதுல 100ல நீங்க 25 எடுத்திருந்தாதான் உங்களுடைய இந்த 2வது பேப்பர் இருக்கு இல்லையா, இதை திருத்துவாங்க. இல்லாட்டி இதை திருத்தவே மாட்டாங்க. நீங்க குவாலிஃபையிங்லேயே ஃபெயில்னா உங்களுடைய பேப்பரை திருத்த மாட்டாங்க. ஓகே, மார்க்ஸ் நாட் இன்க்ளூடட் இன் மெரிட் லிஸ்ட். இது முடிஞ்சா அடுத்த 2வது பேப்பர் என்ன அப்படின்னா நம்ம 10th 12th படிச்சிருப்போம். இதெல்லாம் ஞாபகம் இருக்கா பாருங்க. ப்ரீசிஸ் ரைட்டிங், காம்ப்ரிஹென்ஷன், ஹின்ஸ் டெவலப்மெண்ட், எஸ்ஏ ரைட்டிங் ஆன் திருக்குறள், லெட்டர் ரைட்டிங் அஃபீஷியல். எல்லாமே வந்து இதுக்கு பெருசா எஃபோர்ட் போட்டு படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இதுக்கு ஜஸ்ட் ஒரு 1 மந்த் நீங்க ட்ரைன் படிக்க உட்காந்தால இந்த விஷயங்கள்லாம் நம்ம எடுத்துடலாம். ஆனா இதுக்கு முன்னாடி இருந்த குரூப் 2 எப்படி இருந்துச்சு, மெயின்ஸ் பேப்பர் எப்படி இருந்துச்சுன்னா ஒரே ஒரு பேப்பர் மெயின்ஸ் இது டெஸ்கிரிப்டிவ் டைப்ல எழுதணும். நம்ம அந்த ஜிஎஸ் பேப்பர் சொன்னோம் இல்லையா, அங்க குரூப் 1ல 3 ஜிஎஸ் பேப்பர் சொன்னோம் இல்லையா, ஸோ அந்த அதோட எல்லா போர்ஷனையும் சேர்த்து ஒரே பேப்பரா எல்லா கொஸ்டின்ஸும் மிங்கிள் ஆகி வரும் ஒரே பேப்பர்ல. ஸோ நீங்க நிறைய பக்கமா எழுதணும், நிறைய தகவல் மனப்பாடம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ வந்திருக்கக்கூடிய இதுல தான் லேட்டஸ்டா வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா இதை வந்து சேஞ்ச் பண்ணிருக்காங்க. மெயின்ஸை ரொம்ப சிம்பிளிஃபைடு பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ என்னைய பொறுத்தளவுக்கு குரூப் 1 மெயின்ஸை கம்பேர் பண்ணும்போது குரூப் 2 மெயின்ஸ் வந்து ரொம்ப ஈஸி. ஒருத்தர் வந்து ப்ரிலிம்ஸுக்கு மட்டும் கொஞ்சம் ஃபோக்கஸ்டா உட்காந்து ஒரு 140 to 150 கொஸ்டின்ஸ் வரைக்கும் கரெக்டா அடிக்கிற அளவுக்கு குரூப் 2 ப்ரிலிம்ஸை கிளியர் பண்ணிட்டா இந்த பேப்பரை நீங்க ப்ரிப்பேரே பண்ணாட்டி நம்ம போய் சும்மா எழுதலாம். நமக்கு நார்மலாவே டிரான்ஸ்லேட் பண்ண தெரியும். ரொம்ப பெருசாலாம் கொஸ்டின்ஸ் இருக்காது. அதே மாதிரி ப்ரீசிஸ் ரைட்டிங், ஹின்ஸ் டெவலப்மெண்ட்லாம் அவ்வளவு கஷ்டமா என்ன கிடையவே கிடையாது இல்லையா. ஸோ இந்த குரூப் 2 உடைய மெயின்ஸை ரொம்ப ஈஸியாவே நம்மளால கிளியர் பண்ண முடியும். ஓகே, இதுதான் என்ன பண்ணிக்குவாங்கன்னா உங்களுடைய மெரிட் லிஸ்ட்ல எடுத்துக்குவாங்க. ஓகேவா? திஸ் பார்ட் ஹாஸ் நோ ஆன்சர் ஃபுல்லி எய்தர் இன் தமிழ் ஆர் இன் இங்கிலீஷ் ஒன்லி. ஒன்னு இந்த பேப்பரை தமிழ்ல எழுதணும் ஆர் இங்கிலீஷ்ல. ஓகேவா? மார்க்ஸ் இன்க்ளூடட் இன் மெரிட் லிஸ்ட். இது வந்து மெரிட் லிஸ்ட்ல சேர்த்துக்குவாங்க. சரி, இந்த இதை நீங்க கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா சேம் இதுக்கும் என்ன இருக்கு, இன்டர்வியூ இருக்கு. ஓகேவா? இதுக்கான இன்டர்வியூ மார்க் 40 மார்க். இது குரூப் 2 போஸ்ட். ஓகேவா? குரூப் 2லயே குரூப் 2A அப்படின்னு ஒன்னு இருக்கு. என்ன அப்படின்னா ஒரு சீனியர் அசிஸ்டன்ட். அவங்க வந்து ஆபீசர்ஸ் லெவல்ல வரமாட்டாங்க, அசிஸ்டன்ட் தான், பட் சீனியர் அசிஸ்டன்ட் லெவல்ல இருப்பாங்க அவங்க. ஓகேங்களா? அவங்களுக்கு என்ன எக்ஸாம்னா சேம் இதே குரூப் 2 தான். அவங்களுக்கு இன்டர்வியூ மட்டும் கிடையாது, அவ்வளவுதான். ஓகேவா? அவங்களுக்கும் இதே ப்ரிலிம்ஸ் இருக்குது, இதே மெயின்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ஆபீசர்ஸ் போஸ்ட் நம்ம சொன்ன குரூப் 2ல முன்னாடி சொன்னேன் இல்லையா, சம் போஸ்டர் சப் ரெஜிஸ்டர் இவங்கலாம், அந்த போஸ்டர்ஸ்க்கு அப்ளை ஆகிறவங்களுக்கு மட்டும் இன்டர்வியூ இருக்கும். அது இல்லாம அசிஸ்டன்ட் டேபிள் ஒர்க் பார்க்கக்கூடிய இது உள்ள இருக்கக்கூடிய அசிஸ்டன்ட்க்குலாம் வந்து என்ன கிடையாது, இன்டர்வியூ கிடையாது. அவங்க எல்லாம் குரூப் 2A அப்படிங்கிற கேடர்ல வருவாங்க. இந்த தடவை எக்ஸாம் என்ன பண்ண போறாங்கிறது தெரியல. இந்த குரூப் 2 2Aக்கு ரெண்டும் சேர்த்து ஒரே எக்ஸாம்ஸ், ஒரே ப்ரிலிம்ஸ் மெயின்ஸா வச்சு இன்டர்வியூ ப்ராசஸ் மட்டும் தனியா நடத்த போறாங்களா, இல்ல ரெண்டுக்குமே தனித்தனியா ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் நடத்தி செலக்ட் பண்ண போறாங்களா அப்படிங்கிறது இன்னும் அப்டேட் நமக்கு வரல கவர்மெண்ட் சைட்ல இருந்து. பட் நம்ம என்ன பண்ணலாம், யாராவது குரூப் 2க்கு ரொம்ப ஃபோக்கஸ்டா படிக்கிற ஆளா இருந்தா இப்ப இருந்தே என்ன பண்ணுங்க, படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஓகேவா? இதுக்கான ஏஜ் குவாலிஃபிகேஷனும் 21 தான். ஓகேவா? சரி, கடைசியா பாருங்க குரூப் 4. குரூப் 4 அப்படிங்கிறது என்னன்னா வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர், விஏஓ, ஜூனியர் அசிஸ்டன்ட், பில் கலெக்டர், இது மாதிரி கீழே இருக்கக்கூடிய டேபிள் ஒர்க்ஸ், ஆஃபீஸ் லெவல்ல இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஒர்க்ஸ். ஓகேங்களா? இதுல கொஞ்சம் பவர்ஃபுல் போஸ்ட் எது அப்படின்னா விஏஓ. ஓகேங்க, விஏஓ வந்து குட்டி கலெக்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. குரூப் 4ல ரொம்ப பவர்ஃபுல்லான போஸ்ட் அப்படின்னா இந்த விஏஓ. இந்த எக்ஸாம்ஸை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ரொம்ப ஈஸியான எக்ஸாம் அப்படின்னா இந்த குரூப் 4 எக்ஸாம். ஏன்னா இதுக்கு மெயின்ஸ் கிடையாது, இன்டர்வியூ கிடையாது, வெறும் ப்ரிலிம்ஸ் மட்டும்தான். ஓகேவா? நீங்க வெறும் 18 வயசை கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலே போதும் டிஎன்பிசி குரூப் 4 எழுதலாம். டிகிரி முடிச்சிருக்கணும்னு தேவையில்லை. நீங்க என்ன பண்ணலாம், வெறும் 10th தான் இதுக்கு குவாலிஃபிகேஷன். 10th முடிச்சிருந்தாலே நீங்க இந்த எக்ஸாமை எழுதலாம். காலேஜ் படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எழுதலாமானா தாராளமாக எழுதலாம். ஓகேங்களா? இதுல இந்த விஏஓக்கு மட்டும் ஏஜ் வந்து 21 இருக்கணும். மற்ற போஸ்டர்ஸ்க்குலாம் நீங்க வந்து 18 கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலே உங்களை எடுத்துக்குவாங்க. காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் எழுதலாம். மேபி இப்போ நிறைய அஃபிஷியலா வந்து தகவல் வந்து இப்போ நெக்ஸ்ட் வந்து குரூப் 4 அண்ட் 2A வந்து வரப்போகுது. என்ன அப்படின்னா
குரூப் 4 இந்த டிசம்பர்லயோ ஜனவரிலயோ நோட்டிஃபிகேஷன் வந்து அடுத்த ஒரு ஏப்ரல் எக்ஸாம் இருக்க மாதிரி இருக்கு. ஸோ குரூப் 4க்கு ப்ரிப்பேர்ட் ஆகணும்னு நினைக்கிறவங்க தாராளமா இப்ப இருந்தே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. என்ன இதுக்கு என்ன போர்ஷன் அப்படின்னா, இந்த ப்ரிலிம்ஸ் ஒரே பேப்பர், ஒரே மோடு, ஆனா 2 பேப்பர் இதுல என்னன்னா ஜிஎஸ் ஒரு பேப்பர், அதுக்கப்புறம் லாங்குவேஜ் ஒரு பேப்பர். சரி, ஜிஎஸ் அப்படிங்கிறது என்னன்னா 75 கொஸ்டின்ஸ் வந்து ஜிஎஸ் கொஸ்டின்ஸா இருக்கும், 25 கொஸ்டின்ஸ் வந்து ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங்கா இருக்கும். இது 100 மார்க்குக்கு. அடுத்த 100 மார்க்கு எய்தர் இங்கிலீஷ் ஆர் தமிழ் ஏதாவது ஒன்று நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இப்ப தமிழ் அப்படின்னு எடுத்துக்கிட்டா நம்முடைய தமிழர்கள் தோன்றியதிலிருந்து தமிழர் பண்பாடு, வரலாறு, சங்க இலக்கியங்கள், 14 மேல் கணக்கு, 14 கீழ்கணக்கு, சைவம், வைணவம், காப்பியங்கள், புராணங்கள் இப்படின்னு சொல்லி இது சம்பந்தமான தகவல். ஓகேங்க. இது அப்புறம் இலக்கணம், உரைநடை, இது எல்லாம் ஃபுல் சேர்ந்து ஒரு 100 மார்க்குக்கு. இது வந்து நமக்கு சோர்ஸ் எங்கன்னா சமச்சீர் தான். ஓகேவா. அதே மாதிரி இங்கிலீஷ்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து அந்த என்ன சொல்றது, போயட்ரஸ் இருப்பாங்க இல்லையா, ஷேக்ஸ்பியர், வில்லியம், அவங்கள அது மாதிரி இதெல்லாம் வரும் இங்கிலீஷ் இதுல. நீங்க உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் வருமோ நீங்க என்ன பண்ணிக்கலாம், செலக்ட் பண்ணிக்கலாம். இதுல கிட்டத்தட்ட இப்போ 200 கொஸ்டின்ஸ். இதுல நீங்க எத்தனை கொஸ்டின்ஸ் கரெக்டா அடிச்சா கிளியர் பண்ண முடியும்னா above 160 to 165க்கு மேல கரெக்டா அடிக்கணும். அது அந்த கேட்டகரிக்கு தகுந்த மாதிரி என்னவாகும் அப்படின்னா கட் ஆஃப் வேரி ஆகும். நார்மலா 165 கொஸ்டின்ஸ்க்கு மேல கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்கணும். ஆன்சர் பண்ணிருந்தீங்கன்னு சொல்லி சொன்னா சிங்கிள் மோடுல மெயின்ஸே இல்லாம, இன்டர்வியூ இல்லாம நீங்க என்ன பண்ண முடியும், ஒரு விஏவாகவோ ஒரு ஜூனியர் அசிஸ்டன்டாகவோ நீங்க என்ன பண்ணிக்க முடியும், போய் ஜாயின் பண்ணிக்க முடியும். தென் இப்போ நம்ம வந்து உங்களுக்கு ஓகே இப்போ நான் வந்து உங்களுக்கு டிஎன்பிசியை பத்தி கம்ப்ளீட்டடா சொல்லிட்டேன், என்னென்ன எக்ஸாம்ஸ் இருக்கு எதுன்னு. சரி, இதுக்கு எப்படிங்க படிக்கணும், எப்படி படிக்க ஆரம்பிக்க போறீங்க அப்படின்னா, பேஸ்ட் ஆன் சமச்சீர். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பிகினர்ஸா இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துல கண்டிப்பா ஒரு கைடன்ஸ் வேணும். உங்களை யாராவது ஒருத்தவங்க மானிட்டர் பண்ணணும், உங்களை படிக்க வைக்கணும். ஸோ அதுக்காக தான் எங்களுடைய பிரேஸ் டீம், ஓகேங்களா, பிரதர்ஹுட் அகாடமி ஃபார் கம்யூனிட்டி எம்பவர்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரேஸ் டீம். இந்த பிரேஸ் டீம் அப்படிங்கிறது கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ்க்கான டீம். ஸோ இதுல வந்து ஜாப் கிளியர் பண்ண ஸ்டாஃப்ஸோடைய டீம் தான் இந்த பிரேஸ் அப்படிங்கிறது. இந்த பிரேஸும் சைப்பாவும் ஆர்கனைஸ் பண்ணி தான் இந்த கோர்ஸை ஸ்டார்ட் பண்ண இருக்கிறோம். ஸோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஜென்ரலாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான ஐடியாஸை நான் சொல்கிறேன். ஓகேவா. என்ன அப்படின்னா சமச்சீர் புக்கு தான் இதற்கான பேசிஸ். டவுட்லாம் நான் கண்டிப்பாக பின்னாடி சொல்கிறேன். ராகுல் பிரசாத், வெயிட் பண்ணுங்க, எல்லா இதையும் நான் சொல்கிறேன். ஓகேங்களா. உங்களுக்கு கம்ப்ளீட் செஷனாக இந்த டிஎன்பிசி செஷன் இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெயிட் பண்ணி கேளுங்க. என்னன்னா சமச்சீர் புக்ஸ் தாங்க. 6th to 12th வரைக்கும் இருக்கக்கூடிய சிலபஸ் பேஸ்ட்ல என்ன பண்ணணும் அப்படின்னா சமச்சீர் புக்கை கோத்ரூ பண்ணணும். அதை கோத்ரூ பண்ணி படிக்க ஆரம்பிக்கணும். பொதுவாக நான் படிக்கும்போது ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து 3 மெத்தட் சொல்லுவேன். என்னன்னா எஸ்ஆர்எம் மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். வாட் இஸ் எஸ்ஆர்எம் மெத்தட் அப்படின்னா ஸ்டடி, ரிவிஷன், மார்க் டெஸ்ட். ஃபர்ஸ்ட் ஒரு எந்த எக்ஸாமுக்கு நீங்க படிக்கும் போதும் ஸ்டடி ப்ராசஸ் அப்படிங்கிறது குறைஞ்சது ஒரு 4 மாசம் இருக்கணும். சமச்சீர் புக்ஸை குறைஞ்சது நீங்க முடிக்கிறதுக்கு 4 மாசம் ஆகும். ஓகேங்களா. 4 to 6 மாசம் வரைக்கும் சமச்சீர் புக்ஸை படிக்கிறதுக்கான டைம் எடுக்கும். இந்த சமச்சீர் புக்ஸோடைய ப்ராசஸை முடிங்க. ஓகேங்களா. ஸோ அதைத்தான் நம்ம என்னவா கொடுக்க போறோம், நம்ம இதுலன்னா கிளாஸஸா சமச்சீர் புக்ஸை வச்சு தான் உங்களுக்கு வந்து கிளாஸஸாவே நம்முடைய ஸ்டாஃப்ஸ் மூலமா கொடுக்க இருக்கிறோம். ஓகேவா. சரி, தென் அடுத்து என்னன்னா ரிவிஷன் ப்ராசஸ். எவ்வளோக்கு எவ்வளோ படிக்கிறோமோ ஸ்கிரீன் தேவையில்லைம்மா, அவ்வளோதான், கண்டென்ட் முடிஞ்சு. ஓகேவா. அடுத்து வந்து ரிவிஷன் ப்ராசஸ். ரிவிஷன் ப்ராசஸ்ங்கிறது நீங்க எந்த அளவுக்கு படிச்ச சப்ஜெக்டவே நல்லா திருப்பி படிக்கிறீங்க, அதை வந்து எவ்வளவு மைண்ட்ல வச்சிருக்க, கம்மியா படிச்சிருந்தாலும் எவ்வளவு வந்து மைண்ட்ல வச்சிருக்கீங்கிற ரிவிஷன் ப்ராசஸ் ரொம்ப முக்கியம். அடுத்து 3வது மார்க் டெஸ்ட். மார்க் டெஸ்ட்ங்கிறது வீக்லி ட்வைஸ் ஆவது கண்டிப்பா என்ன பண்ணிடணும்னா நீங்க டெஸ்ட் எழுதி பார்த்துடணும். சப்ஜெக்ட் வைஸ் ஒரு டெஸ்ட் எழுதணும். ஓகேங்களா. அந்த வீக்ல என்ன சப்ஜெக்ட் படிக்கிறீங்களோ அந்த சப்ஜெக்ட்டுக்கு ஒரு டெஸ்ட் எழுதி பார்க்கணும். அதே மாதிரி ஒரு ஓவரால் மார்க் டெஸ்ட் எல்லா சப்ஜெக்டையும் சேர்த்து 200 மார்க்ஸ்க்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க ஒரு மார்க் டெஸ்ட் எழுதி பார்த்துடணும். இந்த எஸ்ஆர்எம் மெத்தடில் நீங்க போயிட்டே இருந்தீங்கனாலே என்ன பண்ணிட முடியும்னா குறைஞ்சது 1 year. இப்போ காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் இது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், செகண்ட் இயர் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், தேர்ட் இயர் படிச்சுட்டு இருக்கிறவங்க. இதை ஏன் சொல்றேன் அப்படின்னா உங்களுக்கு இப்போ படிக்கும் போதே இது மாதிரி ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் உங்களுக்கு கண்டக்ட் பண்ணி ஒரு ஸ்காலர்ஷிப் கொடுத்து ஃபீஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுத்து படிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குது. ஸோ அதை நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சரியாக யூஸ் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்களோ அப்படிங்கிற ஃபீல் வந்து எனக்கு நிறைய டைம் இருந்திருக்கு. நான் காலேஜ் படிக்கும் போதெல்லாம் எனக்கு இப்படிலாம் இல்லை, எல்லாம் காலேஜ் முடிச்சுட்டு நானா தேடி வந்து படிச்சு எல்லாம் கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஃபீல்லாம் எனக்கு இருந்திருக்கு. ஓகேவா. ஸோ அப்போ காலேஜ் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுங்க, உங்களுடைய டிகிரியை வச்சு நம்ம என்ன பண்ண போறதில்ல, வெளியே வந்தோடனே உங்களோட ஒரு டிகிரியை காமிச்சோடனே ஒரு எம்என்சி கம்பெனில நமக்கு வேலை தந்துட போறதில்ல. நமக்கு மண்டையில எந்த அளவுக்கு ஸ்கில் இருக்கு, என்ன சரக்கு இருக்கு, நம்ம என்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்றோம் அப்படிங்கிற பொறுத்து தான் நமக்கு ஜாப். அதுல ரொம்ப தெளிவா இருங்க. நிறைய பேருக்கு இது எப்பதான் புரியவே ஆரம்பிக்குதுன்னா காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் தான் புரியவே ஆரம்பிக்குது, நம்ம வந்து எல்லாத்தையும் மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி.
ஸோ அதனால இந்த ஃபீல்டுக்கு படிக்க வரீங்க அப்படின்னு சொன்னா கொஞ்சம் ப்ரீவியஸாவே படிக்க ஆரம்பிச்சிருங்க. ரொம்ப ஃபோக்கஸ்டா இருங்க. கொஞ்சம் வந்து உங்க ரெஸ்பான்சிபிளா இருங்க. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்சிபிளா இருங்க. அடுத்து உங்களுடைய பேரண்ட்ஸ்க்கு நீங்க ரெஸ்பான்சிபிளா இருங்க. நம்ம ஏதாவது ஒரு ஜாபோட இந்த டிகிரியை முடிச்சுட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு கனவுல தான் உங்களுடைய பேரண்ட்ஸ் எல்லாமே இருப்பாங்க இல்லையா? ஸோ அதை நினைச்சு பாருங்க. அதே மாதிரி இந்த ஃபீல்டுக்குள்ள வந்துட்டா வந்து இது வந்தவொடனே வந்து நான் எடுத்தோடனே வேலை கிடைச்சிரும், சும்மா உட்காந்து எல்லாரும் படிக்கிறாங்க நம்ம படிச்சிட்டோங்கிறதான் கிடையவே கிடையாது. அப்படிலாம் வேலை கிடைக்காது. நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும், நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது இருக்கும். அதாவது மென்டலி வந்து நிறைய இப்போ 1 மார்க் 1/2 மார்க்ல ரிசல்ட் விட்டவங்களா இருக்காங்க. ஈவன் நான் இருக்கேன். அது மாதிரி ரிசல்ட்டை நீங்க விடும்போதெல்லாம் கிட்ட நெருங்கி வந்துட்டோமேன்னு அப்படியே ஒரு வெறுத்த மாதிரி தோணும். ஓகேங்களா? அப்பெல்லாம் வந்து ரொம்ப மென்டலி ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஒண்ணுமே பண்ணாம வெளியே கோர்ட்டுக்கு நிக்கிறவனுக்கும், போட்டிக்குள்ள வந்து எல்லை கோட்டு வரைக்கும் நான் நெருங்கிட்டேன், அடுத்த தடவை என்னால எல்லை கோட்டை முடிச்சிட முடியும் நினைக்கிற அந்த தன்னம்பிக்கை வேணும். நிறையவே ஸ்ட்ரகிள் பண்ற திறமை வேணும். ஒவ்வொரு டைம் என்ன ஆயிராதீங்க, டிவேட் ஆயிராதீங்க, இது நமக்கு செட் ஆகுதுன்னு. உங்களுக்கு ஒன்ஸ் நீங்க உங்களை செட் ஆகிட்டீங்க, நான் இதுக்கு செட்டு, எனக்கு பொட்டன்ஷியல் இருக்குன்னு நீங்க ஃபீல் பண்ணிட்டீங்கன்னா, நடுவுல என்ன கஷ்டம் வந்தாலும் என்ன பண்ணாதீங்க, அதை பொருட்படுத்தாம செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் பண்ணிட்டே நீங்க என்ன பண்ணிட்டே இருங்க, தொடர்ந்து போயிட்டே இருங்க. ஓகேங்களா? ஸ்ட்ரகிள்ஸ் வரதான் செய்யும். ஈவன் உங்கள்ட்ட கூட இருக்கிறவனே வந்து உங்களை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேலி பண்ணுவான். ஓகேங்களா? கேலி பண்ணுவான். இங்க பாடுறா, இவன்லாம் டிஎன்பிசி படிக்கிறானாவா, இவன்லாம் கலெக்டர் ஆக போறானாண்டா, டே அவன் படிப்பாளிடா, அவன்லாம் நம்ம கூட வருவானாடா அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ்குள்ள பேசிக்குவோம். ஸோ இதெல்லாம் இருக்கும். ஆனா நான் ஒண்ணு நல்லா யோசிச்சு பாருங்க, அப்படி பேசுறவங்க யாரும் நாளைக்கு அவங்க வந்து உங்களுடைய லைஃபை வந்து லீட் பண்ண போறது கிடையாது. உங்க லைஃபை வந்து நீங்க தான் லீட் பண்ணணும். அப்படிதானே? நாளைக்கு உங்களுக்கு சாப்பாட்டுக்கு காசு வேணும்னா நீங்க தான் போய் கஷ்டப்படணும், நீங்க தான் சம்பாதிக்கணும். அப்படி பேசினவங்க யாரும் உங்களுக்கு வந்து எதுவும் தரப்போறது இல்லை. ஸோ அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களுடைய வேல்யூ வந்து நீங்க ஃபீல் பண்ணிட்டே இருங்க. கிடைச்சிருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஒரு கதை, ஒரு சின்ன கதை, இதை மட்டும் சொல்லி நான் என்னுடைய செஷனை முடிச்சுக்கிறேன். அடுத்து டவுட் செஷன் வச்சுக்கலாம். என்ன அப்படின்னா, ஒரு பெரிய பணக்காரர் ஒருத்தர், ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன் ஒருத்தர் இருந்திருக்கிறாரு. அவர் வந்து நிறைய பிஸ்னஸ் மீட்டிங்ஸ்லாம் போய் அட்டன் பண்ணுவார். அட்டன் பண்ணும்போது அவர் இன்னொரு பிஸ்னஸ் மேனை பார்த்துருக்கிறாரு. அந்த பிஸ்னஸ் மேன்ட்ட ஒரு விசித்திரமான பழக்கம் ஒன்று இருந்திருக்குது. என்ன அப்படின்னா, அந்த பிஸ்னஸ் மேன் எப்பவுமே ஒரு ரொம்ப லோ லெவல் சீப்பான பேனாவை தான் யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காரு. இந்த நம்ம பிஸ்னஸ் மேன் பார்த்துட்டு, இவ்வளவு பெரிய பணக்காரரா இருக்கிறாரு, ஆனா ஒரு சின்ன இந்த ஒரு லோ காஸ்ட்லி, என்ன சொல்றது, ரொம்ப காஸ்ட்லி கம்மியான பேனாவை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்து அவர்கிட்ட போய் கேட்டிருக்கிறாரு. என்னங்க இவ்வளவு பெரிய பிஸ்னஸ் மேனா இருக்கீங்க, இந்த பேனாவை போய் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களே அப்படின்னு. அதுக்கு அந்த பிசினஸ்மேன் சொன்னாராம், இல்ல சார், நான் பொதுவாவே நிறைய மீட்டிங்ஸ் போற இடத்தெல்லாம் பேனா விட்டுட்டு வந்துருவேன், தொலைச்சிருவேன், அவ்வளோக்கா அதை இது வச்சுக்க மாட்டேன். ஸோ அதனாலதான் இது மாதிரி பேனாஸா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்ல, நம்ம பிசினஸ்மேன் சொன்னாராம், அப்படியா சார், நீங்க வேணா ஒண்ணு பண்ணுங்க, நல்ல ஹைலி உங்களுக்கு நல்ல காஸ்ட்லியா இருக்கக்கூடிய ஒரு பேனாவை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, அதுக்கப்புறம் என்னங்கிறது எனக்கு ரிசல்ட்டை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாராம். சரி, அதே மாதிரி அந்த பிசினஸ் மேனும் என்ன பண்றாருன்னா 22 கேரட்ல ஒரு தங்கத்துல பேனாவை வாங்கி யூஸ் பண்ணிருக்காரு. 6 மாசம் கழிச்சு நம்முடைய பிசினஸ் மேன் வந்து அவரை மீட் பண்ணிருக்காரு. என்ன சார், இப்போ எத்தனை தடவை இந்த பேனாவை தொலைச்சிங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. அதுக்கு அவர் சொன்னாராம், இல்ல சார், இந்த தடவை நான் ஒரு டைம் கூட தொலைக்கல, ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அதுக்கு நம்ம பிசினஸ் மேன் சொன்னாராம், பாத்தீங்களா சார், அப்போ பேனாவை தொலைக்கணும், எல்லாத்தையும் தொலைச்சிட்டே இருக்கணும்ங்கிறது உங்களுடைய ஹேபிட் கிடையாது. உங்களுடைய ஹேபிட் என்னன்னா, ஒரு பொருளோட வேல்யூ நீங்க தெரியாம இருக்கிறீங்க. கண்டிப்பா நீங்க எப்போ ஒரு பொருளோட வேல்யூ உங்களுக்கு தெரிஞ்சிருச்சோ அப்ப நீங்க என்ன பண்ணிருவீங்க, அதை தொலைக்கவே மாட்டீங்க. உண்மைதானங்க? அப்போ சத்தியமா சொல்றேன், உங்களுக்கான வேல்யூ நீங்க தெரிஞ்சிருச்சுன்னா ஒரு பொருளை தொலைக்கவே மாட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அவர் தான் யாரு அப்படின்னா, நம்முடைய இந்தியாவுடைய ஏவியேட்டர் அண்ட் ஏர் இந்தியாவுடைய ஃபவுண்டர் ஜேஆர்டி டாடா. இந்த ஜேஆர்டி டாடா தான் இன்னொரு பிசினஸ் மேனுக்கு இந்த அட்வைஸை சொல்லியிருக்கிறார். ஓகே, நீங்க யோசிச்சு பாருங்களேன், அப்படிதானே? நம்ம கையில ஒரு பொருள் இருக்கிற வரைக்கும் அதோடைய வேல்யூ தெரியவே தெரியாது. நம்ம லைஃப்ல நிறைய பேர்த்த மிஸ் பண்ணியிருப்போம். நம்ம கையை விட்டு நிறைய பேர் போயிருப்பாங்க, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்ம கையை விட்டு போயிருக்கும். ஆனா அது இருக்கிற வரைக்கும் அதோடைய வேல்யூவே நம்ம தெரியாம இருந்திருப்போம். ஓகேங்களா? ஸோ அப்போ உங்களுக்கான வேல்யூவை ஃபர்ஸ்ட் நீங்க ஃபீல் பண்ணுங்க. எனக்கு ஒரு வேல்யூ இருக்கு, என்னால எல்லாம் பண்ண முடியும்ட்டு. ஏன்னா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நீங்க படிக்கணும்னு நினைச்சா டைம் இருக்காது. ஓகேங்களா? ஒரு டைம் இருந்தா எக்கனாமிக்கலா செலவு பண்றதுக்கு கையில காசு இருக்காது. ரெண்டும் இருந்தா சரியான மென்டர்ஸோ கைடிங்கோ இருக்காது. இதை உங்களுக்கு இன்னும் சிம்பிளா சொல்றதா இருந்தா எப்படி சொல்றது அப்படின்னா, உங்களுக்கு உங்களுடைய உடம்போட வேல்யூ தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க என்ன பண்ண மாட்டீங்க, கண்டதை சாப்பிட மாட்டீங்க, உடம்ப பத்திரமா பாத்துக்குவீங்க. அப்படிதானே?
ஓகேவா? உங்களுக்கு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோடைய வேல்யூ தெரிஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள என்ன பண்ண மாட்டீங்க, ரொம்ப ரெஸ்பெக்டா நடத்துவீங்க. ஓகே. ஆனா அவங்கள வந்து உதாசீனப்படுத்த மாட்டீங்க. ரொம்ப ரெஸ்பெக்ட்டா நடத்துவீங்க. உங்களுக்கு உங்களுடைய பணத்துக்கான உங்க மணியுடைய வேல்யூ தெரிஞ்சுன்னா, பார்த்து பார்த்து செலவு பண்ணுவீங்க. என்ன பண்ண மாட்டீங்க, வேஸ்ட் பண்ண மாட்டீங்க. அதே மாரி இந்த டைம் இருக்கு இல்லையா? இந்த டைமுக்கான வேல்யூ தெரிஞ்சுன்னா, சத்தியமா ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ண மாட்டீங்க. எப்படியாவது யூஸ்ஃபுல்லா அத வந்து நம்ம வந்து அந்த டைம கழிக்கணும் அப்படின்னு சொல்லி நெனைப்பீங்க. இந்த ரிலேஷன்ஷிப் உடைய வேல்யூ உங்களுக்கு தெரிஞ்சுச்சு அப்படின்னா என்ன பண்ணிக்க மாட்டீங்க, பிரேக் பண்ணிக்க மாட்டீங்க. எல்லாத்துலயும் சேர்ந்து வாழ்வீங்க. லவ்வோட வேல்யூ தெரிஞ்சுச்சு அப்படின்னா என்ன பண்ண மாட்டீங்க, யாரையும் ஹர்ட் பண்ண மாட்டீங்க. ஸோ நம்ம வந்து எப்பவுமே ஒரு பொருள் நம்ம கையை விட்டு போனதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணவே ஆரம்பிக்கிறோம், யோசிக்கவே ஆரம்பிக்கிறோம், அதோடைய வேல்யூ பத்தி திங்க் பண்றோம். அது இருக்கிற வரைக்கும் நம்ம என்ன பண்றதே இல்லை, திங்க் பண்றதே இல்லை. அதே மாதிரி நான் ஐ டெல் யூ, உங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு வேல்யூ இருக்கு. ஓகேங்களா? உங்கள்ட்ட ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்கு, உங்கள்ட்ட அதுக்கான திறமை இருக்கு. ஸோ இந்த வேல்யூ எல்லாத்தையும் நான் இதை அப்பவே பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி பின்னாடி ஃபீல் பண்ணாதீங்க. நீங்க என்ன பண்ணிக்கங்க, இப்பவே யூஸ் பண்ணிக்கங்க. ஓகே, தேங்க்யூ ஆல். எதுவும் டவுட்ஸ் இருந்தா நீங்க கேட்கலாம். எனி டவுட்ஸ்? வாட் ஆர் த டாபிக்ஸ்? அதாவது என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்க்கு காமனா சோசியல் சயின்ஸு, சயின்ஸ் அது மாதிரி இருக்கக்கூடிய டாபிக்ஸ் தான். என்ட்ரன்ஸ் வந்து ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது. சிம்பிளான கொஷின்ஸாக இருக்கும். ஒரு பேசிக் நாலேஜ் உங்களுக்கு இருந்தாலே போதும், ஆப்டிடியூட்லையும் ஜிஎஸ்லையும். டிஎன்பிசி குரூப் 2 நோட்டிஃபிகேஷன் ஆஃப்டர் ஜனவரி 21க்கு அப்புறம் எக்ஸ்பெக்டட். 35 ஏஜ் இருக்குது, நீங்க எழுதலாம். குரூப் 2 குரூப் 2ஏக்கு வந்து மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் கிடையாது. ஸோ அதனால குரூப் 2 எழுதலாம், குரூப் 4ம் எழுதலாம். மகேஷ், நீங்க வந்து சைபாவை கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த என்ட்ரன்ஸை ஃபர்ஸ்ட் எழுதுங்க. என்ன அப்படின்னா, ஒரு ரெஸ்பான்சிபிளுக்காக தான் ஒரு என்ட்ரன்ஸ் ஃபீஸுமே வந்து இது பண்ணியிருக்காங்க. ஒரு 20,000 ஃபீஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸாக இருக்கக்கூடிய பட்சத்தில் கண்டிப்பாக வந்து 25%லேருந்து 75% வரைக்கும் ஸ்காலர்ஷிப்பில் தான் இதை எடுக்க போகிறோம். எல்லாத்துலேயும் 20,000லாம் ஃபீஸ் வாங்க போகிறதில்ல. எலிஜிபிள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃப்ரீயாக 100% கூட கொடுக்க ரெடியாக இருக்காங்க. ரொம்ப நீடி பர்சன்ஸ், அம்மா அப்பா இல்லாத பிள்ளைகள், ஹேண்டிகேப்ட், இவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஃபுல் ஃப்ரீ தான். ஓகேவா? ஸோ அதனால நீங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் அப்ளை பண்ணுங்க. ஸோ அதன் மூலமா நீங்க ஸ்காலர்ஷிப் அவைல் பண்ணி படிங்க. காலேஜ் வீக்கெண்ட் டேஸ்ல தான் நம்முடைய கிளாஸஸ் நடக்க போகுது. சாட்டர்டே சண்டேல உங்களுக்கு கிளாஸஸ் நடக்கும். ஓகேங்களா? மற்ற டேஸ்ல நான் தான் இங்கே டிஎன்பிசி உடைய கோஆர்டினேட்டர் அண்ட் வந்து எஜுகேஷன் ஆஃபீஸரா இருக்கேன். நான் பர்சனலாக ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸையும் அசஸ்மெண்ட் பண்ணிட்டு இருப்பேன், அவங்களுக்கு மானிட்டரிங் பண்ணுவேன், ஷெட்யூல் பிரித்து கொடுத்து டெஸ்ட் எழுத வைக்கிற எல்லா ஒர்க்கையும் ஒரு இன்டகிரேட்டட் பிளானாக தான் இதை பண்ணியிருக்கிறோம். நம்ம காலேஜ் முடிக்கும் போதே அவன் முடிச்சுட்டு வரும்போது ஒரு எக்ஸாமை கிளியர் பண்ற அளவுக்கு அவனை வந்து பொட்டன்ஷியல் கேண்டிடேட்டாக மாற்றணும் அப்படிங்கிறதான் இந்த பிரேஸ் அண்ட் சைபா டீமுடைய எய்ம். ஸோ அதனால நீங்க எல்லாரும் என்ட்ரன்ஸ் அப்ளை பண்ணுங்க. சைபா இதுல போய் கொஸ்டின்ஸ் வந்து இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டுலையுமே இருக்கும். டிஎன்பிசியை பொறுத்த அளவுக்கு எந்த எக்ஸாமுக்குமே நெகட்டிவ் கிடையாது. குரூப் 4க்குன்னு இல்லை, குரூப் 1 குரூப் 2 குரூப் 4ன்னு சொல்லி எந்த எக்ஸாமுக்குமே என்ன கிடையாது, நெகட்டிவ் மார்க்ஸ் கிடையாது. டிஎன்பிசிக்கு வந்து சமச்சீர் புக்ஸ் தான் நான் ஃபர்ஸ்ட் சொல்லுவேன். மதுமேகா கோர் புக்லாம் அடுத்து மெயின்ஸுக்கு தனியாக படிக்கலாம். ஃபர்ஸ்ட் சமச்சீர் புக்குடைய கண்டென்ட்டை நீங்க உள்வாங்கிட்டீங்கனாலே வந்து உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துடும். அதை வச்சு எக்ஸாம் எழுதலாம். டெக்னிக்கல் எக்ஸாமுக்கு தனியாக படிச்சுதான் ஆகணும். அதாவது டெக்னிக்கல் எக்ஸாம்ஸுக்கும் வந்து எல்லா டெக்னிக்கல் எக்ஸாம்ஸுக்கும் 2 பேப்பர் இருக்கும். அதாவது உங்களுடைய டெக்னிக்கல் பேப்பர் என்னவோ அந்த டெக்னிக்கல் பேப்பரும் என்ன இப்போ நம்ம காமனாக வந்து இந்த குரூப் 1க்கான இது சொன்னோம் இல்லையா, ஸோ அந்த இது இருக்கும். குரூப் 1 சிலபஸ்ல 200 மார்க் ஜிஎஸ் சொன்னேன் இல்லையா, ஸோ அந்த ஜிஎஸ் வந்து காமனாக இருக்கும். சைபா இன்ஸ்டிடியூட்ஸ் லொக்கேட்டட் இன் சென்னை. ஃபிசிக்கலாகவும் வந்து சைஃபால வந்து கிளாஸஸ் நடக்க போகுது. அதர் டிஸ்ட்ரிக்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஆன்லைனில் போகுது. ஸோ உங்களுக்கு இது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எப்படி அப்ளை பண்ணணும், என்ன டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது எல்லாத்தையும் சேட் பாக்ஸில் கொடுத்துருக்கோம், பார்த்துக்குங்க. என்ட்ரன்ஸ்க்கான சிலபஸ்லாம் பெரிய சிலபஸ் இல்லை சார். காமன் 25 கொஷின்ஸ் தான். ஓகேங்களா? ஜென்ரலாக வந்து ஜிஎஸ்லேருந்து சயின்ஸு சோஷியல் சயின்ஸ்லேருந்து ரொம்ப ஈஸியாக இருக்கக்கூடிய 25 கொஷின்ஸ் இருக்கும். ஒரு எஸ்ஐ நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஓகேவா? எஸ்ஏ வந்து 25 எஸ்ஏக்கு வந்து 25 மார்க்ஸ், 25 கொஸ்டின்ஸுக்கு 25 மார்க். ஓகேங்களா? டோட்டல் இந்த 50 மார்க்ஸ் பேஸ்ட் பண்ணி நீங்க எடுக்கிற மார்க் அண்ட் உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் அவைல் பண்ணுவாங்க. ஸோ அப்ளை பண்றதுக்கான லிங்க் ஒன்ஸ் நான் கொடுத்துருக்கேன், பார்த்துங்க. டிஎன்பிசி குரூப் வந்து வெரி ஹார்டு எக்ஸாம் அப்படிலாம் ஒன்றும் கிடையவே கிடையாது.
ஒரு பெரிய யூபிஎஸ்சியை கம்பேர் பண்ணும்போது யூபிஎஸ்சியுமே ஈஸி தான். நாங்கள் யூபிஎஸ்சியே ஈஸின்னு தான் சொல்லிட்டு இருக்கும்போது குரூப் ஒன் வந்து அவ்வளோ கஷ்டம் கிடையாது. டெடிக்கேட்டடாக கொஞ்சம் படிக்கணும் அவ்வளோதான். அப்படி இல்லைமா உங்களுக்கு வந்து கிளாஸஸ் வந்து 20,000 ஃபீஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. 1 இயர்க்கான ஃபுல் கோர்சஸ் வந்து உங்களுக்கு டெஸ்ட்டுக்கோட சேர்த்து. பட் நீங்கள் எழுதுகிற பேஸ்டு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸை பொறுத்து உங்களுக்கான ஸ்காலர்ஷிப் அவைல் பண்ண முடியும் நீங்கள். ஓகே, தேங்க்யூ. Thank you so much, Mr. Mohammed Sabi sir, for explaining about the TNPC to all the participants. It is a time to end our session. First of all, I would like to thank all the speakers, 3 speakers, those who have spoken today to give information about the competitive exam. And foremost, I want to thank all the participants who are patient throughout the sessions. Thanks a lot for attending this program. I hope if you further conduct any program, we will let you put information in our WhatsApp group, so that make sure that you are joining our WhatsApp group. Once again, last but not the least, thanks to all the one those who have taken part in this program. Thank you.